கல்வியறிவு பெற்ற அழகான இளம்பெண் என்னை 5 ஆண்டுகள் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள். அவளுக்கு சிறிய பூச்சிகள் என்றால் ஒவ்வாமை என்று சொன்னதால் நான் அவளை ஒருபோதும் தீண்டவில்லை. அதனால் நான் எதுவும் செய்யாமல் அவளுடன் சேர்ந்து படிக்க மட்டும் செய்தேன். இருப்பினும் இந்த ஆண்டு கல்லூரி நுழைவுத் தேர்வு முறை மீண்டும் கொண்டு வரப்பட்டபோது கன்னியாக இருக்கும் அவள் என்னிடமிருந்து விவாகரத்து கேட்கிறாள். அவள் ஆரம்பத்திலிருந்தே கிராமத்து மக்களை குறைத்து மதிப்பிட்டாள் என்பதையும் நான் நேர்மையானவன் என்பதால் மட்டுமே என்னை மணந்தாள் என்பதையும் அப்போதுதான் புரிந்து கொண்டேன். இந்த நேரத்தில் என் மனைவி மேரியின் முகத்தில் ஒரு வித ஆணவம் இருந்தது. இது ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஒப்பந்தமாகவே இருந்தது. நீங்கள் யாஞ்சிங்கில் குடியேறியதும் நாம் விவாகரத்து செய்து கொள்வோம். நான் அவளை போக வேண்டாம் என்று கெஞ்சுவேன் என்று மேரி நினைத்தாள். அதை நிராகரிக்க ஏற்கனவே தயாராக இருந்தாள். இருப்பினும் நான் சொன்னேன், நான் இப்போதுதான் மறுபிறவி எடுத்திருப்பதால் என்னை விட்டுச் செல்வதற்கு நன்றி. எனது முந்தைய வாழ்க்கையில் நான் ஒரு பிரபலமான மருத்துவரானேன். இப்போது நான் ஒரு காலத்தில் விரும்பிய இந்த பெண்ணின் மீது எனக்கு எந்த உணர்வும் இல்லை. இரட்டை மேற்கோள்குறி. பேசி முடித்ததும் நான் நேராக திரும்பி தேர்வு அறைக்குள் நுழைந்தேன். மேரி அதிர்ச்சியடைந்து அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். நான் இப்போது பேசியபோது ஆரம்பம் முதல் இறுதி வரை நான் அவளை ஒருமுறை கூட பார்க்கவில்லை என்பதை அவள் கவனித்தாள். அவள் சுதாரிப்பதற்குள் நான் அவளது பார்வையிலிருந்து மறைந்துவிட்டேன். தேர்வு மணி அடித்ததும் கல்லூரி நுழைவுத் தேர்வின் முதல் தேர்வு தொடங்கியது. சீன மொழி தேர்வு தாளை விரித்தபோது நான் கத்தி கத்தி சிரிக்காமல் இருக்க கஷ்டப்பட்டேன். இந்த தேர்வு தாள் என் நினைவில் இருந்ததைப் போலவே அப்படியே இருந்தது. நான் 40 நிமிடங்களில் முழு தாளையும் முடித்துவிட்டு மேசையின் மீது தூங்கத் தொடங்கினேன். 1980 கள் ஒரு பொற்காலம். எனது மருத்துவ திறமை மற்றும் முந்தைய காலத்து நினைவுகளுடன் நான் பெரிய சாதனைகளை செய்ய வேண்டியிருந்தது. இந்த நேரத்தில் ஜங்ஷான் ஷூட் அணிந்திருந்த ஆசிரியர் ஏமாற்றத்துடன் என்னிடம் வந்து இந்த வயதின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள சொன்னார். இப்படியொரு முக்கியமான நேரத்தில் எப்படி தூங்க முடியும்? நான் இன்னும் கண்களை மூடிக்கொண்டு மேசையின் மீது படுத்து என் விரலால் தேர்வு தாளை மெதுவாக தள்ளினேன். தேர்வு கண்காணிப்பாளர் என் தேர்வு தாளை பார்த்தார். உடனே அமைதியானார். இந்த பையன் உண்மையிலேயே மேதையாக இருக்கலாம் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். இந்த கணிப்பு 2வது தேர்வில் விரைவாக உறுதி செய்யப்பட்டது. கணித தேர்வு அறையில் நான் மீண்டும் தூங்குவதை பார்த்த ஆசிரியர் வாங் ஆச்சரியத்துடன் என் தாளை பார்க்க வந்தார். அவர் என் பெயரை ஆழமாக மனதில் பதித்துக் கொண்டார். 3ஆம் நாள் புவியியல் தேர்வு முடிந்த பிறகு தேர்வு அறையை முதலில் விட்டு வெளியேறிய 5வது நபராக நான் கண்காணிப்பாளர்களின் பாராட்டை பெற்றதோடு மட்டுமல்லாமல் மற்ற தேர்வாளர்களின் கவனத்தையும் ஈர்த்தேன். நான் வேண்டுமென்றே செய்யவில்லை, ஆனால் இது மிகவும் எளிதாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த அதிகப்படியான கவனம் மேரியின் கவனத்தையும் ஈர்த்தது. அவள் என்னை பள்ளிவாசலில் தடுத்தாள். கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு முன் விவாகரத்து பற்றி நான் உங்களிடம் கூறியது கவனமாக யோசித்து எடுத்த முடிவு. நீங்கள் உங்களை விட்டுவிடக் கூடாது என்று நான் நினைக்கிறேன். மாறாக நீங்கள் வலிமை பெற்று சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் என் தோள்களை குலுக்கினேன். எனவே நான் ஒவ்வொரு முறையும் தேர்வு அறையை விட்டு முதலில் வெளியேறும்போது நான் உண்மையில் வெறும் தாளையை சமர்ப்பித்தேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை என்றால் நல்லவேளையாக நான் என்னை உங்களுக்கு தரவில்லை. நாங்கள் யாஞ்சிங் சென்றடைந்ததும் விரைவாக விவாகரத்து செய்து கொள்வோம். உங்களை நினைத்து நான் மிகவும் ஏமாற்றமடைகிறேன். பேசி முடித்ததும் மேரி ஒரு மெல்லிய புன்னகையுடன் தலையை உயர்த்தி திரும்பி நடந்து சென்றாள். தொலைவில் ஜீப் வண்டிக்கு அருகில் நின்றிருந்த ஒரு இளைஞன் கையை அசைத்தான். அவன் அவளுடைய சகோதரன் ராபர்ட். மேரிக்கும் எனக்கும் இடையிலான உரையாடல் சுமூகமாக இல்லை என்பதை அவன் கவனித்திருக்க வேண்டும். அதனால் அவன் விரைவாக என்னிடம் வந்தான். ஜேக், நாம் ஒன்றாக மதிய உணவு உண்போம். என் அப்பா உங்களிடம் சில வார்த்தைகளை சொல்லச் சொன்னார். ராபர்ட்டின் குளிர்ச்சியான மற்றும் ஒதுங்கிய அழைப்பை எதிர்கொண்டு நான் அமைதியாக தலையசைத்தேன். காரில் ஏறிய பிறகு ராபர்ட் என்னை பக்கவாட்டில் பார்த்தான். பிறகு தன் சகோதரி மேரியை பார்த்தான். நாங்கள் இருவரும் அமைதியாக இருப்பதைக் கண்டான். காரினுள் இருந்த அசாதாரண சூழலை அவன் கூர்மையாக உணர்ந்தான். சிறிது நேரத்தில் நாங்கள் மூவரும் அரசு உணவகத்தின் நுழைவாயிலை அடைந்தோம். இந்த நேரத்தில் உள்ளே ஏற்கனவே சில மேஜைகளில் வாடிக்கையாளர்கள் இருந்தனர். ராபர்ட் தனக்கு பரிச்சயமான ஒரு இருக்கையை கண்டுபிடித்து அமர்ந்தான். பிறகு தன் பையிலிருந்து மதுபாட்டிலை எடுத்து மேஜை மீது வைத்தான். மேரி, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் செய். மேரி ஆர்வமில்லாமல் தலையை அசைத்தாள். அண்ணா, நீயே உனக்கு பிடித்ததை ஆர்டர் செய். இதை பார்த்த ராபர்ட் என்னை பார்க்க திரும்பினான். சொன்னான், அவள் ஆர்டர் செய்ய மாட்டாள். நீயே ஆர்டர் செய். ராபர்ட், எனக்கு எதுவாக இருந்தாலும் சரி. இரட்டை மேற்கோள்குறி. இந்த நேரத்தில் ராபர்ட் எனது அணுகுமுறையில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்தான். முன்பெல்லாம் நான் அவனை எப்போதும் மைத்துனர் என்று அழைப்பேன். ஆனால் இப்போது நான் அவனை அழைக்கும் விதம் மாறியிருந்தது. நீங்கள் ஆர்டர் செய்யவில்லை என்றால் நானே ஆர்டர் செய்கிறேன். ராபர்ட் புன்னகைத்துவிட்டு ஆர்டர் செய்ய எழுந்தான். நாங்கள் இருவரும் பேசுவதற்கு திட்டமிட்டே இடமளித்தான். இருப்பினும் ராபர்ட் ஆர்டர் செய்துவிட்டு திரும்பியபோது நாங்கள் இருவரும் இன்னும் அமைதியாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டு ஏதோ தவறு என்று உணர்ந்தான். இதற்கான அவசியம் இல்லை, ஜேக். நமக்கு திருமண உறவு அமையவில்லை என்றாலும் நாம் உறவினர்களாக இருக்கலாமே. நான் புன்னகைத்து திரும்பி பார்த்து ராபர்ட் விளையாடுகிறீர்கள் என்று பதிலளித்தேன். நம்மால் உறவினர்களாக கூட இருக்க முடியாதா? ராபர்ட் திகைத்து போனார். தன் சகோதரி அதிருப்தியுடன் பார்ப்பதைக் கண்ட அவர் சூழ்நிலையை லேசாக்க முயன்றார். ஜேக், உன் அண்ணன் ராபர்ட் எப்போதும் உனக்கு மைத்துனராகவே இருப்பார். வா, உனக்கு மது ஊற்றுகிறேன். நான் சட்டென்று எழுந்து என் கோப்பையை மூடிக்கொண்டேன். ராபர்ட், நீங்கள் வண்டி ஓட்டுகிறீர்கள், அதனால் குடிக்காதீர்கள். இதைச் சொன்ன பிறகு ஒரு கணம் அமைதியானேன். இந்த காலத்தில் அந்த விதிமுறை இல்லை என்று தோன்றியது. ஜேக் சொல்வது சரிதான், ஆனால் இன்று மதியம் நாங்கள் வண்டி ஓட்டப் போவதில்லை. இந்த காரை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து கடன் வாங்கியிருந்தோம். மேரியின் உடைமைகள் கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்டுவிட்டன. நாங்கள் இன்று மதியமே நேராக யாஞ்சிங்கிற்கு திரும்புகிறோம். இதை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். இந்த மைத்துனர் மின்னல் வேகத்தில் செயல்படுகிறார்.
இவ்வளவு விரைவில் வேலைகளை முடிக்க இவர்களின் குடும்ப செல்வாக்கு பெரிதுதான். பின்பு நான் புன்னகைத்து கோப்பையின் மீது வைத்திருந்த என் கையை எடுத்தேன். ராபர்ட் எனக்கு உடனே மது ஊற்றினார். சில சுற்றுகள் மது அருந்திய பிறகு மேரி அந்த இருவர் இடையிலான பேச்சில் பெரிய அளவில் ஈடுபடவில்லை. உணவின் பாதியில் அவள் கழிவறைக்குச் செல்வதாகச் சொல்லி எழுந்து சென்றாள். ராபர்ட் தன் கோப்பையை வைத்துவிட்டு உண்மையிலேயே சொன்னார். உண்மையைச் சொல்லப்போனால் மேரி கிராமத்தில் படித்த இளைஞராக இருந்த ஆண்டுகளில் உங்கள் குடும்பத்தினர் அவளை கவனித்துக் கொண்டதற்கு எங்கள் குடும்பம் மிகவும் கடமைப்பட்டுள்ளது. இருப்பினும் அவள் மீண்டும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என எங்கள் குடும்பம் விரும்புகிறது. யாஞ்சிங்கில் நீங்கள் குடியேறிய பிறகு உங்கள் தேவைகளை நிறைவேற்ற எங்கள் குடும்பம் முழு முயற்சி செய்யும். இரட்டை மேற்கோள்குறி. ராபர்ட்டின் வார்த்தைகள் உண்மையாக தெரிந்தன. ஆனால் மேரியுடன் எனக்கு இருந்த உறவு மட்டும் இல்லை என்றால் அவர் என்னை மதித்திருக்க கூட மாட்டார் என்பது எனக்கு தெளிவாக தெரியும். ராபர்ட், மேரியும் நானும் எதிர்காலத்தில் நண்பர்களாகவே இருக்கலாம். இது அவசரம் என்றால் இன்று மதியமே நம்மிடம் நேரம் இருக்கிறது. நாம் நேராக சிவில் அலுவலகத்திற்கு சென்று விவாகரத்தை முடித்துவிடலாம். இதை கேட்டு ராபர்ட் அதிர்ச்சியடைந்தார். இந்த இளைஞன் அவ்வளவு சாதாரணமானவன் இல்லை என்பதை அவர் முதன்முதலில் உணர்ந்தார். இது அவ்வளவு அவசரமில்லை. யாஞ்சிங்கில் உங்களுக்கு வேலை கிடைத்த பிறகு காத்திருப்பது நல்லது. அப்போது நீங்கள் இருவரும் அமைதியாக விவாகரத்தை பார்த்துக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் தாழ்வாரத்தின் மூலையில் மேரி இந்த உரையாடல் முழுவதையும் தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது குளிர்ந்த முகம் சட்டென்று உறைந்து போனது. அவன் என்னுடன் விவாகரத்து செய்ய அவ்வளவு அவசரமாக இருந்தானா? பிறகு ராபர்ட் என்னிடம் மேலும் சில விஷயங்களைப் பற்றி பேசினார். அந்த நேரத்தில் மேரி அமைதியாக தன் இருக்கைக்கு திரும்பினாள். தனக்கு மிகவும் பிடித்த பொம்மையை திடீரென யாரிடமோ கொடுத்தது போல அவள் உள்ளுக்குள் மிகவும் அமைதியற்று போனாள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த கவனமும் இல்லை. பள்ளியில் 3 நாட்களாக வேகவைத்த அப்பங்களை மட்டுமே சாப்பிட்டதால் உணவை மாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அரசு உணவக மேஜையில் இருந்த மீன் மற்றும் இறைச்சி உணவுகளில் மட்டுமே என் கவனம் இருந்தது. உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கும் மேலானது. ராபர்ட் அந்த நேரத்தை பயன்படுத்தி யாஞ்சிங் செல்வது பற்றிய அனைத்தையும் விளக்கினான். முக்கியமாக குடும்பத்தின் மீது எனக்கு இருந்த கோபத்தை நீக்கவே. எனக்கு எந்த குறையும் இல்லை என்று அவன் உறுதிப்படுத்தும் வரை அவன் நிறுத்தவில்லை. ரயில் படுக்கை அறையில் தன் சகோதரி சோகமாக இருப்பதை பார்த்த ராபர்ட், கடந்த சில நாட்களில் ஜேக்கிடம் விவாகரத்து பற்றி சொன்ன பிறகு அவன் ஏதேனும் தீவிரமாக நடந்து கொண்டானா என்று கேட்டான். எதுவும் இல்லை, வெறும் இடைவெளியும் அலட்சியமும் தான். இரட்டை மேற்கோள்குறி. இதை கேட்ட ராபர்ட் தலையை சொரிந்து கொண்டு அமர்ந்தான். இது விசித்திரமாக இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் அவனை விட உணவின் மீதுதான் அவன் அதிக ஆர்வம் காட்டினான் என்று எனக்கு தோன்றியது. இரட்டை மேற்கோள்குறி. மேரி திடீரென சிரிக்க ராபர்ட்டுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உன்னால் இன்னும் சிரிக்க முடிகிறது. அந்த பையன் தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ள கூட இல்லை. இரட்டை மேற்கோள்குறி. சகோதரர்கள் பேசிக் கொண்டிருந்த அதே வேளையில் நான் மற்றொரு அறையில் மஞ்சள் பீச் பழ டப்பாவை சாப்பிட்டு முடித்துக் கொண்டிருந்தேன். கலப்படமில்லாத உணவு உண்மையிலேயே சுவையாகவும் மனதிற்கு இதமாகவும் இருந்தது. பிறகு கைகளை தலைக்கு அடியில் வைத்துக்கொண்டு ராபர்ட் மதியம் என்னிடம் சொன்னதை நினைவு கூர்ந்தேன். என் தந்தை ஒரு நாட்டு மருத்துவர் என்பதால் ஹோம்ஷான்கு இயந்திர தொழிற்சாலை மருத்துவமனையில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தனர். 2ஆம் நிலை மருத்துவர் சம்பளத்தில் நான் வேலையை தொடங்குவேன். இந்த சலுகையை பலர் பொறாமைப்படுவார்கள். மிக முக்கியமாக என் குடியிருப்பு பதிவு சிக்கல் தீர்ந்தது. இதன் பொருள் நான் விரைவில் யாஞ்சிங் குடிமகன் ஆகிவிடுவேன். முந்தைய வாழ்க்கையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவராக இருந்த எனக்கு நோயாளிகளை குணப்படுத்துவது மிகவும் எளிது. எனக்கு பாரம்பரிய சீன மருத்துவத்திலும் ஆழமான அறிவு இருந்தது. எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே தேவைப்பட்டது. கொஞ்ச நேரத்தில் யாரோ என் காலை கிள்ளுவது போல உணர்ந்தேன். எழுந்திரு ஜேக், நாம் வந்துவிட்டோம். கண்களை திறந்து பார்த்தபோது ராபர்ட் கவலையுடன் என்னை பார்த்துக் கொண்டிருந்தான். கண்களை துடைத்துக் கொண்டு அவசரமாக ரயிலிலிருந்து அந்த சகோதரர்களுடன் கீழே இறங்கினேன். நாங்கள் இறங்கியதும் குடும்பத்தினர் எங்களை சூழ்ந்து கொண்டனர். நான் கூட்டத்தின் ஓரத்தில் நின்று கொண்டேன். மேரியைச் சுற்றி சில உறவினர்கள் நின்று அழுது கொண்டிருந்தனர். ராபர்ட் கைகளை பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு புன்னகையுடன் நின்றான். எல்லோரும் நலம் விசாரித்து முடித்த பிறகு அவன் என்னை அனைவரிடமும் அறிமுகப்படுத்த அழைத்துச் சென்றான். மூத்த சகோதரர் வில்லியம் மரியாதையுடன் முன்னால் வந்து என் கைகுலுக்கினார். நீ ஜேக்காகத்தான் இருக்க வேண்டும். நான் மூத்த சகோதரர். உனக்கு சரியான வரவேற்பு விருந்து அளிக்க வேண்டும் என்று தந்தை கூறியிருக்கிறார். நான் தலையை அசைத்து லேசாக புன்னகைத்தேன். வணக்கம் அண்ணா. மாமாவிடம் என் நலம் விசாரிப்பதாக சொல்லுங்கள். எனக்கு இன்னும் சில வேலைகள் இருப்பதால் நான் கிளம்புகிறேன். இதை சொல்லிவிட்டு மற்றவர்களின் எதிர்வினைக்காக காத்திருக்காமல் என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு திரும்பி நடந்தேன். என் போக்கைக் கண்டு அதிர்ந்த வில்லியம் ராபர்ட்டை பார்த்தார். அவன் அதை புரிந்து கொண்டு உடனே என்னை பின்தொடர்ந்து வந்தான். எனவே என் 2வது அண்ணன் ராபர்ட் என்னை இயந்திர பழுதுபார்ப்பு நிலையத்திற்கு அழைத்துச் சென்றான். ஆச்சரியமாக தொழிற்சாலை நுழைவாயிலில் துணை இயக்குனர் திரு சிங் என்னை வரவேற்க நேரில் வந்திருந்தார். ராபர்ட் மன்னிப்பு கேட்பது போல் அவரிடம் கைகுலுக்கினான். இவ்வளவு நேரத்திலும் எங்களை வரவேற்க நீங்கள் காத்திருந்தீர்களா? இது ரொம்ப அதிகம். அப்படி பேசாதீர்கள். திரு சிங் கையை அசைத்து மறுத்துவிட்டு என்னை பார்த்து புன்னகையுடன் கேட்டார். இவர்தான் ஜேக் இல்லையா? உண்மையிலேயே சிறந்த இளைஞன். நான் இங்கே புதியவன். வருங்காலத்தில் உங்கள் வழிகாட்டுதல் எனக்கு தேவை. நான் ஏதாவது தவறு செய்தால் தயங்காமல் என்னை திருத்துங்கள். நான் பணிவுடன் முன்வந்து திரு சிங்குடன் கைகுலுக்கினேன். பின்னர் திரு சிங் எங்களை இருவரையும் தொழிற்சாலைக்குள் அழைத்துச் சென்றார். வழியில் திரு சிங் வேண்டுமென்றே அரையடி முன்னால் சென்று ராபர்ட்டுடன் பேசிக் கொண்டிருந்தார். நான் புரிந்து கொண்டு 2 அடி பின்னால் தங்கி அவர்களுக்கு பேச இடம் கொடுத்ததுடன் நான் வேலை செய்யப் போகும் இடத்தையும் கவனித்தேன். இரவு
இரவு 9 மணிக்கு காலியாக இருந்த தொழிற்சாலை வளாகம் அமைதியாக இருந்தது. திரு சிங் திடீரென நின்று மன்னிப்பு கேட்பது போல் தூரத்தில் சுட்டிக்காட்டினார். ஜேக், இப்போது தொழிற்சாலை தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. தொழிற்சாலை விரைவில் உங்களுக்கு தங்குமிடத்தை ஏற்பாடு செய்யும். இப்போதைக்கு உங்களை சிறிய இடத்தில் தங்க வைக்கிறோம். ராபர்ட் ரகசியமாக என்னை கண்ணடித்தான். நான் அதன் பொருளை புரிந்து கொண்டேன். திரு சிங், கவலைப்படாதீர்கள். நான் கிராமத்தில் வளர்ந்தவன். தூங்க ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு சம்மதம். தொழிற்சாலையின் ஏற்பாட்டிற்கே முதலிடம் கொடுக்கட்டும். இதை கேட்டு திரு சிங் நிம்மதியுடன் புன்னகைத்தார். இந்த நேரத்தில் ராபர்ட் கடிகாரத்தை பார்த்து பதற்றத்துடன் சொன்னான். சிங் மாமா, நான் வீட்டிற்கு சென்று இரவு உணவு சாப்பிட வேண்டும். ஜேக்கிடம் நான் இன்னும் சில வார்த்தைகள் பேசிக்கொள்கிறேன். சொல்லிவிட்டு என்னை ஓரத்திற்கு கூட்டிச் சென்று 20 கிலோ உணவு கூப்பன்கள், சில சில்லறை டிக்கெட்டுகள் மற்றும் 50 யுவான்களை என் கையில் திணித்தான். இந்த டிக்கெட்டுகளையும் பணத்தையும் வைத்துக்கொள். நான் உனக்கு விரைவில் தங்குமிடத்தை ஏற்பாடு செய்கிறேன். நீ இன்று இரவு உணவை தவறவிட்டு விட்டாய். பெரியவர் நிச்சயமாக விரைவில் உன்னை சந்திக்க ஏற்பாடு செய்வார். மறுக்காதே. பிறகு அவர் புன்னகையுடன் என் தோளை தட்டி கொடுத்து திரு ஷிங்கை நோக்கி நடந்து சென்று கைகுலுக்கி, ஷிங் மாமா, ஜேக்கை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் கிளம்புகிறேன். சரி, போயிட்டு வாருங்கள். திரு ஷிங் அவர் செல்வதை பார்த்துக் கொண்டிருந்தார். டிக்கெட்டுகளையும் பணத்தையும் கையில் ஏந்தியிருந்த எனக்கு உள்ளம் நெகிழ்ந்தது. இந்த நேரத்தில் திரு ஷிங் என்னை ஒருவித அர்த்தத்துடன் பார்த்தார். ஜேக், அந்த குடும்பம் உன்னை மருமகனாக நன்றாகத்தான் நடத்துகிறது. நான் புன்னகைத்தபடியே எதையும் விளக்காமல் திரு ஷிங்கை தொடர்ந்து 2 அறைகள் கொண்ட ஒரு சிறிய வீட்டிற்கு சென்றேன். இன்று இரவு நீ இதை சுத்தம் செய்ய வேண்டும். இது மருத்துவமனையின் மருத்துவ பொருட்கள் கிடங்கு. தற்போதைக்கு இதை சமாளித்துக்கொள். இப்படி சொன்ன அவர் என்னிடம் சாவிகளை கொடுத்தார். நான் கதவை திறந்து விளக்கை ஆன் செய்தேன். அழுகிய நாற்றம் ஒன்று என்னை நோக்கி வீசியது. 20 சதுர மீட்டர் கொண்ட அந்த சிறிய அறையில் கட்டில் இல்லை. சில பெஞ்சுகளும் ஒரு மேஜையும் மட்டுமே இருந்தன. அவை அனைத்தும் தடிமனான தூசியால் மூடப்பட்டிருந்தன. இது நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. நீ முதலில் சுத்தம் செய். நான் உனக்கு சுடுதண்ணீர் கொண்டு வருகிறேன். பேசிக்கொண்டே திரு ஷிங் என்னிடம் ஒரு துடைப்பத்தை கொடுத்தார். வேண்டாம் திரு ஷிங், தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று மட்டும் சொல்லுங்கள். நானே பார்த்துக் கொள்கிறேன். திரு ஷிங் தெர்மோஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். நான் அறையை சுத்தம் செய்ய தொடங்கினேன். கட்டில் இல்லாததால் அங்கு இருந்த ஒரே அலமாரியை தலைகீழாக கவிழ்த்து தரையில் படுக்கை போல விரித்தேன். திரு ஷிங் சுடுதண்ணீர் தெர்மோஸுடன் திரும்பி வந்து கொஞ்சம் ஆச்சரியத்துடன் பார்த்தார். நீ மிகவும் புத்திசாலிதான். உனக்கு உணவிற்காக கேண்டீனிலிருந்து 3 வேக வைத்த பன்களை, ஸ்டீம் பன்ஸ் வாங்கி வந்திருக்கிறேன். நன்றி திரு ஷிங். திரு ஷிங் சுற்றிலும் பார்த்துவிட்டு சில அறிவுரைகளை வழங்கிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவரை வழியனுப்பிவிட்டு ஒரு பெஞ்சில் அமர்ந்து சுடுதண்ணீர் ஊற்றிக்கொண்டு பன்களை சாப்பிட்டபடியே அந்த சிறிய அறையின் ஒவ்வொரு மூலையையும் கவனித்தேன். இந்த 20 சதுர மீட்டர் அறையே இனிவரும் நாட்களில் எனது இருப்பிடமாக இருக்கப் போகிறது. இந்த தருணத்தில் என் இதயம் உற்சாகத்தால் நிறைந்திருந்தது. யான்ஜிங், நான் வந்துவிட்டேன். மறுபுறம் அந்த குடும்பமே மேரியின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தது. தாயார் திருமதி வோங் புன்னகையுடன், நீங்கள் அனைவரும் மேலே செல்லுங்கள். நான் இங்கே தனியாக காத்திருக்கிறேன் என்றார். அவர் பேசி முடிப்பதற்குள்ளேயே ஒரு துருதுருப்பான பெண் குதித்து வந்து, அவர்கள் வந்துவிட்டார்கள், அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று கத்தினாள். அவள் பேசி முடித்ததும் ஒரு ஜீப் வாசலில் வந்து நின்றது. மூத்த சகோதரன் வில்லியம் விரைவாக காரிலிருந்து குதித்து, அம்மா, மேரி வந்துவிட்டாள். பிறகு மேரியும் மெதுவாக காரிலிருந்து கீழே இறங்கினாள். இந்த நேரத்தில் திருமதி வோங் உற்சாகத்துடன் முன்னேறி வந்து மேரியின் கைகளை பற்றிக் கொண்டார். மகளே, நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய். மேரி தலையசைத்து மென்மையாக தன் தாயின் தோளில் கையை போட்டு தலை சாய்த்து மெல்ல அழுதாள். சுற்றியிருந்த மற்றவர்களும் இந்த குடும்ப மறுணைப்பை கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். மீண்டும் பிரேக் போடும் சத்தம் கேட்க ராபர்ட் விரைவாக காரிலிருந்து குதித்து வந்தான். முற்றத்தின் நுழைவாயிலில் இருந்த காட்சியை பார்த்த அவன் லேசாக புன்னகைத்து முன்னால் வந்து தன் மனைவியின் தோளில் கையை போட்டான். 5 கடினமான ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த குடும்பம் இறுதியாக ஒன்று சேர்ந்தது. அம்மா, அப்பா எங்கே? தன் தந்தை அங்கு இல்லாததை மேரி கவனித்தாள். திருமதி வாங் கண்ணீரை துடைத்துக் கொண்டு லேசாக புன்னகைத்தார். உன் அப்பா அதை வெளிக்காட்டிக் கொள்ளாத அளவுக்கு பிடிவாதமானவர். அவர் உள்ளே காத்திருக்கிறார். வா, நாம் சாப்பிட போகலாம். மேரி வரவேற்பறை திரையை பார்த்தபோது ஒரு உருவம் வேகமாக மறைவதை கண்டாள். அவள் இதை புரிந்து கொண்டு புன்னகைத்து தன் தாயை பின்தொடர்ந்து படிக்கட்டுகளில் ஏறினாள். மாப்பிள்ளை ஏன் வரவில்லை என்பதை பற்றி அனைவரும் மௌனமாக தவிர்த்தனர். உண்மையில் அதை நினைத்து நிம்மதியடைந்தனர். உள்ளே சென்றதும் தந்தை திரு லின் ஏற்கனவே உணவு மேசையின் தலைப்பில் அமர்ந்திருந்தார். குடும்ப தலைவராக கம்பீரமாக அமர்ந்து மேரியை தீவிரமாக பார்த்தார். அப்பா. மேரி கீழ்ப்படிதலுடன் அவருக்கு வணக்கம் சொல்லி, இன்னும் வேண்டாமே என்றாள். அனைவரும் அமர்ந்ததும் அந்த அறை திடீரென உயிர்ப்புடன் மாறியது. உணவின் போது மேரி தெரிந்த முகங்களை பார்த்தபடி அவர்கள் கடந்த காலத்தை பற்றி சத்தமாக பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு பிறவிக்கு முன்னால் நடந்தது போல ஒரு விசித்திரமான இடைவெளியை அவள் உணர்ந்தாள். அவள் மனதில் முதலில் தோன்றியது, ஜேக் இன்று இரவு என்ன சாப்பிடுகிறான்? அவன் இன்னும் பசியோடு இருக்கிறானா? பின்பு கிராமத்தில் இருந்த மாலை பொழுதுகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. ஜேக்கின் அம்மா மேசையின் அடியிலிருந்து துணியால் சுற்றப்பட்ட வேகவைத்த முட்டையை அவளது கையில் ரகசியமாக தருவார். இந்த நினைவு அவளை நடுங்கச் செய்தது. நீண்ட மேசையின் மறுமுனையில் இருந்த காலியான இருக்கையை பார்த்ததும் அவளது இதயம் திடீரென வலித்தது. எல்லாம் சரியாக நடந்திருந்தால் ஜேக் அங்கே அமர்ந்திருக்க வேண்டுமல்லவா? ராபர்ட், என்னுடன் ஸ்டடி அறைக்கு வா. திடீரென தந்தையின் அதிகாரமிக்க குரல் அவளது சிந்தனையை கலைத்தது. விருந்து முடிவுக்கு வருவதை மேரி மௌனமாக உணர்ந்தாள். அனைவருடைய முகங்களிலும் இருந்த சிக்கலான உணர்வுகள் அவளை மூச்சு திணற செய்தன. நான் பாத்ரூம் போய் வருகிறேன். மேரி அங்கிருந்து நழுவினாள். ராபர்ட் பெருமூச்சு விட்டு அனைவரையும் அமைதியாக இருக்க சைகை செய்துவிட்டு ஸ்டடி அறைக்குள் திரும்பினான். அப்பா, என்னை பார்க்க வேண்டுமா? ராபர்ட் அவரை பின்தொடர்ந்து ஸ்டடி அறைக்குள் சென்று கதவை மூடினான். திரு லின்டி கோப்பையை எடுத்தார். அவரது கண்கள் சொல்லொன்னா சோகத்தால் நிறைந்திருந்தன. என்ன நடக்கிறது என்று சொல். உன் சகோதரியின் நிலை இன்று இரவு மிக மோசமாக உள்ளது.
அப்பா, மேரி இப்பதான் வந்திருக்கிறாள். அவளுக்கு இன்னும் பழகவில்லை என்று நினைக்கிறேன். ராபர்ட் ஒரு பொய்யான புன்னகையை செய்தான். போதும், அந்த அதிகார பேச்சை என்னிடம் காட்டாதே. என் தந்திரங்களை நீ நன்றாக கற்றுக்கொண்டாய். ராபர்ட் தனது தந்தையின் கூர்மையான பார்வையை சந்தித்து பெருமூச்சுடன் தலையசைத்தான். ஜேக்கின் நிலைமை தீர்க்கப்படவில்லையா? அவர்களை அழைத்து வரும் வேளையில் நான் சொதப்பிவிட்டேனா? இல்லை அப்பா. ராபர்ட் வருத்தமான முகத்துடன் இதற்கு நேர்மாறாகத்தான் நடந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று விளக்கினான். ஜேக் மேரியிடம் ஒட்டிக்கொள்ளவே இல்லை. மாறாக அவன் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டான். அப்பா, சுற்றி வளைக்காமல் பேசுகிறீர்களே, அதற்கு என்ன அர்த்தம்? இந்த 2 நாட்களில் ஜேக் மாறியிருப்பதை என்னால் உணர முடிந்தது. முன்பு அவன் மேரியிடம் எப்போதும் அன்பாகவும் அக்கறையுடனும் இருப்பான். ஆனால் இந்த முறை ஜேக்கிற்கு மேரியின் மேல் ஆர்வம் குறைந்துவிட்டது போல எனக்கு தோன்றியது. இரட்டை மேற்கோள் குறி. இதை கேட்ட திரு லின் புருவங்களை சுருக்கினார். அவன் நமது குடும்பத்தின் ஏற்பாடுகளின் மீது கோபத்தில் இருக்கிறானா? இப்படியெல்லாம் தன் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறானா? எங்கள் குடும்பம் அவனுக்கு யாஞ்சிங் வர வாய்ப்பளித்ததில் அவன் மிகவும் நன்றியுடன் இருக்கிறான். அவன் சொன்னான், எங்கள் குடும்பம் அவனுக்கு எதுவும் கடன்பட்டிருக்கவில்லை. அன்பு இல்லாதபோது விவாகரத்தே சிறந்த தீர்வாகும். இந்த முடிவு இரு தரப்புக்கும் நல்லது. நான் அவனிடம் பலமுறை உறுதிப்படுத்திக் கொண்டேன். அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. இரட்டை மேற்கோள் குறி. மகனின் விளக்கத்தை கேட்ட திரு லின் மிகவும் ஆச்சரியமடைந்தார். பிரச்சனை மேரியிடம்தான் போலிருக்கிறது. போய் அவளை உள்ளே கூப்பிடு. ராபர்ட்டின் இதயம் சட்டென்று பதறியது. அப்பா, தயவு செய்து அவளை வற்புறுத்த வேண்டாம். நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். 2 நிமிடங்கள் கழித்து மேரி கீழ்ப்படிதலுடன் உள்ளே வந்து கதவருகே நின்றாள். தன் மகள் பதற்றமடைவதை கண்ட திரு லின் வருந்தினார். மேரி, உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஜேக்கை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் தான் சொன்னேன். இப்போது விவாகரத்து செய்ய சொல்வதும் நான் தான். ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்தேன். அப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்ச காலம் நன்றாக ஓய்வெடு. விவாகரத்தை பற்றி கவலைப்படாதே. உன் அம்மாவும் நானும் பார்த்துக் கொள்கிறோம். சரிதானே? மேரி தலையசைத்தாள். ஆனால் அவளது கண்கள் சோகத்தில் ஆழ்ந்தன. அன்று இரவு பல ஆண்டுகளாக பயன்படுத்தாத தன் சிறுவயது படுக்கையறையில் படுத்திருந்தாலும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. கிராமத்தில் அந்த குடும்பத்துடன் வாழ்ந்த காட்சிகள் அவள் மனதில் நிழலாடின. இரவு நேரங்களில் ஜேக் அவளை தூங்க வைக்க எப்போதும் தாலாட்டு பாடுவான். அப்போது அது அவளுக்கு எரிச்சலூட்டியது. அதற்காக அவனை அடிக்கடி திட்டுவாள். இப்போது ஏதோ ஒன்று குறைவதாகவும் அது மிகவும் உறுத்துவதாகவும் உணர்ந்தாள். மேரி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தபோது நான் மரக்கட்டில் மீது ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். மறுநாள் காலை நான் பல் துலக்கும் பொருட்களுடன் கதவை திறந்தபோது வாசலில் ஒருவன் படுத்திருந்தான். நான் அதிர்ச்சியடைந்தேன். அவன் மீது மிதிக்கப் போனேன். அந்த நடுத்தர வயது மனிதன் சட்டென்று எழுந்து, வணக்கம் தோழரே என்றான். என் பெயர் சுன்ஸ். நான் தொழிற்சாலை பாதுகாப்புத்துறையின் துணைத் தலைவர். இரட்டை மேற்கோள் குறி. நான் குழப்பத்துடன் அவனை பார்த்தேன். தம்பி, என்னை இங்கே தேடி வந்தீர்களா? முக்கியமான விஷயம் ஒன்றுமில்லை. காலையில் உங்களுக்கு சுடுதண்ணீர் கிடைக்காதோ என்று பயந்து இந்த அடுப்பை கொண்டு வந்தேன். இந்த செயல் என்னை இன்னும் குழப்பமடைய செய்தது. தம்பி, உங்களுக்கு ஏதும் உதவி வேண்டுமா? தயங்காமல் என்னிடம் சொல்லுங்கள். திரு ஷேம் நேற்று என்னை நேரில் அழைத்து வந்ததை பார்த்து நாங்கள் நெருக்கமானவர்கள் என்று நினைத்து என்னுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள அவர் விரும்பினார் என்பது புரிந்தது. விளக்கம் எதுவும் அளிக்காமல் நான் லேசாகச் சிரித்தேன். நண்பர்கள் அதிகமாக இருந்தால் நல்லதுதானே? வருங்காலத்தில் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். மிகவும் பெருமை கொள்கிறேன். என்னை நண்பனாக கருதினால் ஏதேனும் தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள். அதை சொல்லிவிட்டு சஞ்ச் திருப்தியுடன் கிளம்பிச் சென்றார். காலை உணவுக்குப் பிறகு நான் பதிவை முடிக்கச் சென்றேன். விரைவிலேயே நிர்வாக அலுவலக வாசலை அடைந்தேன். நான் கதவை தட்டி, வணக்கம் தோழரே என்றேன். நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? அங்கே அமைதி மட்டுமே நிலவியது. உள்ளே இருந்தவர் பதில் சொல்லவில்லை. அவருக்கு கேட்டிருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் வேண்டுமென்றே காது கேட்காதது போல நடிக்கிறார். நான் கோபப்படாமல் சொன்னதையே மீண்டும் கூறினேன். அந்த நபர் கையில் இருந்த காகிதங்களை மேஜையில் ஓங்கி அடித்துவிட்டு என் மீது கத்த ஆரம்பித்தார். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே, நான் பிஸியாக இருப்பது தெரியவில்லையா? அங்கே போய் காத்திரு. இதைச் சொல்லிவிட்டு திரு துய் என்ற அந்த ஊழியர் தனது கால்களை மேஜை மீது வைத்துக்கொண்டு நிதானமாக செய்தித்தாள் வாசித்தார். அப்போது ஒரு நடுத்தர வயது மனிதர் என்னை கவனிக்காமல் உள்ளே நுழைந்தார். திரு துய் உடனே முகத்தை மலர வைத்து அவரை வரவேற்றார். இயக்குனர் மா, காலை வணக்கம். இதோ உங்களுக்காக போட்ட தேநீர். இயக்குனர் மா தேநீரை வாங்கி குடித்துவிட்டு தொண்டையை செருமினார். வாசலில் இருக்கும் அந்த பையன் என்ன செய்கிறான்? பதிவு செய்ய வந்திருப்பதாக சொல்கிறான். காலை நேரத்திலேயே இங்கே கத்திக்கொண்டு விதிமுறைகள் தெரியாமல் இருக்கிறான். இவனை சரி செய்ய வேண்டும். சமீப காலமாக படித்த இளைஞர்கள் நகரத்திற்கு திரும்புவதால் சொந்தக்காரர்களும் மற்றவர்களும் நம் தொழிற்சாலையை சீரழிக்கிறார்கள். அவர்கள் பேசுவது நன்றாக கேட்டது. எனக்கு கேட்க வேண்டும் என்றே அவர்கள் சத்தமாக பேசினார்கள். பின்பு பழகிய காலடி சத்தம் அருகில் வருவதை கேட்டேன். நான் புன்னகையுடன் அமைதியாக காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் திரு ஷிங் நடந்து வந்தார். ஜேக், ஏன் இன்னும் இங்கே நிற்கிறாய்? பதிவு செய்ய அதிக நேரம் ஆகாதே. நான் கீழே உனக்காக நீண்ட நேரம் காத்திருந்தேன். இந்த குரலை கேட்டதும் இயக்குனர் மா மற்றும் திரு துய் விரைவாக எழுந்து நின்றனர். துணை இயக்குனர் திரு ஷிங், நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள்? அவர்கள் என்னை பதற்றத்துடன் பார்த்தார்கள். என் உதட்டோரத்தில் இருந்த மெல்லிய புன்னகையை கவனித்தார்கள். அவர்கள் இதயம் அதிர்ச்சியில் நின்றது. திரு ஷிங் தனது கடிகாரத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் மாவையும் திரு துய்யையும் முறைத்து பார்த்தார். அவர்கள் என்னை அலட்சியப்படுத்தியது அவருக்கு ஒரு பார்வையில் தெரிந்துவிட்டது. கோபம் பொங்கி வந்தாலும் என்னிடம் அதை வெளிக்காட்ட முடியவில்லை. ஜேக், நீங்கள் இப்போதுதான் நிர்வாக அலுவலகத்தை கண்டுபிடித்தீர்களா? திரு ஷிங் அவர்களுக்கு ஒரு வழிவிடுகிறார் என்று எனக்கு தெரியும். அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டேன். நான் இப்போதுதான் வந்தேன். உங்களை இவ்வளவு தூரம் வரவழைத்ததற்கு மன்னிக்கவும். நான் சொன்னதை கேட்டு இயக்குனரும்
திரு ட்வீயும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இளைஞரே, நீங்கள் பதிவு செய்ய வந்திருக்கிறீர்கள். இது ஒரு சிறிய விஷயம்தான். இயக்குனர் மா விரைவாக முன்னே வந்து என் அறிமுக கடிதத்தை பெற்றுக்கொண்டார். திரு ட்வீ மேலும் தாமதிக்க துணியாமல் உடனடியாக என் ஆவணங்களை சரிபார்க்கத் தொடங்கினார். திரு ஷிங் இருமிவிட்டு, நிஜமாகவே தோழர் ஜேக்கின் இடமாற்றம் ஒரு பணி நியமனம், ஊர் திரும்பும் படித்த இளைஞர்களைப் போன்றது அல்ல. தவறாக நினைக்காதீர்கள். வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடாதீர்கள் என்று அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாகவும் இருந்தது. இயக்குனர் மா தன் நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்துக்கொண்டு, ஆம் ஆம், நாங்கள் நிச்சயமாக ஒருதலைப்பட்சமாக பார்க்க மாட்டோம் என்றார் பணிவாக. இந்த நேரத்தில் நான் சிரித்துக்கொண்டே, துணை இயக்குனரே, இயக்குனரும் எழுத்தரும் வேலைப்பளுவில் இருந்தார்கள். அவர்கள் எனக்கு எந்த சிரமமும் கொடுக்கவில்லை. அப்படியென்றால் சரிதான் என்று திரு ஷிங் தலையசைத்தார். அந்த நேரத்தில் வெளியில் கார் என்ஜின் சத்தம் கேட்டது. அவர் ஜன்னல் அருகே சென்றார். ஜேக், நீங்கள் இங்கே உங்கள் ஆவணங்களை முடித்துவிடுங்கள். உங்கள் இரண்டாவது சகோதரனிடம் பேச நான் கீழே செல்கிறேன். சரி, நான் சிறிது நேரத்தில் கீழே வருகிறேன். இரண்டாவது சகோதரர் ஏன் மீண்டும் வந்தார்? திரு ஷிங் செல்வதை பார்த்ததும் இயக்குனர் மாவின் அணுகுமுறை முற்றிலும் மாறியது. அவர் ஓடி வந்து, ஜேக், நீங்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர். துணை இயக்குனரிடம் எங்களுக்கெதிராக எதையும் சொல்லாததற்கு நன்றி. இல்லையென்றால் நாங்கள் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். தொழிற்சாலை நிர்வாகத்தின் தலைவரான இயக்குனர் மாவே இப்படி இருக்கும்போது அவரது உதவியாளர் திரு ட்வீ எப்படி தலைகுனியாமல் இருக்க முடியும்? அவர் விரைவாக மன்னிப்பு கேட்டார். ஜேக், உங்களை போன்ற திறமைசாலியை நான் அடையாளம் காண தவறிவிட்டேன். நான் முன்பு முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன். தயவு செய்து அதை மனதில் கொள்ளாதீர்கள். அதற்கு தேவையில்லை. நமக்கு முந்தைய விரோதங்கள் எதுவும் இல்லை. அதோடு எதிர்காலத்தில் சில விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு தொந்தரவு தர வேண்டியிருக்கும். திரு ஜிங் அவர்களை கண்டித்த பிறகு இப்போது நான் அவர்களுக்கு சர்க்கரை கொடுத்து சமாதானப்படுத்தினேன். அவர்களை கையாள அதுவே போதுமானதாக இருந்தது. இந்த வார்த்தைகள் இயக்குனர் மாவின் மனதை மலரச் செய்தன. ஓ ஜேக், உங்கள் அறிவுத்திறன் உண்மையிலேயே வியக்கத்தக்கது. எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவோம். அவர்களை என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டேன் என்று தெரிந்து நான் எதையும் சொல்லாமல் புன்னகைத்தேன். ஆழ்ந்த ஆலோசனைக்கு பிறகு நான் எளிதான மகப்பேறு துறையை கைவிட்டு சவாலான அவசர சிகிச்சை பிரிவை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் என்னை போன்ற ஒரு சிறந்த மருத்துவ நிபுணருக்கு அதை சமாளிப்பது மிகவும் எளிது. மேலும் மற்ற துறைகளை விட இதில் பலன்கள் அதிகம். கூடுதல் உணவு கூப்பன்கள் மற்றும் பிற சலுகைகள் மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் தொழிற்சாலையில் ஏதேனும் வெகுமதிகள் கிடைத்தால் தலைமையின் கவனத்திற்கு முதலில் வருவது நானாகத்தான் இருப்பேன். அவசர சிகிச்சை பிரிவுக்கான ஆவணங்களை முடித்த பிறகு அந்த இருவரிடமும் விடை பெற்று கீழே சென்றேன். ராபர்ட் திரு ஷிங்கிடம் பேசிக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். ஜேக், உனது பதிவு முடிந்துவிட்டதா? ஆம், நான் அவசர சிகிச்சை பிரிவை தேர்ந்தெடுத்துள்ளேன். இதை கேட்டதும் ராபர்ட்டின் முகபாவனையில் லேசான மாற்றம் தெரிந்தது. நான் ஏதோ ஒரு சாதாரண கிராமத்து மருத்துவர் என்றும் தேநீர் அருந்தவும் செய்தித்தாள் வாசிக்கவும் மீன் பிடிக்கவும் வசதியான ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பேன் என்றும் அவர் நினைத்திருந்தார். ஜேக், நீ என்னை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துகிறாய். இது ஒரு பெரிய சவால். திரு ஷிங்கும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து கைகளை தட்டினார். மிகவும் நல்லது ஜேக், உன் செயல்பாட்டை பார்க்க நான் ஆர்வமாக உள்ளேன். துணை இயக்குனரே, நீங்கள் என்னை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறீர்கள். நான் லேசாக புன்னகைத்தேன். அதிகமாக பேச விரும்பவில்லை. விரைவிலேயே அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். நாங்கள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு ராபர்ட் என்னை காரில் ஏறுமாறு அழைத்தார். வா ஜேக், நான் உன்னுடன் சேர்ந்து ஷாப்பிங் செல்கிறேன். சுற்றியிருந்தவர்களின் ஆர்வமான பார்வைகளை நான் கவனித்தேன். ஐயோ, பின் கூறினேன், ராபர்ட், நான் தனியாகவே சென்று விடுவேன். காரில் செல்வது கொஞ்சம் ஆடம்பரமாக தெரியவில்லையா? ராபர்ட் சிரித்துக்கொண்டே காரின் ஹாரனை சில முறை ஒலிக்கச் செய்தார். இப்போது மருத்துவமனைக்கு உள்ளே சென்றவர்களும் வெளியே வந்தவர்களும் எங்களையே பார்த்தனர். என்னிடம் தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு நான் ஒரு எளிய மனிதன் அல்ல என்பதை காட்டவே ராபர்ட் வேண்டுமென்றே இப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியும். இந்த இரண்டாவது மைத்துனர் கர்வம் கொண்டவராக இருந்தாலும் அவர் பழக எளிமையானவர் என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதோடு ராபர்ட், கல்லூரி நுழைவுத் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள நான் வீட்டிற்கு ஒரு போன் செய்ய வேண்டும். கவலைப்படாதே, அலுவலகத்தில் எங்களிடம் போன் இருக்கிறது. நான் அதை சரி செய்கிறேன். ராபர்ட்டுடன் ஷாப்பிங் முடித்தபோது மதியமாகிவிட்டது. நன்றி ராபர்ட். மேரியுடனான விவாகரத்தை கூடிய விரைவில் முடித்து விடுகிறேன். மேரியை விவாகரத்து செய்ய நான் உன்னை அவசரப்படுத்த வரவில்லை. தவறாக புரிந்து கொள்ளாதே. நீ பயப்படவில்லை என்று எனக்கு தெரியும். நான் மேரியை பற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்கள் பெற்றோரின் நிலை என்ன? மேரியும் அதே கருத்தில் தான் இருக்கிறாள். ஜேக் ஆகிய நான் சொன்னதை செய்வேன் என்று உங்கள் தந்தையிடம் தயவு செய்து கூறுங்கள். நான் மேரியின் வாழ்க்கையை தடுக்க மாட்டேன். நான் தொழிற்சாலையில் நன்றாக வாழ்ந்து கொள்வேன். இதை கேட்டதும் அதன் அர்த்தத்தை ராபர்ட் புரிந்து கொண்டார். அந்த குடும்பத்துடன் நான் அதிகம் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை என்பதையும் அவர்களிடம் அதிகம் கடன்பட விரும்பவில்லை என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். கார் கதவு மூடியது. நான் வெளியே வந்தேன். ஜேக், நீ நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். வேறு எந்த அர்த்தமும் இல்லை. ராபர்ட் இதை உணர்ச்சியின்றி கூறினான். ஆனால் நான் என் முதுகுக்கு பின்னால் கையை அசைத்து விடைபெறுவதை பார்த்தான். ஏனோ அவனுக்குள் ஒரு சிறு சோகம் தெரிந்தது. நான் என் அறைக்கு திரும்பி வந்து சுத்தம் செய்தேன். உணவு நேரத்தில் நான் உணவகத்திற்கு சென்றேன். அங்கே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பெரும்பாலானவர்களின் மதிய உணவு பெட்டிகளில் வெள்ளை மாவு ரொட்டிகளும் ஊறுகாயும் இருந்தன. 1 அல்லது 2 காய்கறி உணவுகள் வைத்திருந்தவர்கள் பெரும்பாலும் பணிமனை தலைவர்கள். நான் ஒரு வரிசையை கண்டுபிடித்து அதில் நின்றேன். முன்னால் நடந்த உரையாடல் என் கவனத்தை ஈர்த்தது. ஓல்ட் லூவோ, உங்கள் அவசர சிகிச்சை பிரிவில் புதிய மருத்துவர் ஒருவர் வந்திருப்பதாக தெரிகிறது. அவரை நீங்கள் பார்த்தீர்களா? ஓல்ட் லூவோ என்று அழைக்கப்பட்டவர் ஏளனமாக சிரித்தார். அதனால் என்ன? நமது தொழிற்சாலை மருத்துவமனைக்கு பின்வாசல் வழியாக நுழைந்த நபர். அத்தகைய குப்பைகளுடன் நான் பழக மாட்டேன். அருகிலிருந்த இளம் செவிலியர் வாயை மூடிக்கொண்டு சிரித்தார். டாக்டர் லூவோ, நீங்கள் இன்னும் அவரை பார்க்கவே இல்லை. அதற்குள் அவரை குப்பை என்கிறீர்களா? அவர் கேட்டுவிடுவார் என்று பயமாக இல்லையா? நான் அவரை பார்த்து பயப்படவில்லை. நான் முறையான வழிமுறையில் சேர்ந்தேன். அவர் போல செல்வாக்கை பயன்படுத்தவில்லை. ஓல்ட் லூவோ வேண்டுமென்றே குரலை உயர்த்தி பேசினார். யாரோ கேட்க வேண்டும் என்பது போல. நான் மனதிற்குள் கண்களை உருட்டினேன். ஏன் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லா இடங்களிலும் சந்திக்கிறேன்? உனக்கு என்னை தெரியவே தெரியாது. ஏன் என் மீது இவ்வளவு பொறாமை? இந்த பெரிய தலை லூவோவை நான் மனதிற்குள் குறித்துக் கொண்டேன். நான் உணவை வாங்கிக் கொண்டு அமைதியான இடத்தில் அமர்ந்தேன். தோழரே, நான் இங்கே உட்காரலாமா? நான் நிமிர்ந்து பார்த்தேன். மென்மையான அழகான முகத்தை கண்டேன். நிச்சயமாக. நான்
ஒருமுறை பார்த்துவிட்டு என் உணவில் கவனம் செலுத்தினேன். அந்த பெண் புன்னகைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்தார். அப்போது ஒரு பரிச்சயமான குரல் கேட்டது. நான் நிமிர்ந்து பார்த்தேன். அது பெரிய தலை லூவோ தான். புன்னகைத்துக் கொண்டிருந்த டாக்டர் டிங் அவரை பார்த்ததும் முகத்தை மாற்றிக்கொண்டு ஒன்றும் கேட்காதது போல் தனது உணவு பெட்டியில் கவனம் செலுத்தினார். ஹேய் டாக்டர் டிங், நான் உன்னைத்தான் அழைக்கிறேன். வழுக்கை தலையுடன் இருந்த பெரிய தலை லூவோ முகஸ்துதியுடன் வந்து அமர்ந்து தனது பெட்டியிலிருந்து ஒரு ரொட்டியை எடுத்து அவருக்கு கொடுத்தார். பார், நீ எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறாய். டாக்டர் டிங் அவசரமாக தனது உணவு பெட்டியை மூடினார். நிறுத்துங்கள், தேவையில்லை. பெரிய தலை லூவோவின் கை காற்றில் அப்படியே நின்றது. அருகில் பார்த்துக் கொண்டிருந்த என்னை அவர் முற்றிலும் புறக்கணித்தார். சரி, நானே சாப்பிடுகிறேன். ஆனால் நீ உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். மகப்பேறு பிரிவிலிருந்து நீ இரத்த சோகையுடன் இருப்பதாக கேள்விப்பட்டேன். இதை கேட்டதும் டாக்டர் டிங்கின் முகம் சிவந்து போனது. உனக்கு என்ன கவலை? மாதவிடாய் காலத்தில் எனக்கு உடல் பரிசோதனை நடந்தது, அவ்வளவுதான். இயல்பாகவே எனக்கு இரத்த சோகை இருக்கும். இந்த வாயாடிக்கு என் மாதவிடாய் விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியமா? பெரிய தலை லுவோ டாக்டர் டிங்கை காதலிக்க விரும்புவது போல் தெரிந்தது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. டாக்டர் டிங்கின் கோபமான தொனியை பார்த்ததும் பெரிய தலை லுவோ பேச்சை மாற்றினான். கிளார்க்வி, இன்று மதியம் அவசர சிகிச்சை பிரிவிற்கு ஒரு புதிய டாக்டர் வரப்போகிறார் என்றார். அவர் எப்படிப்பட்டவரோ, ஆனால் கவலைப்படாதே. நான் இருக்கும்போது யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. டாக்டர் டிங் அவனை முறைத்து பார்த்தார். அவர் வரும்போது நாம் எல்லோரும் சக ஊழியர்கள். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பெரிய தலை லுவோ ரகசியமாக குரலை தாழ்த்தினான். நான் கிளார்க்வியிடம் கேட்டேன். இவரை தேடி போவது நல்லதல்ல என்று அவர் சொன்னார். அவன் ஏதோ செல்வாக்கை பயன்படுத்தி உள்ளே வந்திருக்கிறான். அவசர சிகிச்சை பிரிவில் நிலவும் இந்த தவறான போக்கை நிறுத்தி யாருடைய கை ஓங்கியிருக்கிறது என்று அவனுக்கு காட்ட வேண்டும். வாயளவில் நீ நன்றாகவே பேசுகிறாய். டாக்டர் லுவோ, நீ குழப்பம் விளைவிக்கும் எண்ணத்தை கைவிடுவது நல்லது. இதை சொல்லிவிட்டு அவள் தன் மதிய உணவு பெட்டியை மூடிவிட்டு கிளம்ப தயாரானாள். கிளார்க்வி, நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள்? கிளார்க்வி கண்களில் மின்னலுடன் மேசையை நோக்கி நடந்தார். ஓ ஜேக், நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் அறிமுகமாகிக் கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. டாக்டர் டிங் மற்றும் டாக்டர் லுவோவுடன் எப்படி பழகுகிறீர்கள்? டாக்டர் டிங் மற்றும் பெரிய தலை லுவோ அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அவர்களின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. டாக்டர் டிங் என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து வெட்கத்திலும் தர்மசங்கடத்திலும் முகம் சிவந்து போனார். பெரிய தலை லுவோவின் முதல் எண்ணம் கோபமாக இருந்தது. இந்த பையன் எந்த சத்தமும் இல்லாமல் இங்கேயே உட்கார்ந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தானா? இவன் பார்ப்பதற்கு மிகவும் தந்திரமாக இருக்கிறான். கிளார்க்வி, அப்படியானால் இவர்தான் நமது புதிய சக ஊழியரா? நாமெல்லோரும் ஒரே மேஜையில் அமர நேர்ந்துவிட்டதே. உங்களுக்கு இன்னும் அறிமுகம் இல்லையா? நான் உங்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன். இவர்தான் மருத்துவர் டிங் யுச்சு. இவர்தான் மருத்துவர் லுவோடோ டாலி. நான் முன்னேறிச் சென்று டாக்டர் டிங்கிடம் கைகுலுக்கினேன். அவருடைய மென்மையான கை சற்றே குளிராக இருந்தது. நான் உடனே கையை எடுத்துக்கொண்டேன். வணக்கம் டாக்டர் டிங், எனக்கு வழிகாட்டுங்கள். டாக்டர் டிங் வெட்கத்துடன் தலையசைத்தார். வணக்கம் டாக்டர் லீ. பின்பு பெரிய லுவோ ஒருவிதமான புன்னகையுடன் கையை நீட்டினான். சக ஊழியரா என்று ஏளனமாகச் சொன்னான். டாக்டர் லீ தானே? நீங்கள் தங்கமா அல்லது துருப்பிடித்த இரும்பா என்பது சீக்கிரமே தெரிந்துவிடும். நான் உடனடியாக என் கையை திசை மாற்றி முகத்திற்கு முன்னால் அசைத்தேன். ஓல்ட் சுய், உணவகத்தின் சூழல் நன்றாகவே இருக்கிறது. ஏன் இங்கே ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கின்றன? பசியையே கெடுத்து விடுகிறது. பிக்ஹெட் லுவோவின் மிரட்டலான முகத்தை பொருட்படுத்தாமல் நான் மீண்டும் அமர்ந்து கிளார்க் சூயுடன் பேசிக் கொண்டிருந்தேன். பிக்ஹெட் லுவோ பற்களை கடித்துக்கொண்டு வன்மத்துடன் தனது உணவை முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். எங்களுக்கு இடையே இருந்த மோதலை கவனித்த கிளார்க் அதை சரிசெய்ய முயற்சித்தார். ஓல்ட் லுவோ, சாப்பிட்டு முடித்துவிட்டீர்களா? இன்னும் சில உணவுகளை ஆர்டர் செய்கிறேன். நாம் சேர்ந்து சாப்பிடலாமா? ஈக்கள் சுற்றும் இடத்தில் என்னால் சாப்பிட முடியாது. பிக்ஹெட் லுவோ திரும்பி பார்க்காமல் சென்றுவிட்டான். அந்த நேரத்தில் டாக்டர் டிங்கால் சிரிப்பை அடக்க முடியாமல் பொங்கி வந்தார். டாக்டர் லீ, நீங்கள் நிஜமாகவே வித்தைக்காரர்தான். அவரை அவ்வளவு கோபப்படுத்திவிட்டீர்கள். ஆனால் கிளார்க் என் காதில் கிசுகிசுத்தார். டாக்டர் லுவோவுக்கு நல்ல தொடர்புகள் உண்டு. கவனமாக இருங்கள். அவன் வஞ்சகமானவன். இரட்டை மேற்கோள் குறி. அப்போது அழகான தோற்றம் கொண்ட ஒரு பெண் அங்கே நடந்து வந்தார். டிங் அவரை அறிமுகப்படுத்த விரைவாக எழுந்து நின்றார். டாக்டர் லீ, இவர்தான் டாக்டர் லின் முயு, நமது தொழிற்சாலை மருத்துவமனைக்கான 3001 மருத்துவமனையின் ஆதரவு குழுவின் தலைவர். நான் டாக்டர் லின்னிடம் பேசுவதற்கு முன்பே ஒரு இளம் செவிலியர் பதற்றத்துடன் ஓடி வந்தார். டாக்டர் டிங், அவசர சிகிச்சை தேவைப்படுகிறது. உயிருக்கு போராடும் ஒரு நோயாளி வந்திருக்கிறார். டாக்டர் லுவோ நம்மை விரைவாக வரச் சொல்கிறார். இதை கேட்ட டாக்டர் டிங்கின் முகம் மாறியது. டாக்டர் லின் மற்றும் கிளார்க்கும் பதற்றமடைந்தனர். டாக்டர் லின்னிடம் நலம் விசாரிக்கும் நேரம் எனக்கு கிடைக்கவில்லை. நான் முன்னேறி வெளியே சென்றேன். டாக்டர் டிங் அந்த இளம் செவிலியரை பிடித்துக்கொண்டு உணவை அப்படியே விட்டுவிட்டு விரைவாக பின்தொடர்ந்தார். டாக்டர் லின் அவசர சிகிச்சை பிரிவு குறித்து கவலையில் இருந்ததால் அவருக்கு பசி எடுக்கவில்லை. கிளார்க் ஒரு பண்ணை கையில் எடுத்து கடித்தபடியே அவர்களுடன் பின்தொடர்ந்தார். இங்கே டாக்டர் டிங்கும் நானும் அந்த இளம் செவிலியருடன் அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்றோம். வழியிலேயே சூழலை புரிந்து கொண்டோம். அங்கே சென்றதும் ஒரு இளைஞன் படுக்கையில் பலரால் கட்டப்பட்டிருப்பதை கண்டோம். பிக்ஹெட் லுவோ ஒரு சிறிய பாட்டிலிலிருந்து சிரிஞ்ச் மூலம் மருந்தை எடுத்துக் கொண்டிருந்தான். டாக்டர் லுவோ, என்ன நடக்கிறது? பெரிதாக ஒன்றும் இல்லை. ஒருவேளை குடல்வால் வீக்கமாக இருக்கலாம். நான் முதலில் மயக்க மருந்து கொடுத்துவிட்டு பிறகு அறுவை சிகிச்சைக்காக உள்நோயாளி பிரிவுக்கு அனுப்புகிறேன். இதை கேட்ட டாக்டர் டிங் நிம்மதி பெருமூச்சு விட்டார். பிறகு ஏன் அவனை இப்படி கட்டியிருக்கிறீர்கள்? அது அவனுக்கு அசௌகரியமாக இருக்காதா? வாய்ப்பே இல்லை. இந்த குறும்புக்காரன் ஏற்கனவே என்னை ஒருமுறை எட்டி உதைத்து விட்டான். அவனை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படியே பிக்ஹெட் லுவோ குளிர்
குளிர்ச்சியான புன்னகையுடன் சிரிஞ்சை பிடித்திருந்தான். அவன் திரும்பியபோது அவனது புருவத்தின் அருகே காலணி முத்திரை இருப்பதை நான் கவனித்தேன். சிரிப்பை அடக்கிக் கொண்டு அந்த இளைஞனின் அறிகுறிகளை கவனித்தேன். அவனது தாடைகள் இறுக்கமாக மூடியிருந்தன, கண்கள் மூடப்பட்டிருந்தன. அவன் தனது வயிற்றை பாதுகாக்க உடல் முழுவதும் சுருண்டு படுக்கையில் கிடந்தான். ஒரே பார்வையில் இது குடல்வால் வீக்கம் இல்லை என்று எனக்கு தெரிந்துவிட்டது. அப்போது வெளியே இருந்து காலடி சத்தம் கேட்டது. கிளார்க் ட்வீ மற்றும் டாக்டர் லின் கதவருகே வந்தனர். டாக்டர் லின்னை பார்த்ததும் பிக்ஹெட் லோ வின் கண்கள் பிரகாசித்தன. டாக்டர் லின், நீங்கள் இன்று வந்திருக்கிறீர்கள். சாப்பிட்டீர்களா? டாக்டர் லின் அவரை பார்க்கக்கூட இல்லை. குளிர்ச்சியாக, எனக்கு உன்னிடம் பேச நேரமில்லை என்றார். நோயாளிக்கு சிகிச்சை அளியுங்கள். பிக்ஹெட் லோ சிரித்துக்கொண்டே ஊசியை உயர்த்தி நோயாளிக்கு மயக்க மருந்து செலுத்தினார். இது வெறும் அப்பெண்டிசைட்டிஸ் தான். பிறகு அவரை அறுவை சிகிச்சைக்காக மேலே அனுப்புவோம். டாக்டர் லின் படுக்கையருகே சென்று நெற்றியை சுருக்கினார். இல்லை, இது அப்பெண்டிசைட்டிஸ் போல தெரியவில்லை. டாக்டர் லோ, உங்கள் நோயறிதலில் உறுதியாக இருக்கிறீர்களா? டாக்டர் டிங்கும் வேகமாக அருகில் வந்தார். டாக்டர் லின் சொல்வது சரியாக இருக்கலாம் என்று அவரது உள்ளுணர்வு கூறியது. பிக்ஹெட் லோ நம்பிக்கையுடன் சிரித்தார். டாக்டர் லின், டாக்டர் டிங், என் தொழில்முறை திறமையை சந்தேகிக்காதீர்கள். அந்த தருணத்தில் நான் உறுதியாகச் சொன்னேன், தவறு, முற்றிலும் தவறு. இது அப்பெண்டிசைட்டிஸே இல்லை, அறுவை சிகிச்சையும் தேவையில்லை. இரட்டை மேற்கோள் குறி. பிக்ஹெட் லோ உடனடியாக கோபத்தில் உப்பினார். ஜேக், மரியாதை நிமித்தமாகத்தான் நான் உன்னை டாக்டர் என்கிறேன். வேறு எங்காவது போய் உன் கோபத்தை தணித்துக்கொள். இங்கே வந்து அசிங்கப்பட்டுக் கொள்ளாதே. நீதான் கிண்டல் செய்கிறாய். நான் படுக்கையை நோக்கி நடப்பதை பார்த்த பிக்ஹெட் லோ திடீரென உற்சாகமானார். நீ என்ன செய்கிறாய்? நீ ஒரு கிராமத்து ஆள் மட்டும்தானே. இங்கே வந்து பிரச்சனையை உருவாக்காதே. ஏதாவது தவறாக நடந்தால் அதற்கு நீதான் பொறுப்பு. இதை கேட்டு டாக்டர் டிங்கின் முகம் இருண்டது. டாக்டர் லோ, நீங்கள் பாரபட்சமாக இருக்கிறீர்கள். அவர் திறமையானவரா இல்லையா என்பது நமக்கு தெரிந்துவிடும். மற்ற மருத்துவர்களுக்கு மாற்று கருத்து இருப்பது இயல்புதானே. மற்ற மருத்துவர்களை சிகிச்சையில் அனுமதிக்காமல் இருப்பது அது இரட்டை வேடம் போடுவது போலல்லவா? பிக்ஹெட் லோ பேச்சற்று நின்றார். அவரை அமைதிப்படுத்த கிளார்க் அவரை இழுத்தார். நான் பிக்ஹெட் லோவை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு படுக்கையருகே சென்று அனைவருக்கும் விளக்கினேன். இது கடுமையான அப்பெண்டிசைட்டிஸ் அல்ல என்று நான் தீர்மானித்ததற்கு முக்கியமான காரணம் அவர் வலியை காட்டும் இடம் தவறு. எந்த இடம் தவறு? டாக்டர் டிங் ஆர்வத்துடன் குனிந்து பார்த்தார். டாக்டர் லின்னும் நான் காட்டிய திசையை பார்த்தார். ஜேக், சொல், நாங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் பிக்ஹெட் லோ கைகளை இறுக்கிக் கொண்டு நின்றார். அவர் மனதில் திடீரென பயம் எழுந்தது. பழைய லோ, நகர்ந்து நில்லுங்கள். கிளார்க் சுயி என்னை முன்னால் இழுத்தார். நான் பிக்ஹெட் லோவை ஒருமுறை கூட பார்க்கவில்லை. நான் நேராக படுக்கையருகே சென்று டாக்டர் லின்னை பார்த்தேன். இது நிச்சயம் கடுமையான அப்பெண்டிசைட்டிஸ் அல்ல. அவர் கையை வைத்திருக்கும் இடத்தை பாருங்கள். அந்த இடம் முற்றிலும் தவறானது. இந்த வார்த்தைகள் அறையையே அமைதியாக்கின. டாக்டர் டிங் வேகமாக அருகில் குனிந்தார். டாக்டர் லின் நான் காட்டிய விரலை பின்பற்றி உற்று நோக்கினார். அப்போதுதான் அந்த இளைஞன் தனது தொப்புளுக்கு கீழே அடிவயிற்றை பிடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தார். அவர் வருத்தத்துடன் தலையை அசைத்தார். நான் ஒரு மகப்பேறு மருத்துவர், ஜேக். தயவு செய்து விரிவாக விளக்குங்கள். இந்த நேரத்தில் பிக்ஹெட் லூவோ என் பக்கத்தில் இருந்தபடி கைகளை இறுக மூடிக்கொண்டார். நான் அவரை பொருட்படுத்தாமல் நேரடியாக விஷயத்தை சுட்டிக்காட்டினேன். குடல்வால் அழற்சியின் வலி பொதுவாக அடிவயிற்றின் வலது பக்கத்தில் இருக்கும். ஆனால் இந்த இளைஞன் தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதியைத்தான் பிடிக்கிறான். அது குடல்வாலிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. இதற்கும் குடல்வால் அழற்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. டாக்டர் டிங் தனது கவனக்குறைவை எண்ணி விரக்தியில் நெற்றியில் தட்டிக்கொண்டார். லின்னுக்கு வியர்த்து விறுவிறுத்தது. நல்லவேளை நீங்கள் அதை சுட்டிக்காட்டினீர்கள். நாங்கள் தவறுதலாக குடல்வால் அறுவை சிகிச்சையை செய்திருப்போம். அது இந்த இளைஞனுக்கு தேவையற்ற துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். இதன்பின் அங்கிருந்த பணியாளர்கள் என்னை பார்க்கும் பார்வையை முழுமையாக மாற்றிக்கொண்டனர். உண்மையான காரணத்தை கண்டறியுமாறு அவர்கள் அனைவரும் என்னிடம் வலியுறுத்தினர். பிக்ஹெட் லூவோவின் வாய் கடும் கோபத்தில் துடித்தது. நான் அவசரமாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. நான் திரும்பிச் சென்று படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து அந்த இளைஞனின் வயிற்றில் அழுத்தினேன். நேற்று இரவும் இன்றும் நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள்? நண்டு. நேற்று இரவு கொஞ்சம் சாப்பிட்டேன், மதியமும் சாப்பிட்டேன். அதிகமாக நண்டு சாப்பிட்டதால் இப்படி இருக்குமோ? அந்த இளைஞனின் வேதனையான குரல் எனக்கு உறுதியை அளித்தது. ஆனால் இந்த நேரத்தில் பிக்ஹெட் லூவோ குறை கூற குதித்தார். ஜேக், வீண் தற்பெருமை பேசாதே. கோடையில் நண்டு பிடித்து சாப்பிடாதவர் யார்? நண்டு சாப்பிடுவதால் எப்படி இப்படி வரும்? நீ எதையோ உளறுகிறாய் என்றுதான் நான் நினைக்கிறேன். டாக்டர் லின் அவரை முறைத்து பார்த்தார். டாக்டர் டிங் தலையை திருப்பிக் கொண்டார். நான் அந்த கோமாளியை புறக்கணித்துவிட்டு அனைவரையும் அதிரவைக்கும் ஒரு முடிவை சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்று காலை வெறும் வயிற்றில் பச்சை பர்சிமன் பழங்களை சாப்பிட்டிருக்க வேண்டும். டாக்டர் லீக்கு அது எப்படி தெரியும்? இன்று காலை எனக்கு பசியாக இருந்தது. அதனால் முன்முற்றத்தில் இருந்த ஒரு பை பச்சை பர்சிமன் பழங்களை எடுத்து சாப்பிட்டு விட்டேன். டாக்டர் லின்னும் டாக்டர் டிங்கும் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அதனால் ஏற்படும் ஆபத்தான எதிர்வினையை அவர்களுக்கு உடனடியாக விளக்கினேன். பச்சை பர்சிமன் பழத்தில் உள்ள டானிக் அமிலம் நண்டில் உள்ள அதிக புரதத்துடன் சேரும்போது உடனே கட்டியாகி உடலில் வலுவான நிராகரிப்பை ஏற்படுத்துகிறது. இது ஒரு நண்டு நச்சுத்தன்மை, கிராப் பாய்சனிங். பணியாளர்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். டாக்டர் லின்னின் கண்கள் பாராட்டால் மின்னின. அறுவை சிகிச்சை அல்லாத சிகிச்சை முறைகளைப் பற்றி அவர் உடனடியாக கேட்டார். மிகவும் எளிது. உடலில் நீர்ச்சத்தை அதிகரிக்க வேண்டும். வயிற்றுப்போக்கை நிறுத்த வேண்டும். வாந்தியை நிறுத்த வேண்டும். அதே நேரத்தில் நான் 2 தாள உணவு கூப்பன்களையும் சில சில்லறைகளையும் எடுத்து எழுத்தர் டேயிடம் கொடுத்தேன். தயவு
தயவுசெய்து சிற்றுண்டிச்சாலைக்குச் சென்று 3 ஊறுகாய் முட்டைகளை வாங்கி வாருங்கள். பின்னர் மாண்ட்மோரிலோனைட் பவுடரை ஊறுகாய் முட்டைகளுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ள டாக்டர் டேமிடம் கூறினேன். ஊறுகாய் முட்டைகள் நோயை குணப்படுத்துமா? நீ கேலி செய்கிறாய் என்று நினைக்கிறேன். பிக்ஹெட் லுவோ இன்னும் ஓரத்திலிருந்து ஏளனமாக சிரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பதப்படுத்தப்பட்ட முட்டை மற்றும் மிரில்லனைட் பவுடர் கலந்த கலவையை சுடுநீரில் கரைத்துக் கொடுத்த சில நிமிடங்களிலேயே அவமானத்தின் தருணம் வந்துவிட்டது. வெறும் 10 நிமிடங்களில் அந்த இளைஞனின் பச்சையாக இருந்த முகம் அற்புதமாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. அவன் படுக்கையில் அமரவும் செய்தான். பெரிய தலை லோ உடனடியாக குணமடைந்த நோயாளி உறைந்து போய் நின்றார். டாக்டர் லின்னும் டாக்டர் டிங்கும் அதிர்ச்சியில் கண்கள் விரிய பார்த்தனர். கடவுளே, என் வயிறு இப்போது வலிக்கவில்லை. டாக்டர் லீ நிஜமாகவே ஒரு நடமாடும் அதிசயம். சுற்றியிருந்த தொழிலாளர்கள் வியப்புடன் கத்தினர். மிகுந்த மரியாதையுடன் என்னை நோக்கினர். என்ன, குருட்டு கண்ணுக்கு கிடைத்ததுதான் அந்த எலி. இது வெறும் அதிர்ஷ்டம். பெரிய தலை லோ தடுமாறினார். போராட்டம். ஆனால் இந்த வார்த்தைகள் தொழிலாளர்களின் கோபத்தை உடனடியாக தூண்டியது. போலி டாக்டரே, உனக்கு இன்னும் பேச தைரியம் இருக்கிறதா? இவனை நீ கிட்டத்தட்ட கொன்றே விட்டாய். உன் மருத்துவ திறன் மோசம், உன் ஒழுக்கம் அதைவிட மோசம். டாக்டர் லீயுடன் ஒப்பிடும்போது நீ குப்பை. இந்த கடுமையான வார்த்தைகள் பெரிய தலை லோவின் இதயத்தை துளைத்தன. அவர் கோபத்தில் நடுங்கினார். கூட்டத்தை சுட்டிக்காட்டி கத்தினார். ஆனால் தொழிலாளர்களின் பலத்தைக் கண்டு பயந்து கோபத்துடன் கையை மட்டும் ஆட்டினார். அப்போது டாக்டர் டிங் இறுதியாக ஒரு அடியை கொடுத்தார். இந்த மருத்துவ சம்பவத்தை பற்றி நான் கிளினிக் தலைமையிடம் உண்மையாக அறிக்கை அளிப்பேன். வெளியே போ என்று டாக்டர் லின் சேர்த்துக் கொண்டார். நான் இதை ஆலை நிர்வாகத்திடமும் தெரிவிப்பேன். நீ 1000 வார்த்தைகள் கொண்ட மன்னிப்பு கடிதத்தை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும். இருவரிடமிருந்தும் வந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பெரிய தலை லோ உடைந்தே போனார். அவர் முகம் வெளிரி போய் ஒரு முழு வாக்கியத்தை கூட பேச முடியவில்லை. அவர் ஒரு நாற்காலியை எட்டி உதைத்துவிட்டு அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து நழுவிச் சென்றார். ஆபத்து முடிவுக்கு வந்தது. டாக்டர் டிங் தன் நெஞ்சில் கை வைத்து மீண்டும் மீண்டும் எனக்கு நன்றி தெரிவித்தார். டாக்டர் லின் அவரை பாராட்டினார். ஜேக், உனக்கு மருத்துவ அனுபவம் இருப்பது மட்டுமின்றி நாட்டு மற்றும் நவீன மருத்துவத்தை இணைத்து இப்படி முட்டையை பயன்படுத்தியது நீ சிறந்த திறமைசாலி என்பதை காட்டுகிறது. நான் லேசாக புன்னகைத்தேன். இது மருத்துவ இணைப்பு அல்ல, நமக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படவில்லை. நான் அனைவருக்கும் உண்மையை சொல்கிறேன். நான் பெரிதாக ஒன்றும் நினைக்கவில்லை. கிராமப்புறங்களில் உயிரை காப்பாற்ற நான் இந்த நாட்டு மருத்துவ முறையை பயன்படுத்தினேன். வயிற்றின் அமிலத்தன்மையை சமன் செய்யவும் எரிச்சலை குறைக்கவும் நான் சிறிது மிரில்லனைட் பவுடர் சேர்த்தேன். சுற்றியிருந்த தொழிலாளர்கள் உரக்கச் சிரித்தனர். எந்த முறை என்றாலும் நீ பெரிய தலை லோவை விடச் சிறந்தவன். இனிமேல் நாங்கள் அனைவரும் சிகிச்சைக்கு உன்னிடமே வருவோம். படுக்கையில் இருந்த அந்த இளைஞன் ஷியாவ் வாங் என் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டான். டாக்டர் லீ, நீங்கள் இல்லையென்றால் நான் இன்று தேவையில்லாமல் கஷ்டப்பட்டிருப்பேன். வெறும் ஒரு உணவு மூலம் என்னை குணப்படுத்திவிட்டீர்கள். நான் உண்மையிலேயே வியந்துவிட்டேன். அதே நேரத்தில் அவர் தனது பையில் இருந்த சுருங்கிய 10 காசை எடுத்து என் கையில் திணிக்க முயன்றார். நான் வேகமாக பின்வாங்கி கைகளை அசைத்து மறுத்தேன். இதற்கான செலவை ஆலை நிர்வாகமே ஈடு செய்துவிடும். பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மதியம் கடினமான வேலைகளை செய்யாதீர்கள். அப்போதுதான் எழுத்தர் க்வி மகிழ்ச்சியுடன் வந்தார். என் வாழும் அதிசயம். சாப்பிடலாம் வாருங்கள். உணவு இன்னும் ஆறவில்லை. டாக்டர் டிங் குற்ற உணர்ச்சியில் தன் நெற்றியில் தட்டிக்கொண்டார். டாக்டர் லின் நேரடியாக தனது மதிய உணவு பெட்டியை வெளியே எடுத்தார். நாம் அனைவரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இது ஒரு வேலை நேர உணவு. அடுத்து எழுத்தர் க்வி பரபரப்பாக அனைத்தையும் ஏற்பாடு செய்தார். நாங்கள் மகிழ்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது எழுத்தர் க்வி திடீரென தன் தொடையில் தட்டி என்னை காட்டினார். டாக்டர் லின், நான் உங்களை முறையாக அறிமுகப்படுத்துகிறேன். இவர்தான் நமது ஆலை மருத்துவமனையின் புதிய திறமைசாலி ஜேக். ஜேக். டாக்டர் லின்னின் விழிகள் திடீரென மிகவும் விசித்திரமாக மாறின. அவரது வழக்கத்திற்கு மாறான எதிர்வினையை நான் கவனிக்கவில்லை. புன்னகைத்து என் கையை நீட்டினேன். டாக்டர் லின், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஆனால் அமைதியாக தோன்றும் டாக்டர் லின் உள்ளுக்குள் இவ்வளவு குழப்பத்தில் இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தனக்கு முன்னால் இருக்கும் இந்த அழகான, நேர்மையான நபர், தனது தங்கை மேரியின் போலி கணவர், அந்த கிராமத்து முட்டாள் என்று வதந்தி பரவியவர் என்பதை நம்ப முடியாமல் அவர் என்னையே உற்று நோக்கினார். சில வாய்க்காய்கறிகளை சாப்பிட்ட பிறகு சூழல் மிகவும் தளர்வாக மாறியது. டாக்டர் டிங் என்னை கவனமாக பார்த்தார். டாக்டர் லீ, டாக்டர் லோ பொதுவாகவே அகங்காரம் பிடித்தவர். தயவு செய்து அவரை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் என் உணவு பெட்டியை தள்ளிவிட்டு குளிர்ந்த குரலில் சிரித்தேன். டாக்டர் டிங், நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது உண்பது போன்றது. அது நல்லதா இல்லையா என்பதை மக்கள் பார்த்து விடுவார்கள். அவருடன் மல்லுக்கட்ட எனக்கு நேரமில்லை. டிங்கின் கண்கள் மின்னின. ஆனால் பெரிய தலை லோவால் எனக்கு பழிவாங்கும் நடவடிக்கை வருமோ என்று அவர் இன்னும் கவலைப்பட்டார். அப்போதுதான் டாக்டர் லின் முன்வந்து பேசினார். டாக்டர் டிங், கவலைப்படாதீர்கள். வருங்காலத்தில் நான் அடிக்கடி உங்கள் ஆலைக்கு வருவேன். நான் இருக்கும் வரை லோவால் எந்த தொந்தரவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். அப்போதுதான் எழுத்தர் சூ சிரித்துக்கொண்டு தலையை ஆட்டினார். டாக்டர் டிங், டாக்டர் லின், டாக்டர் லீயின் உண்மையான திறமை உங்களுக்கு தெரியவில்லை. இரு பெண்களும் அவரை முறைத்து பார்த்தனர். ஆனால் எழுத்தர் சூ மர்மமாக சிரித்துவிட்டு பாத்திரங்களை கழுவ எழுந்து சென்றார். நிறுத்துங்கள். நான் அவரை பிடித்து ஒரு சிகரெட்டை கொடுத்தேன். இந்த உணவிற்கு நீங்கள் பணம் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களை பாத்திரம் கழுவ விடமாட்டேன். சிறிது ஓய்வெடுங்கள். பின்னர் நான் என் உணவு பெட்டியை எடுத்துக்கொண்டு அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே நடந்தேன். நான் வெளியே வந்ததும் அறுவை சிகிச்சையை ஒருங்கிணைத்து திரும்பிய இளம் செவிலியர் வோங்கிங்கை மோதிக்கொண்டேன். அவர் வியர்த்துப்போய் நோயாளியை எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருந்தார். டாக்டர் டிங் விரைவாக அவரை உள்ளே இழுத்து, நான் செய்த
செய்த அந்த தற்காப்பு மீட்பு செய்தியை உற்சாகமாக பகிர்ந்தார். மறுபுறம் நான் பாத்திரங்களை கழுவ சிற்றுண்டிச்சாலைக்கு பின்னால் சென்றபோது ஒரு அழகான உருவம் என்னை நெருங்கியது. அதை கொடுங்கள், நான் செய்கிறேன். டாக்டர் லின் தனது கைகளை மடித்துக்கொண்டு என் கையிலிருந்து கிண்ணத்தை வாங்கிக் கொண்டார். அவர் சோப்பு போட்டு வேகமாக தேய்த்தாலும் கழுவுவதை வேண்டுமென்றே மெதுவாகச் செய்தார். பொது மருத்துவமனையில் இருந்து வந்த இந்த நிபுணரை பார்த்தபோது என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. டாக்டர் லின், நீங்கள் அடிக்கடி இந்த இயந்திர பழுதுபார்ப்பு ஆலை கிளினிக்கு வருவீர்களா? அவர் ஒரு கிண்ணத்தை தான் கழுவிக் கொண்டிருந்தாலும் முன்னதாக அவர் பேசிய நியாயமான வார்த்தைகளுக்கு பிறகு இப்போது அவரது கண்களில் ஒருவிதமான கண்காணிப்பு இருப்பதை என்னால் உணர முடிந்தது. பிறகு அவர் சாதாரணமாக என் சொந்த ஊரை பற்றி விசாரித்தார். நான் சாதாரணமாக யாஞ்சிங்கிலிருந்து பல 100 கிமி தொலைவில் உள்ள ஹாங் கவுண்டி என்று பதிலளித்தேன். இந்த 3 எளிய வார்த்தைகள் அவரை திகைக்க வைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் ஹான்சின் கவுண்டி என்ற பெயர் அவரது இதயத்தில் பெரும் புயலை கிளப்பியிருந்தது என்று எனக்கு தெரியாது. பிறகு அவர் என் வயது மற்றும் திருமண நிலை குறித்து கவனமாக விசாரித்தார். ஏன் வேலை தேடி இவ்வளவு தூரம் யாஞ்சிங் வந்தேன் என்றும் கேட்டார். அவர் சும்மா பேசுகிறார் என்று நினைத்து நான் நிதானமாக புன்னகைத்தேன். ஒருவர் கொடுத்த பணியை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். என் முடிவை நானே எடுக்கும் நிலையில் இல்லை. இதைச் சொல்லிவிட்டு நான் வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு காலி கிண்ணத்துடன் அங்கிருந்து கிளம்பினேன். டாக்டர் லின் அங்கே தனியாக நின்று என் பின் செல்லும் உருவத்தை ஒருவிதமான சிக்கலான பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தார். நான் என் திறமையை வெளிப்படுத்திய பிறகு மருத்துவத்துறை தலைவரின் அலுவலகத்தில் பெரும் குழப்பம் நிலவியது என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. இயக்குனர் மா, ஆச்சரியம், உண்மையில் ஆச்சரியம் என்று கிளர்க் தனது வழக்கமான குரலில் உள்ளே நுழைந்தார். இயக்குனர் மா கோபப்பட தொடங்கியிருந்தபோது கிளர்க் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் தரையில் அமர்ந்தார். ஜேக் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வேலைக்குச் சேராத நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு உயிரை காப்பாற்றியிருந்தார். பின்னர் கிளர்க் அந்த நிகழ்வு முழுவதையும் வர்ணித்து கூறினார். இயக்குனர் மா கண்கள் விரிய பார்த்தார். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். முன்னதாக அவர்கள் என்னை அவமதிக்காதது குறித்து நிம்மதியடைந்தனர். 301 பொது மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் லின் முயூவும் அங்கு இருந்தார் என்று கிளர்க் சொன்னது அவர்களை இன்னும் வியப்பில் ஆழ்த்தியது. இயக்குனர் மா உற்சாகத்தில் தரையிலிருந்து குதித்து எழுந்தார். அந்த லூட்டோலி என்ற முட்டாள் ஜேக்கின் திறமையை நிரூபிக்க சரியான படிக்கட்டாக அமைந்தான். அவனது திறமையின்மையே ஜேக்கின் திறமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. எனவே இருவரும் உடனடியாக ஒரு அறிக்கை எழுத முடிவு செய்தனர். அது என் மருத்துவ திறமையை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் துணை இயக்குனர் ஷிங்கின் கூர்மையான பார்வையையும் புகழ்வதாக இருந்தது. அதே நேரத்தில் 301 மருத்துவமனையில் டாக்டர் லின் ஏற்கனவே தளவாடங்கள் துறைக்கு விரைந்திருந்தார். அவர் தளவாட இயக்குனர் ராபர்ட்டை கண்டுபிடித்து விநியோக படிவங்களில் கையெழுத்திட்டு அவரை நடைபாதையின் இறுதிக்கு அழைத்துச் சென்றார். ராபர்ட் அவரது இரண்டாவது அண்ணன். இரண்டாவது அண்ணா, உண்மையை சொல்லுங்கள், ஜேக் உண்மையிலேயே ஒரு எளிய மலைப்பகுதி விவசாயிதானா? அவன் வெறும் அரைவேக்காட்டு நாட்டு மருத்துவன் மட்டும்தானா? தன் சகோதரியின் ஆச்சரியமான கேள்விகளை கேட்டு ஏதோ தவறு நடப்பதை உணர்ந்த ராபர்ட் விவரங்களை கேட்டு வற்புறுத்தினார். அடுத்த நொடியே டாக்டர் லின்னின் வார்த்தைகள் ராபர்ட்டை திகைக்க வைத்தன. லுடாலியின் தடையை நான் எப்படி முறியடித்தேன், துல்லியமாக கண்டறிந்து சில காசு மதிப்புள்ள நாட்டு மருந்துகளைக் கொண்டு ஒரு உயிரை காப்பாற்றினேன் என்பதை அவர் விவரித்தார். அவர் பேச பேச உற்சாகமடைந்தார். அவரது கண்களில் நம்பிக்கையின்மை தெரிந்தது. நான் என் கண்களால் அதை பார்த்தேன். அவனுக்கு மருத்துவ அறிவு மட்டுமல்ல, மருத்துவ அனுபவமும் மிகவும் அதிகம். அவன் ஏதோ சில தந்திரங்களை அறிந்த கிராமத்து மனிதனாக இருக்கவே முடியாது. இந்த நேரத்தில் 301 மருத்துவமனையில் டாக்டர் லின் எனது அவசர சிகிச்சையை பற்றி வியந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. அவர் தன் இரண்டாவது சகோதரர் ராபர்ட்டின் சட்டையை பிடித்துக்கொண்டு உணர்ச்சிவசப்பட்டு பேசினார். அவன் வெறும் கிராமத்து மருத்துவன் அல்ல. அவனுக்கு தெரிந்தவை நாம் கற்பனை செய்ததை விட அதிகம். டாக்டர் டிங்கிற்கும் எனக்கும் கூட ஆரம்பத்தில் அறிகுறிகள் தெரியவில்லை. அவன் அமைதியாக இருந்து அனைத்தையும் தீர்த்து மருத்துவ விபத்து நேராமல் தடுத்துவிட்டான். டாக்டர் லின் பேச பேச என்னைப் போல ஆபத்தை எதிர்கொள்ளும் துணிச்சல் சிலருக்கே இருப்பதாக உற்சாகமாக கூறினார். ராபர்ட்டே திகைத்துப் போனார். அவர் தன் சிகரெட்டை ஒரு இழுத்துவிட்டு அதன் துண்டை அணைத்துவிட்டு மீண்டும் பாக்கெட்டில் வைத்தார். தன் மைத்துனன் மிகவும் வியக்கத்தக்க மனிதனாக மாறிவருவதை எண்ணி அவர் பெருமூச்சு விட்டார். ஆனால் ஹான்சான் மாவட்டத்தில் எனது மருத்துவ திறமை ஒரு நடிப்புதானா என்று டாக்டர் லின் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ராபர்ட் உறுதியாக தலையசைத்து கிராமத்தில் சளி மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க இவ்வளவு பெரிய திறன் தேவையில்லை என்று கூறினார். நகரத்தில் ஒரு இடத்தை பெற நான் என் திறமைகளை வேண்டுமென்றே மறைத்திருந்தால் அந்த திட்டம் மிகவும் பயங்கரமானது. இருவரும் பிரியவிருந்த நேரத்தில் ஒரு பணியைச் செய்ய யாரோ என்னிடம் ஒப்படைத்ததாக நான் சொன்னதை ராபர்ட் திடீரென நினைவுகூர்ந்தார். அவர் திடுக்கிட்டார். மேரியுடன் நான் என்ஜின் வரச் சம்மதித்ததும் சில மாதங்களில் விவாகரத்து செய்ய ஒப்புக்கொண்டதும் குடும்பத்திற்கு உதவுவதற்காக மட்டும்தானா? மேரி கவலையின்றி என்ஜிங்கில் குடியேற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதையெல்லாம் செய்தேனா? தன் இரண்டாவது அண்ணனின் இந்த அலச்சலை கேட்ட டாக்டர் லின்னின் முகம் மாறியது. முந்தைய நாள் இரவு நான் ஏன் குடும்பத்துடன் விருந்துண்ண வரவில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார். மேரியிடம் நான் ஏன் இவ்வளவு இடைவெளி விட்டு பழகினேன் என்று புரிந்தது. மேரி உறவு மாறிவிட்டதாக உணர்ந்து குற்ற உணர்ச்சியின்றி என்னை விட்டு பிரிய வேண்டும் என்பதற்காகவே நான் வேண்டுமென்றே இடைவெளி உருவாக்கினேன். ராபர்ட் தலையசைத்து கசப்பாகச் சிரித்து நான் மிகவும் அக்கறையுடன் செயல்படுவதாக கூறினார். டாக்டர் லின்னின் கண்கள் கலங்கின. தண்ணீர் தொட்டி அருகே நான் தனியாக நின்று கொண்டிருந்த காட்சி அவள் நினைவுக்கு வர அவளது இதயம் குழப்பத்தில் துடித்தது. என்னுடைய மருத்துவ திறமை அபாரமாக இருந்தும் நான் கர்வம் கொள்ளவில்லை. குடும்ப
குடும்பத்தின் வேண்டுகோளுக்காக போலி விவாகரத்துக்கு ஒப்புக்கொண்டு அந்த வலியை அமைதியாக பொறுத்துக்கொண்டு அவர்கள் நாடகத்திற்கு ஒத்துழைத்தேன். இரண்டாவது அண்ணா ஜேக் சரியாக எங்கே வசிக்கிறான்? டாக்டர் லின் யோசிக்காமல் கேட்டார். இந்த கேள்வி ராபர்ட்டை சங்கடப்படுத்தியது. நான் எங்கே தங்குகிறேன் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. அவர் அதை இயந்திர பழுதுபார்ப்பு ஆலை துணை இயக்குனர் ஷிங்கிடம் விட்டுவிட்டார். இது டாக்டர் லின்னை கோபமடைய செய்தது. அவர் நம் குடும்பத்திற்கு இவ்வளவு உதவி செய்திருக்கிறார், யாருமற்ற நிலையில் யான்ஜிங்கில் தனியாக இருக்கிறார், அவர் எங்கே தங்குகிறார் என்பது கூட நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் குப்பை மேட்டிலோ அல்லது தண்ணீர் இறைக்கும் அறையிலோ அல்லது கொதிகலன் அறையிலோ வசிக்கிறாரோ? கோடை காலத்தில் அது துர்நாற்றம் வீசும் வெப்பமாகவும் மூச்சு திணற வைப்பதாகவும் இருக்கும். அவர் எப்படி வாழப்போகிறார்? தன் சகோதரியின் கவலையான நிலையைக் கண்டு ராபர்ட் வெட்கமடைந்தார். தான் கவனக்குறைவாக இருந்ததை இறுதியாக உணர்ந்தார். வேலை முடிந்ததும் நேரில் சென்று எனது இருப்பிடத்தை பார்க்க அவர் முடிவு செய்தார். இருவரும் பிரிந்தனர். டாக்டர் லின் எனது அவசரகால சிகிச்சை குறித்த அறிக்கையை எழுதச் சென்றார். அதே நேரத்தில் ராபர்ட் இயந்திர பழுதுபார்ப்பு ஆலைக்கு அழைக்க வரவேற்பறைக்கு சென்றார். இதற்கிடையில் இயந்திர பழுதுபார்ப்பு ஆலை அவசர சிகிச்சை பிரிவில் மதியம் வேலைக்கு சென்றவுடன் செவிலியர்கள் என்னை விசித்திரமாக பார்ப்பதை கவனித்தேன். ஆனால் அதை பற்றி யோசிக்க எனக்கு நேரமில்லை. வேலை செய்ய தொடங்கியதும் அந்த ஆலை கிளினிக் எவ்வளவு பரபரப்பாக இருந்தது என்பதை உணர்ந்தேன். நாங்கள் வழக்குகளை விரைவாக கையாண்டது மட்டுமன்றி டாக்டர் டிங் அழகாகவும் நல்ல குணத்துடனும் இருந்ததால் தொழிலாளர்கள் சிறிய வலிக்கும் உபாதைக்கும் அவசர சிகிச்சை பிரிவிற்கு வந்தனர். விரைவிலேயே வி எர்க்சி என்ற இளம்பட்டறை தொழிலாளி எனக்கு நோயாளி ஆனார். அவரது பரிசோதனை முடிந்ததும் அவர் என்னை அழைத்து டாக்டர் டிங்கிற்கு காதலர் இருக்கிறாரா என்று கேட்டுச் சொல்ல சொன்னார். நான் சிரிப்பதோ கோபப்படுவதோ தெரியாமல் தலையை மீண்டும் மீண்டும் ஆட்டிக்கொண்டேன். தம்பி, உனக்கு அவரை பிடித்திருந்தால் அவரிடமே நேரடியாக கேள். ஏன் என்னிடம் இந்த செய்தியை சொல்லச் சொல்கிறாய்? வி எரிக் என்னிடம் குறை கூறினார். முன்பு டாக்டர் டிங்கை பற்றி விசாரித்தவர்கள் அனைவரும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு டாக்டர் லோவிடம் அனுப்பப்பட்டிருந்தது தெரியவந்தது. டாக்டர் லோவிற்கும் டாக்டர் டிங்கை பிடிக்கும் என்பதால் சிகிச்சைக்காக அவரிடம் செல்ல துணியும் எவரும் சித்திரவதை செய்யப்படுவார்கள். விருப்பமில்லாமல் அவருக்கு உதவ நான் ஒப்புக்கொண்டேன். வாய் புண்ணால் வந்த ஒரு பெண் தொழிலாளியை அனுப்பிவிட்டு நான் உடலை நீட்டிவிட்டு தண்ணீர் குடித்துக்கொண்டே டாக்டர் டிங்கிடம் சென்றேன். டாக்டர் டிங், உங்களுக்கு காதலர் இருக்கிறாரா இல்லையா? இந்த கேள்வியை கேட்பதற்காகவே நான் தயார் செய்து கொண்டு கடைசியில் கேட்டுவிட்டேன். மருத்துவர் டிங் தான் குடித்துக் கொண்டிருந்த தண்ணீரை துப்பிவிட்டார். அவரது முகம் காது நுனி வரை சிவந்து போனது. அவர் பதற்றத்துடன் கதவை நோக்கி பார்த்தார். வெட்கப்பட்டு தனது இதழ்களை கடித்தார். அந்த முட்டாள் நபர் உன்னை இதை கேட்கச் சொன்னால் எனக்கு அழகான உயரமான காதலன் இருக்கிறான், அவன் முயற்சியை கைவிடட்டும் என்று சொல். ஆனால் நீ உனக்காக கேட்கிறாய் என்றால் எனக்கு யாரும் இல்லை. இந்த பதில் என்னை திகைக்க வைத்தது. கேட்பவரை பொறுத்து பதில் மாறுமா என்ன? நான் குடிப்பது போல பாவனை செய்துவிட்டு அவரது சிவந்த முகத்தை பார்த்து மேலும் குழப்பமடைந்தேன். அப்போது ஹாலிலிருந்து உரத்த சிரிப்பு சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தேன். சதுர முகமுடைய நடுத்தர வயது நபர் ஒருவர் கம்பீரமாக உள்ளே வருவதையும் அவருக்கு பின்னால் நிர்வாக இயக்குனர் மா வருவதையும் கண்டேன். யார் இவர் என்று யோசிக்கும்போது அருகிலிருந்த மருத்துவர் டிங் திடீரென எழுந்து நின்றார். டீன் ஃபாங், வணக்கம். நமது ஆலை மருத்துவமனைக்கு ஒரு திறமையான நபர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அது நீங்கள் தானா? இளைஞரே. நான் நிமிர்ந்து பார்த்து அந்த சதுர முகமுடைய நபர் உள்ளே வருவதை கண்டேன். இயக்குனர் மா விரைவாக என் அருகில் வந்து அவரை அறிமுகப்படுத்தினார். அவர் ஆலை மருத்துவமனையின் தலைவர் டீன் ஃபாங். நான் பணிவுடனும் கர்வமின்றியும் அவருடன் கைகுலுக்கி அந்த வீரமிக்க மனிதரை அமைதியாக கவனித்தேன். அவர் நல்லது என்றார். தொடர்ந்து 3 முறை சொல்லி என் கையை தட்டி கொடுத்தார். அவரது சிரிப்பு கூரையை தொடும் அளவுக்கு இருந்தது. நீங்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறீர்கள். இந்த புகழ்ச்சி மழையைக் கண்டும் நான் துளியும் அகங்காரம் கொள்ளவில்லை. நான் புன்னகைத்து என் கடமையைத்தான் செய்கிறேன் என்று கூறினேன். பின்பு டீன் ஃபாங் கையை அசைத்து என்னையும் மருத்துவர் டிங்கையும் அவசர சிகிச்சை பிரிவை ஒன்றிணைக்க அறிவுறுத்தினார். பிறகு தனக்கு ஒரு கூட்டம் இருப்பதாக கூறிச் சென்று விட்டார். அவர் சென்றதும் இயக்குனர் மா பதற்றத்துடன் கதவருகே நின்று அங்கும் இங்கும் பார்த்தபடி குரலை குறைத்து என்னை பரிசோதித்தார். டீனின் வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த அர்த்தம் புரிந்ததா? நான் லேசாக புன்னகைத்து அதை அமைதியாக புரிந்து கொண்டேன். லுவோடாலியுடன் எனக்கு இருக்கும் தனிப்பட்ட மோதல் ஆலை மருத்துவமனையின் ஒட்டுமொத்த நலனை பாதிக்கக்கூடாது என்று டீன் ஃபாங் கூறுகிறார். இயக்குனர் மா ஆச்சரியத்தில் என் தோளில் தட்டி ஒரு குண்டு செய்தியை ரகசியமாக சொன்னார். உங்களுக்கு கூர்மையான பார்வை இருக்கிறது. லுவோடாலியின் தந்தை உண்மையில் டீன் ஃபாங்கின் பழைய போர் நண்பர். என் கண்கள் சுருங்கின. டீன் ஃபாங்கின் வார்த்தைகளில் ஏன் மறைமுக அர்த்தம் இருந்தது என்று இப்போது புரிகிறது. அந்த லுவோடாலிக்கு பலமான ஆட்கள் ஆதரவு இருந்தது. ஆனால் இயக்குனர் மா டீன் ஃபாங் திறமைக்குத்தான் முக்கியத்துவம் தருவார் என்றும் அவர் நிபந்தனையற்ற முறையில் என் பக்கம் இருப்பார் என்றும் கூறினார். நான் லுவோடாலியின் அலுவலகத்தை கடக்கும்போது உள்ளே பார்த்தேன். எனக்கு சிரிப்பு வருவது போல இருந்தது. அந்த முட்டாள் லுவோடாலி மேஜை மீது சலிப்புடன் படுத்திருந்தான். அவன் என்னை பார்த்ததும் பதறிப்போய் முகத்தை மறைக்க ஒரு செய்தித்தாளை கையில் எடுத்தான். நான் ஏளனமாகச் சிரித்துவிட்டு இந்த கோமாளியை கண்டுகொள்ளாமல் சென்றேன். நான் என் அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் டாக்டர் டிங் என்னை அழைத்தார். அவருக்கு அருகில் உருண்டையான முகமுடைய ஒரு ஆண் மருத்துவர் இருந்தார். டாக்டர் லீ, இவர்தான் உள்நோயாளி பிரிவைச் சேர்ந்த டாக்டர் ஜோ ஃபான். எனக்கு புரிந்தது. இவர்தான் அந்த புகழ்பெற்ற வேலை பிரியர், என்றென்றும் திருமணமாகாதவர். நான் அவரிடம் அன்பாக பேசி வரவேற்றேன். டாக்டர் ஜோ மகிழ்ச்சியில் புன்னகைத்தார்.
அப்போது டாக்டர் ஜோ கதவை பார்த்துவிட்டு எனக்கு கட்டைவிரலை உயர்த்தி சைகை காட்டினார். மதிய நேரத்தில் நீங்கள் பிக் ஹெட் லுவோவை சமாளித்ததை பற்றி கேள்விப்பட்டேன். அது நிஜமாகவே நிம்மதியாக இருந்தது. கடினமான நோயாளிகளை அறுவை சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி அவர்கள் வேலையை அதிகரிப்பதாக லுவோவை பற்றி அவர் வெளிப்படையாக கூறினார். இன்று நண்டு நச்சுத்தன்மை கொண்ட அந்த நோயாளியை நான் தடுத்து அவருக்கு ஒரு பெரிய சுமையை குறைத்தேன். நாங்கள் இருவரும் உடனடியாக நண்பர்களானோம். ஆனால் அப்போது நான் அதிர்ச்சியடைந்தேன். 40 வயதுடைய அந்த மூத்த மருத்துவர் ஜோ ஒரு கருப்பு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஆர்வத்துடன் ஒரு சிறிய நாட்காலியில் அமர்ந்தார். அவர் என்னிடம், அதாவது புதிய இளைஞனிடம், அப்பெண்டிசைடிஸ் மற்றும் நண்டு நச்சுத்தன்மை பற்றிய ஆலோசனைகளை கேட்டார். நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை. நான் ஒரு கோப்பை தேநீர் ஊற்றி அமர்ந்து நேரடியாக விஷயங்களை விளக்கத் தொடங்கினேன். உண்மையில் அப்பெண்டிஸ் பயனற்றது அல்ல. அமைப்பு ரீதியாக இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட உறுப்பு. இது குடல் நுண்ணுயிரிகளையும் ஒழுங்குபடுத்துகிறது. நான் பேசி முடிப்பதற்குள் டாக்டர் ஜோ என்னை நம்ப முடியாமல் பார்த்தார். நுண்ணுயிரிகள் போன்ற இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா என்று வியந்தார். என் கண்ணோரத்தில் ஒரு ஆச்சரியமான காட்சியை கண்டேன். அறிக்கை அளிக்கவிருந்த டாக்டர் டிங் தன் உதட்டை கடித்துக்கொண்டு ஆவணங்களை வைத்துவிட்டு ஆர்வத்துடன் குறிப்பு எடுக்கத் தொடங்கினார். பின்பு 3 செவிலியர்கள் ஓடி வந்தனர். அவர்கள் அனைவரும் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். தலைமை செவிலியர் ஜோங் ஷென் நான் அதிர்ச்சியில் வாயை மூடிக்கொண்டார். எவ்வளவு விசித்திரம்! உள்நோயாளி பிரிவின் மூத்த மருத்துவர் ஜோ 20 வயது இளைஞனிடம் ஆலோசனை கேட்கிறார். டாக்டர் ஜோ, உங்களுக்கு மான பிரச்சனை இல்லையா? இது எனக்கு புதிய அனுபவமாக இருந்தது. நிச்சயமாக நமது மருத்துவமனையில் மாற்றம் வரப்போகிறது. அவர்கள் என் முதுகை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். தங்களால் நம்ப முடியவில்லை. அதே நேரத்தில் இயந்திர பழுதுபார்ப்பு ஆலை கட்டிடத்தின் 4வது மாடியில் இயக்குனரின் அலுவலகத்தில் ஒரு தீவிரமான உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. ஆலை இயக்குனர் லு ஜுவான் கையில் அறிக்கையுடன் துணை இயக்குனர் ஷிங் மற்றும் டீன் ஃபாங் ஆகியோரை தீவிரமாக பார்த்தார். அவசர சிகிச்சை பிரிவுதான் முன்னணியில் உள்ளது. நமது ஆலையில் உள்ள 20,000க்கும் மேற்பட்ட மக்களின் உயிர்கள் உங்கள் பொறுப்பில் உள்ளன. ஃபாங் கிங்ஷான் தன் சிகரெட்டை ஆழமாக இழுத்தார். அவர் பார்வை குளிர்ச்சியடைந்தது. இயக்குனரின் எச்சரிக்கையை அவர் உடனே புரிந்து கொண்டார். அவர் புகையை வளையமாக ஊதினார். இயக்குனரே, கவலைப்படாதீர்கள். இதை நான் நேரில் கவனித்துக் கொள்கிறேன். அடுத்த நொடியே அந்த புயல் லூ டெலாலி மீது மோதியது. டீன் அலுவலகத்திற்கு வெளியே லூ பதற்றத்துடன் வியர்த்துக் கொண்டிருந்தார். அவர் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே செல்லும்போது நடுங்கினார். கம்பீரமாக இருக்க முயன்றார். ஆனால் அவர் முகத்தில் ஆவணக்கட்டு ஒன்று வந்து விழுந்தது. பறக்கும் காகிதங்களுக்கு நடுவே லூ உற்று பார்த்தார். அவர் ஒரு பனிக்க குழியில் விழுந்தது போல உணர்ந்தார். அந்த ஆவணங்களில் தவறான நோயறிதல் மற்றும் அதிகாரத்திற்கு அடிபணியாத டாக்டர் ஜேக்கின் புகழ் பற்றிய வார்த்தைகள் இருந்தன. அவர் பயந்து போய் தனக்கு விருப்பமான புதிய மருத்துவரை பிடிப்பதற்காக டாக்டர் டிங் தன்னை சிக்க வைத்ததாக கத்தினார். அவர் பேசி முடிக்கும் முன்பே ஒரு பலமான அறை லூவை கீழே தள்ளியது. பாங்கிங் ஷானின் கண்கள் சிவக்க அவரை நோக்கி விரல் நீட்டி, நான் முட்டாள் என்று நினைக்கிறாயா என்று கத்தினார். இயக்குனர் லூவுக்கு உனது அனைத்து குழப்பங்களும் தெரியும். நீ எனக்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்திவிட்டாய். வீங்கிய கன்னத்தை பிடித்துக்கொண்டு லூ அதிர்ச்சியில் உறைந்தார். சிறுவயது முதல் இன்று வரை அவரது சொந்த தந்தை கூட அவரை அடித்ததில்லை. இப்போது அவரை ஆதரித்தவரே அவரை அறைந்து கீழே தள்ளிவிட்டார். அவர் மன்னிப்பு கேட்டு தலைவணங்கினார். ஆனால் அவரது உள்ளத்தில் என் மீது கடும் வெறுப்பு இருந்தது. எப்படியிருந்தாலும் பாங்கிங் ஷான் கருணை காட்டாமல் இறுதி எச்சரிக்கை விடுத்தார். இதுவே கடைசி எச்சரிக்கை. நான் எப்போது வேண்டுமானாலும் உன்னை வேலையை விட்டு நீக்கலாம். பிறகு ஜேக் வரும்போது உனது திமிருக்கு நீ அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன, விருப்பமில்லையா? அப்படியானால் இப்போதே ராஜினாமா செய். வெளியே போ. வேலையை இழந்து விடுவோமோ என்ற பயம் லூவின் கர்வத்தை உடைத்தது. அடிபட்ட நாய் போல நடுங்கிக் கொண்டு அவர் பேனாவை எடுத்து மேஜையில் வைத்து பற்களை கடித்தார். நான் தயார். நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் டீன் அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது என் முன்னால் இருந்த காட்சியை என்னால் நம்பவே முடியவில்லை. என்னை தாழ்வாக பார்த்து என்னை ஒடுக்க நினைத்த அதே மருத்துவர் லூ இப்போது தவறு செய்த சிறுவனைப் போல மூலையில் சுருண்டு கிடந்தார். அவரது பெரிய தலை குனிந்திருக்க குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. டீன்பாங், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். எந்த புகாரும் இல்லை. கதவு திறப்பதைக் கேட்டு பாங்கிங் ஷான் அவரை முறைத்து பார்த்துவிட்டு பிறகு என்னை நோக்கி புன்னகைத்தார். டாக்டர் லீ, உங்களை நான் பார்க்க விரும்பவில்லை. டாக்டர் லூ தான் பார்க்க வேண்டும் என்றார். பிறகு லூ ஆழ்ந்து மூச்சுவிட்டு என் முன்னால் முழுமையாக தலைகுனிந்தார். டாக்டர் லீ, மதியம் நான் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன். நான் கர்வமாகவும் திறமையற்றவனாகவும் இருந்தேன். நீங்கள் தலையிடாமல் இருந்திருந்தால் நான் ஒரு பெரிய தவறை செய்திருப்பேன். நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். தலைமைக்கு விரிவான சுயவிமர்சனத்தை சமர்ப்பிப்பேன். நான் குழப்பமடைந்தேன். ஏன் திடீரென்று அவர் தன் போக்கை மாற்றிக்கொண்டார்? ஆனால் டீன்ஃபாங்கின் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்ததும் நிலைமை எனக்கு புரிந்துவிட்டது. டாக்டர் லோ, இது பெரிய விஷயமே இல்லை. நமது அவசர சிகிச்சை பிரிவு ஒற்றுமையாக இருந்தால் நாம் அதிகம் சாதிக்கலாம். சிறிய கருத்து வேறுபாடுகள் வருவது மிகவும் இயல்பு. இதை கேட்ட டீன்ஃபாங் பாராட்டும் பார்வையுடன் எழுந்து நின்றார். டாக்டர் லீ, உங்களைப் போன்ற திறமையாளர் இருக்கும்போது அவசர சிகிச்சை பிரிவுக்கு உண்மையான பலம் கிடைத்துவிட்டது. டாக்டர் லோ, நீங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். லூட்டோலி ஒரு விசித்திரமான புன்னகையுடன் தலையசைத்தார். ஆனால் அவரது கண்கள் செத்த ஈயை விழுங்கியது போல
வேதனையில் இருந்தன. ஐயா, நான் என் வேலைக்கு திரும்புகிறேன். டீன் ஃபாங் அவரை அனுப்பிவிட்டு சுயவிமர்சனத்தை எழுதி வருமாறு கூறினார். நான் வெளியேறியபோது லோடோலியின் நஞ்சான பார்வையை கவனித்தேன். அவர் என் முதுகையை முறைத்து பார்த்தபடி கைகளை முறுக்கிக் கொண்டிருந்தார். மாலை 4 மணி அளவில் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்திருந்தது. நான் பேனாவை வைத்துவிட்டு மேசைக்கு மறுபுறம் இருந்த டாக்டர் டிங்கை பார்த்தேன். டாக்டர் டிங், பிரிவு இவ்வளவு பிஸியாக இருக்கும்போது அதிக பணியாளர்களை கேட்டு டீனிடம் விண்ணப்பித்தீர்களா? அவசர சிகிச்சை பிரிவில் கூட்டம் அலை அலையாகத்தான் வரும். வேலை குறைவாக இருக்கும்போது நான் ஒரு உபரி நபராக உணர்கிறேன். அதோடு நீங்கள் வந்த பிறகு அதிக பணியாளர்களை நியமிக்கும் விஷயத்தை டீன் மறந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். நான் என் மூக்கை தொட்டுக்கொண்டு சிரித்தேன். அப்போது சூப்பின் அறையிலிருந்து 2 கோப்பை தண்ணீருடன் சிரித்துக்கொண்டே வெளியே வந்தார். டாக்டர் டிங், மீண்டும் எங்களை பற்றி கிசுகிசுக்கிறீர்களா? நாங்கள் உங்கள் அனைவருக்கும் கணவரை தேடுவது பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். சூ மற்றும் வோங்கிங் வெட்கப்பட்டு மறுப்பு தெரிவித்தனர். அப்போது தலைமை செவிலியர் ஜாங் ஒரு வண்டியுடன் உள்ளே வந்து, டாக்டர் டிங், முதலில் உங்களுக்கு ஒரு கணவரை தேடுங்கள் என்றார். பெண்கள் அனைவரும் உரக்கச் சிரித்தனர். டாக்டர் டிங் வெட்கப்பட்டு என்னை திருட்டுத்தனமாக பார்த்தார். கொஞ்சம் பொறுங்கள், நாளை என் காதலனை உங்களுக்கு காட்டுகிறேன். அவர்களின் நீடித்த பார்வைகளை உணர்ந்த எனக்கு சிறிது சங்கடமாக இருந்தது. நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தவித்தபோது தலைமை செவிலியர் ஜாங் கதவை உற்று நோக்கி குரலை குறைத்து ஒரு குண்டை வீசினார். அடுத்த அறையில் இப்போது நான் என்ன பார்த்தேன் என்று சொல்லுங்கள். எல்லோரும் ஆர்வத்துடன் நிமிர்ந்து பார்த்தனர். பெரிய தலை லோ தன் சுயவிமர்சனத்தை எழுதி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடன் இருந்த 2 செவிலியர்களும் பயந்து போயிருக்கிறார்கள். எல்லோரும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொண்டு பலமாகச் சிரித்தனர். யார் அவரிடம் வீரம் பேசி நம் டாக்டர் லீயுடன் சண்டையிட சொன்னது? டீன் அவரை திட்டி தீர்த்ததாகவும் வேலையை விட்டே நீக்க பார்த்ததாகவும் கேள்விப்பட்டேன். உங்களால் மட்டும்தான் அவரது திமிரை அடக்க முடியும். அன்றைய நாள் முடிவில் செவிலியர்கள் வெளியேறுவதற்கு முன்னால் டாக்டர் டிங் வெட்கத்துடன் என்னை நோக்கி நடந்தார். டாக்டர் லீ, இன்றைய அவசர சிகிச்சை பிரிவின் வெற்றிக்கு மிக்க நன்றி. என் நன்றியை தெரிவிக்க உங்களுக்கு இரவு உணவு அளிக்க விரும்புகிறேன். சரிதானே? உள்ளுணர்வாக மறுக்க நினைத்தேன். ஆனால் அவர் கண்களில் இருந்த எதிர்பார்ப்பை பார்த்து தலையசைத்தேன். பிறகு நாங்கள் பக்கத்து அலுவலகத்தை கடந்து சென்றோம். ஒரு சிறிய மேஜை விளக்கு ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்தது. பிக்ஹெட் லுவா இன்னும் தன் மேஜையில் குனிந்து தீவிரமாக எழுதி கொண்டிருந்தார். டாக்டர் டிங்கும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டோம். ஆனால் மருத்துவமனை வாயிலை அடைந்ததும் நான் கண்ட காட்சி என்னை திகைக்க வைத்தது. எனக்கு சிரிப்பு வருவதுடன் எரிச்சலாகவும் இருந்தது. ராபர்ட், நீ இங்கே என்ன செய்கிறாய்? டாக்டர் டிங்கிடம் நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்த நான் அப்படியே உறைந்து போனேன். ராபர்ட் வாயிலில் தனது மிதிவண்டியில் சாய்ந்து நின்று 2 காசு மதிப்புள்ள குச்சி ஐஸை வைத்திருந்தான். அவன் டாக்டர் டிங்கை பார்த்துவிட்டு அந்த ஐஸை என் கையில் திணித்தான். அந்த குளிர்ந்த ஐஸை வாங்கிக் கொண்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் நின்றேன். பிறகு நான் அதை திறந்து டாக்டர் டிங்கிடம் கொடுத்தேன். டாக்டர் டிங், வெளியே வெயிலாக இருக்கிறது. இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செயல் ராபர்ட்டை ஆச்சரியப்படுத்தியது. டாக்டர் டிங்கிற்கு வெட்கத்தை வரவழைத்தது. இல்லை, எனக்கு இவை பிடிக்காது. ஆனால் அந்த நாட்களில் மாத ஊதியம் 25 யுவான் என்ற நிலையில் ஒவ்வொரு காசும் முக்கியமானது என்று எனக்கு தெரியும். இந்த இனிப்பு ஒரு மிகப்பெரிய ஆடம்பரம். அப்போது டாக்டர் டிங் ராபர்ட் யார் என்று கேட்டார். ராபர்ட் இயல்பாகவே வாயை திறந்தான். நான் இவருடைய பெரியப்பாவின் அத்தையின் மருமகனின் உறவினர். டாக்டர் டிங் குழப்பமடைந்ததை பார்த்ததும் ராபர்ட் கண்களை உருட்டிவிட்டு உடனே மாற்றிக்கொண்டான். நான் இவருடைய பெரியப்பாவின் மகன். பிறகு ராபர்ட் தன் மிதிவண்டி ஹேண்டில் பாரில் இருந்த வலைப்பையை தட்டி நான் எங்கே வசிக்கிறேன் என்று பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான். டாக்டர் டிங்கின் சங்கடத்தை பார்த்து எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. நான் மிதிவண்டியின் பின்புறத்தை பிடித்துக் கொண்டேன். மச்சான், இன்றுதான் அவசர சிகிச்சை பிரிவில் என் முதல் நாள். டாக்டர் டிங்கிற்கு விருந்து அளிப்பதாக இப்பதான் வாக்கு கொடுத்தேன். ஏன் நாம் அனைவரும் ஒன்றாக செல்லக்கூடாது? டாக்டர் டிங் என்னை பார்த்து இக்கிட்டனாமையுடன் சிரித்தார். ராபர்ட் தலையசைத்தான். ஆனால் அவன் கண்களில் பொறாமை தீயை கண்டேன். அவன் மனதில் நான் இன்னும் அவன் தங்கையை விவாகரத்து செய்ய வேண்டும் என்றே நினைத்திருந்தான். நான் இன்னொரு பெண்ணுடன் நெருக்கமாக இருப்பதை பார்த்து இந்த முன்னாள் மைத்துனருக்கு குழப்பமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் யாஞ்சிங்கில் அவன் செய்த உதவிக்கு நன்றி சொல்ல நான் அவனுக்கு விருந்து அளிக்க வேண்டியிருந்தது. நாங்கள் மூவரும் வெளியே வந்தபோது குஜு மற்றும் வோங்கிங்கை சந்தித்தோம். அவர்கள், டாக்டர் லீ, எங்கள் டாக்டர் டிங்கை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கத்தினர். அப்போது தலைமை செவிலியர் ஜாங் அங்கு விரைந்து வந்தார். எங்களை பார்த்து அவர், டாக்டர் லீ, டாக்டர் டிங்குடன் டேட்டிங் செல்கிறீர்களா என்று கேட்டுவிட்டார். அவ்வளவுதான். டாக்டர் டிங் வெட்கத்தில் முகம் சிவந்து போனார். அவர், நான் உங்களை வாயிலில் சந்திக்கிறேன் என்று கூறினார். என்று கூறிவிட்டு ஓடிவிட்டார். பெண்களை கையாள்வதில் நீ கெட்டிக்காரன்தான். ஒரே நாளில் எல்லா பெண்களையும் உன் வசப்படுத்திவிட்டாய். நான் கசப்புடன் புன்னகைத்தேன். காதலுக்கு எனக்கு எப்படி நேரம் இருக்கும்? அதே நேரத்தில் நான் இரவு உணவுக்கு சென்று கொண்டிருக்கையில் மேரியின் 3வது சகோதரி டாக்டர் லின் தோங்சிங் சுகாதார அலுவலகத்திற்கு வேகமாக மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்தார். தனது முதல் நாள் பணியை தொடங்கிய தனது சகோதரி மேரியை அழைத்துச் செல்ல அவர் வந்திருந்தார். வாயிற்காவலர் ஓல்ட்லி மென்மையான பண்புள்ள அந்த பெண்மணியைக் கண்டு அன்புடன் உள்ளே வந்து மின்விசிறியை பயன்படுத்துமாறு அழைத்தார். டாக்டர் லின் வெட்கப்பட்டு மறுத்துவிட்டார். ஓல்ட்லி அவரை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு தனது தொடையை தட்டிக்கொண்டார். சகோதரியே, இன்று பணியில் சேர்ந்த மிஸ் லின்னை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்க வேண்டும். அன்று காலை ஜீப்பில் வந்த அந்த இளம்பெண்ணைக் கண்டு அவர் ஈர்க்கப்பட்டிருந்தார். அவர்களின் சாயல் ஒன்றாக இருப்பதை பார்த்து அவர் உறவை ஊகித்தார். ஓல்ட்லி குனிந்து தனது குரலை குறைத்துக் கொண்டார். நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். இன்று மதியம் ஒரு பெரிய கூட்டம் நடக்கிறது. அவர்கள் படித்த இளைஞர்கள் கொள்கையை பற்றி விவாதிக்கிறார்கள். நான் இரவு உணவுக்கு சென்றிருந்தபோது டாக்டர் லின் வாயிற்காவலர் அறையில் அமர்ந்து மின்விசிறியின் குளிர்ச்சியில் இருந்தார். ஓல்ட்லி தேநீர் கொடுத்தது மட்டுமன்றி லின் சகோதரிகள் எவ்வளவு அற்புதமானவர்கள் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் டாக்டர் லின் அந்த குளிர்ந்த காற்றை அனுபவிக்கும் போது முதலில் என்னைத்தான் நினைத்தார் என்பது எனக்கு தெரியாது. எனது இருப்பிடம் எவ்வளவு வெப்பமாக இருக்கிறது என்று அவர் கவலைப்பட்டார். மேலும் வீட்டிலிருந்து எனக்கு ஒரு மின்விசிறி வாங்கி தரலாமா என்று கூட யோசித்தார். அப்போது மணி அடித்தது. மேரி தனது பையுடன் வெளியே வந்து டாக்டர் லினுடன் மிதிவண்டியில் ஏறினாள். மென்மையானவள் மற்றும் கம்பீரமானவள் என அந்த 2 சகோதரிகளையும் தெருவில் இருந்தவர்கள் திரும்பி பார்த்தனர். அரை தெரு தூரம் சென்றதும் டாக்டர் லின் ஒரு கேள்வியை
கேள்வியை கேட்டார். ஹான்சென் மாகாணத்தில் ஜேக்கின் மருத்துவ திறன் எவ்வளவு சிறப்பாக இருந்தது? இதற்கு என் பெயரளவு மனைவி என்னை முற்றிலும் நிராகரித்து பதிலளித்தாள். திறமையற்றவர், வெறும் இடத்தை பூர்த்தி செய்பவர், உதவியாளராக இருக்கவே தகுதியற்றவர், சோம்பேறி, எப்போதும் காதலில் மூழ்கியிருப்பவர். இந்த கடுமையான விமர்சனத்தை கேட்ட டாக்டர் லின் சட்டென்று பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினார். அவர் தனது சகோதரியின் முதுகையை உற்று நோக்கினார். அவர், நீ நினைக்கிற மாதிரி பயனற்றவர் இல்லை என்றால் என்ன செய்வது? அந்த மனிதனை நீ உண்மையில் புரிந்து கொண்டிருக்கிறாயா? மேரி அமைதியானாள். அவளது சுவாசம் வேகமானது. கடைசியாக, எனக்கு ஆர்வம் இல்லை என்று கஷ்டப்பட்டு கூறினாள். தனது சகோதரி ஒரு நாள் இதற்காக வருத்தப்படுவாள் என்று எண்ணி டாக்டர் லின் தலையசைத்தார். அதே நேரத்தில் போயின் உணவகத்தில் சூழல் முற்றிலும் மாறுபட்டிருந்தது. டாக்டர் லீ, இன்றைய இரவுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. நான் மற்றொரு நாள் உங்களுக்கு விருந்து அளிக்க வேண்டும். டாக்டர் டிங் என்னை பார்த்து இக்கிட்டனாடாயுடன் எனக்கு வழிகாட்டத்தான் தகுதியற்றவள் என்றும் தனது சந்தேகங்களுக்கு என்னிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றும் கூறினார். மேரி இதை கேட்டிருந்தால் வாயடைத்து போயிருப்பாள். டாக்டர் டிங்கிடம் விடைபெற்று திரும்பியபோது ராபர்ட் கண்களில் மின்னலுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் சைக்கிளை திறந்து புன்னகையுடன் என் பக்கம் சாய்ந்தான். தெரியாதது போல் நடிக்காதே. அந்த டாக்டர் டிங்கிற்கு உன்னை நிச்சயம் பிடித்திருக்கிறது. இது பார்த்த உடனே வந்த காதல். இதை கேட்டு சங்கடத்துடன் என் மூக்கை தேய்த்து கொண்டேன். இன்னும் விவாகரத்து ஆகாத என் மைத்துனரின் முன்னால் வேறொரு பெண்ணை பற்றி பேசுவது தர்மசங்கடமாக இருந்தது. நான் பேச்சை மாற்ற முயன்றேன். ஆனால் ராபர்ட் என் தோளை பிடித்துக் கொண்டான். தப்பித்து விடலாம் என்று நினைக்காதே. உன் வீட்டை நான் இன்னும் பார்க்கவில்லை. நான் இன்று வருகிறேன். அவன் தான் வைத்திருந்த பையை சைக்கிள் கைப்பிடியில் மாட்டிவிட்டு என்னிடம் ஒரு சிகரெட்டை கொடுத்தான். நாங்கள் இருவரும் என் வீட்டை நோக்கி சைக்கிளில் சென்றோம். ராபர்ட் தீவிரமான முகத்துடன் புகை வளையங்களை ஊதினான். உன்னுடைய மருத்துவ திறன் உண்மையானது என்று தெரிகிறது. டாக்டர் டிங் உன்னை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசினார். நான் அடக்கமாக சொல்ல முயன்றேன். ஆனால் அவன் இடைமறித்தான். நடிக்காதே. உன் திறமை எல்லாவற்றையும் சொல்லிவிடும். என் சங்கடத்தை மறைக்க ஒரு இழு இழுத்தேன். என் வீட்டை நெருங்கிய போது ராபர்ட் அதிர்ச்சியில் மூச்சு வாங்கினான். மங்கலான தெருவிளக்கின் கீழ் ஒரு உருவம் தரையில் அமர்ந்து கொசுக்களை அடித்துக் கொண்டிருந்தது. எங்களை கண்டதும் அவன் எழுந்தான். கிளார்க்வே, இந்த நேரத்தில் ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள்? நான் அதிர்ந்து போனேன். நான் கிளம்பும் முன் கடிகாரத்தை பார்த்திருந்தேன். 2 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது. கிளார்க்வே என் கதவுக்கு வெளியே 2 மணி நேரமாக கொசுக்களுக்கு இரையாகி காத்திருந்திருக்கிறார். கிளார்க்வே புன்னகையுடன் சாக்குப்பையை எடுத்துக்கொண்டு கிடங்கு நோக்கி நடந்தார். ஜேக், உனக்கு அவர் நிலக்கரி அடுப்பு கொடுத்த விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் எரிபொருள் இல்லாமல் அடுப்பு பயனற்றது. நாளை காலை உனக்கு சூடான உணவு கூட கிடைக்காது. என் சொந்த கூப்பன்களை பயன்படுத்தி 2 கேடி நிலக்கரி வாங்கினேன். இது குறைவுதான், தயவு செய்து மறுக்காதீர்கள். ஒரு புதியவர் இவ்வளவு மரியாதையை பெறுவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. என் மனம் நெகிழ்ந்து போனது. நான் விரைவாக ஒரு சிகரெட்டை எடுத்து அவருக்கு நன்றி சொன்னேன். கிளார்க்வே புகைப்பிடித்துக் கொண்டே கொசுக்களை தட்டிவிட்டு ஊர்விட்டு ஊர் வந்த இந்த திறமைசாலிக்கு உதவ விரும்புவதாக சொன்னார். ஆனால் நிலக்கரி என்பது ரேஷன் பொருள். அவர் தன் பங்கை கொடுத்துவிட்டதால் அவர் குடும்பத்திற்கு நிலக்கரி பற்றாக்குறை ஏற்படும். நாங்கள் முதலில் சந்தித்தபோது அவர் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினார் என்பது நினைவுக்கு வந்தது. இப்போது அவர் நள்ளிரவில் நிலக்கரி கொண்டு வந்திருக்கிறார். அவர் மானத்தை காப்பாற்றிய பிறகு அவர் என்னை மதிக்கத் தொடங்கினார். உருகிப்போன நான் கதவை திறந்து அவருக்கு சோறு சமைத்து தருவதாக சொன்னேன். ஆனால் அவர் மனைவி மற்றும் மகள் காத்திருப்பதாக கூறி சென்று விட்டார். கொசுக்களிடமிருந்து தப்பிக்க ராபர்ட்டை உள்ளே வருமாறு அழைத்தேன். அவன் வாசலை தாண்டி உள்ளே வந்தவன் அப்படியே உறைந்து நின்றான். வெற்றுச் செங்கல் சுவர்கள் பழைய செய்தித்தாள்களால் ஒட்டப்பட்டிருந்தன. சிமெண்ட் தரை மேடு பள்ளமாக இருந்தது. என் கட்டில் மரக்கட்டைகளால் தாங்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த சில மரச்சாமான்கள் பூசணம் பிடித்து அழுகிய நிலையில் இருந்தன. 2 அலமாரிகளை ஒன்றாகச் சேர்த்து அதன் மேல் மெல்லிய மூங்கில் பாயை விரித்து என் கட்டிலாக மாற்றியிருந்தேன். நான் அதை சுத்தமாக வைத்திருந்தாலும் அது ஒரு அகதி முகாமைப் போலவே காட்சியளித்தது. ராபர்ட்டின் கண்கள் சிவந்தன, தொண்டை அடங்கவில்லை, அவன் மூக்கு துடித்தது. இந்த குப்பை தொட்டியில் இவன் எப்படித்தான் வாழ்கிறானோ என்று அவன் நினைத்திருக்க வேண்டும். தேநீர் போடுவதற்கு தண்ணீர் கொதிக்க வைக்க சில விறகுகளை சேகரித்தேன். ராபர்ட் கட்டாயப்படுத்தி சிரித்தான். ஆனால் அவனது கைகள் இறுக்கமாகவே இருந்தன. அழுக்கை கண்டுகொள்ளாமல் நான் அடுப்பை பற்றவைக்க குனிந்ததைக் கண்ட அவன் கண்களில் குற்ற உணர்ச்சி தெரிந்தது. ஈரப்பதமான அந்த கிடங்கில் மின்விசிறி கூட இல்லை. அது ஒரு இயற்கை நீராவி அறை போல இருந்தது. கதவை திறந்து வைத்தாலும் கூரையின் வழியே வெப்பம் தாக்கியது. என்னை வேலை செய்ய விடாமல் அவன் தன் பையிலிருந்து 2 டப்பா மாவு மற்றும் 2 சோப்பு கட்டிகளை எடுத்தான். கோடை காலத்தில் இவை மிகவும் மதிப்புமிக்க பொருட்கள். நான் பணம் கொடுக்க முயன்றேன். ஆனால் அவன் என் கையை பிடித்து தடுத்துவிட்டான். கொசுக்கள் கூட்டமாக உள்ளே வந்தன. அவன் தன் கால்களில் அடித்துக் கொண்டே இருந்தான். கதவை மூடிவிட்டு கொசுக்களை விரட்ட அவனுக்கு ஒரு சிகரெட் கொடுத்தேன். ராபர்ட் கசப்புடன் புன்னகைத்தான். இது ஒரு கொசு குளியலில் அமர்ந்திருப்பது போல இருந்தது. சிறிது தேநீர் அருந்திய பிறகு அவனால் அமைதியாக அமர முடியவில்லை. அவன் எழுந்து என் தோளை தட்டி, நீ நன்றாகவே இருக்கிறாய் என்றான். ஊக்கம் தேவையில்லை. கதவின் அருகே நின்று கொசுக்கள் மொய்ப்பதை பார்த்து அவன் நின்றான். ஜேக், நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய். அவ்வளவுதான். தன் குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிப்பதைப் போல அவன் அங்கிருந்து வேகமாகச் சென்றான். நான் மேஜையில் அமர்ந்து கொசுக்களுக்கு இரையாக இருந்தேன். இதற்கிடையில் ராபர்ட் வீட்டிற்கு வர அங்கு கவலையுடன் காத்திருந்த டாக்டர் லின் அவனை தேடி வந்தாள். மேலே நனைந்து கொண்டிருந்த மேரியை பற்றி அவள் கேட்கவே இல்லை. நான் எப்படி வாழ்கிறேன் என்று தெரிந்து கொள்ள அவள் ஆர்வமாக இருந்தாள். ராபர்ட்டின் முகம் கவலையாக இருந்தது. அவன் பற்களை கடித்துக் கொண்டான். அங்கே ஒரு வாரம் இருந்தால் நான் பைத்தியமாகி விடுவேன். அது ஒரு நெருப்பு உலை. அங்கே கொசுக்கள் உன்னை தூக்கிக் கொண்டு போய்விடும். டாக்டர் லின்னின் முகம் மாறியது. அவள் நம்ப முடியாமல் தரையில் காலை உதைத்தாள். பழுதுபார்க்கும் தொழிற்சாலை எப்படி அவனை இப்படி ஒரு இடத்தில் வைத்திருக்க முடியும்? அவனை கவனித்துக் கொள்ளும்படி அப்பா அவர்களிடம் சொல்லவில்லையா? நான் உள்ளே கொசுக்களுடன் போராடிக் கொண்டிருந்தேன். ராபர்ட் தன் சகோதரியிடம் இது
இது தொழிற்சாலையின் தவறல்ல என்று விளக்கியது தெரியவில்லை. ஜேக் திடீரென்று வந்து சேர்ந்தான். விடுதிகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. அவர்களால் யாரையும் வெளியேற்ற முடியாது. துணை இயக்குனர் ஷிங் அப்படிப்பட்டவர் அல்ல. தொழிற்சாலையில் இடப்பற்றாக்குறை இருக்கிறது. டாக்டர் லின் கவலையுடன் தன்னைத்தானே கட்டிக்கொண்டாள். ஜேக் ஏதும் புகார் கூறினானா? இந்த இளைஞனின் சகிப்புத்தன்மை வியக்கத்தக்கது. புகார் கூறவில்லை என்பது மட்டுமல்ல, அவன் இதற்கே பழகிவிட்டான். பிறகு அவன் தன் தந்தையை பற்றி விசாரித்தான். அவர் நலமாக இருப்பதை அறிந்த ராபர்ட் உறுதியுடன் செயல்பட நினைத்தான். அவரது தங்குமிடத்தை சரிசெய்ய வேண்டும் அல்லது அவரை இங்கேயே தங்க வைக்கலாம். டாக்டர் லின்னின் கண்கள் பிரகாசித்தன. தந்தை திட்டுவார் என்று தெரிந்தும் அவரிடம் பேச அவள் சம்மதித்தாள். அப்போது மாடியிலிருந்த படிப்பு அறையின் கதவு வேகமாக திறந்தது. மிஸ்டர் லின் கண்ணாடி அணிந்து ஒரு அறிக்கையை எழுதிக் கொண்டிருந்தார். தன் பிள்ளைகள் இப்படி திடீரென உள்ளே நுழைவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் திட்டுவதற்கு முன்பே டாக்டர் லின் குறுக்கிட்டாள். அப்பா, ஜேக்கின் தங்குமிடத்தை எப்போது சரி செய்ய போகிறீர்கள்? மிஸ்டர் லின் தன் கண்ணாடியை கழற்றினார். அவரது கடுமையான முகத்தில் ஒரு சிறு ஆர்வம் தெரிந்தது. ஒரு வெளிநபர் விஷயத்திற்காக தன் பிள்ளைகள் ஏன் இப்படி போராடுகிறார்கள் என்று அவருக்கு புரியவில்லை. வெளிநபர் என்ற சொல் அவர்களை காயப்படுத்தினாலும் டாக்டர் லின் உறுதியாக இருந்தாள். அப்பா, நான் யாஞ்சிங் வந்தபோது வேலை மற்றும் குடும்ப பதிவிற்கான வாக்குறுதி அளித்தீர்கள். நாங்கள் கிளம்புவதற்கு முன்பே எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிறகு ஏன் இப்போது எந்த செய்தியும் இல்லை? கோபமான மகளையும் பதற்றமான மகனையும் பார்த்த மிஸ்டர் லின் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தார். இதழ்களில் மெல்லிய புன்னகையுடன் கைகளை விரித்தார். அவரது தங்குமிடம் தற்காலிகமாக சரி செய்யப்பட்டுள்ளது. நான் வேலை மற்றும் குடும்ப பதிவிற்கு மட்டுமே வாக்குறுதி அளித்தேன். அவருக்கு வேலை இருக்கிறது. பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. நான் கொடுத்த சொல்லை காப்பாற்ற தவறவில்லை. அப்பா, நீங்கள் வழக்கறிஞர் போல பேசுகிறீர்கள். டாக்டர் லின் கோபத்தில் காலை தரையில் உதைத்தாள். ஆனால் ராபர்ட் அவளை தடுத்து நிறுத்தினான். தந்தையின் பிடிவாதமான முகத்தை பார்த்து டாக்டர் லின் அமைதியாக முயற்சி செய்தாள். இருப்பினும் கொசுக்கள் நிறைந்த அந்த வெப்பமான கிடங்கில் நான் இருப்பதை நினைத்தபோது அவள் இதயம் துடித்தது. மிஸ்டர் லின் தேநீர் அருந்தினார். துணை இயக்குனர் ஷிங் அழைத்து மன்னிப்பு கேட்டார். அவர் மோசமான இடத்தில் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் விதிகள் விதிகள்தான். மேரியின் பெயரளவிலான கணவன் என்பதற்காக மட்டும் வீட்டு வசதி விதிகளை மாற்ற மாட்டேன். தகுதியுடையவர் என்றால் அவருக்கு அது கிடைக்கும். இல்லை என்றால் கிடைக்காது. இந்த சலுகைகளை அவர் தானாகவே ஈட்ட வேண்டும். டாக்டர் லின் விரக்தியடைந்தாள். அந்த இடம் வசிக்க தகுதியற்றது என்று அவள் வாதிட்டாள். மிஸ்டர் லின்னின் குரல் மாறியது. இதை கூட சமாளிக்க முடியாவிட்டால் அவன் ஒரு செல்ல பிள்ளைதான். என் உதவி அவனுக்கு கிடைக்காது. ராபர்ட் எனக்கு ஆதரவாக பேச முன்வந்தான். நான் ஒருபோதும் புகார் கூறியதில்லை என்று அவன் கூறினான். அவனுடைய மனசாட்சிதான் அவனை உறுத்தியது. நாங்கள் ஜேக்கிற்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறோம். மிஸ்டர் லின்னின் முகம் மென்மையடைந்தது. தன் பிள்ளைகள் சலுகைக்காக மட்டும் கேட்டிருந்தால் அவர் அவர்களை வெறுத்திருப்பார். ஆனால் ஜேக் உண்மையிலேயே புகார் கூறவில்லை என்றால் அவரை பற்றி அவர் தவறாக எண்ணிவிட்டார். ராபர்ட் அமர்ந்து உண்மைகளை விளக்கினான். செவிலியர்கள் முதல் மருத்துவர்கள் வரை அனைவரும் அவனை புகழ்ந்து பேசினார்கள். அங்கே வந்த ஒரே நாளில் நண்டு நஞ்சால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை அவன் காப்பாற்றிவிட்டான். மற்ற மருத்துவர்களால் அதை கண்டறிய முடியவில்லை. அவன் பொறுப்பேற்று அந்த நோயாளியை காப்பாற்றினான். மிஸ்டர் லின்னின் கண்கள் பிரகாசித்தன. அவருக்கு நம்பவே முடியவில்லை. நகரத்து மருத்துவர்களை விட கிராமத்து கைதேர்ந்த மருத்துவர் தான் அங்கே இருந்ததாக டாக்டர் லின் பெருமையுடன் கூறினார். நடந்த அனைத்தையும் அவர் பார்த்தார். அதை ஒரு உண்மையான மீட்பு என்று அழைத்தார். திரு லின் ஆச்சரியப்பட்டார். தன் மகள் மிகைப்படுத்தி பேச மாட்டாள் என்பது அவருக்கு தெரியும். அவர் விவரங்களை கேட்டறிந்தார். அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவர் அனைத்தையும் தெரிந்து கொண்டார். 2 கோப்பை தேநீர் அருந்திய பிறகு திரு லின் உறுதியடைந்தார். என்னை விவரிக்க அவர் 4 வார்த்தைகளை பயன்படுத்தினார். பதற்றமில்லாதவன், அமைதியானவன், அளவானவன், அறிவுள்ளவன். இவ்வளவு இளம் வயதில் இவ்வளவு திறமை காண்பது அரிது என்றார். கிளர்க் ட்வீ எப்படி ஈர்க்கப்பட்டார் என்று கூறி டாக்டர் லின் தனது நிலையை வலுப்படுத்தினார். ராபர்ட் நிலக்கரி விநியோகம் பற்றிய கதையை சேர்த்தார். திரு லின் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். தான் இதுவரை சந்திக்காத மருமகனை பார்க்க அவர் மிகவும் ஆர்வம் காட்டினார். அவர் காலண்டரில் ஒரு தேதியை வட்டமிட்டார். நாளை மறுநாள் அவனை எப்படியாவது இரவு உணவிற்கு அழைத்து வாருங்கள். நான் அவனை சந்திக்க வேண்டும். அவனது இருப்பிடம் குறித்து ஆலை இயக்குனரிடம் நானே பேசுகிறேன். சகோதர சகோதரிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதற்கிடையில் நான் மேஜையில் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தேன். என் சொத்துக்களை கணக்கிட்டேன். அவற்றை சொத்துக்கள் என்று சொல்வதே அதிகம். என்னிடம் 65 யுவானும் சில உணவு கூப்பன்களும் இருந்தன. ராபர்ட் கொடுத்த 50 யுவானை நான் அப்படியே வைத்திருந்தேன். மீதியை நான் இங்கு வருவதற்கு முன்பே சேமித்து வைத்திருந்தேன். ராபர்ட் மற்றும் மேரியின் கூப்பன்களை கூட்டினால் சம்பளம் வரும் வரை எனக்கு 52 கேடி தானியம் இருந்தது. அதுவே போதுமானதாக இருந்தது. சம்பளம் வர இன்னும் 23 நாட்கள் இருந்தன. நான் எப்படியோ சமாளித்துக் கொண்டிருந்தேன். கதவின் வழியாக ஒரு கடுமையான வார்ம்வுட் மனம் வந்தது. கதவை திறந்தபோது முதியவர் குயின் கொசுக்களை விரட்ட புகை போட்டுக் கொண்டிருந்தார். நாம் ஒரே நிலைமையில் இருக்கிறோம். கொசுக்களை விரட்ட உதவலாம் என்று நினைத்தேன். முதியவர் குயின் புன்னகைத்தார். நான் நெகிழ்ந்து போனேன். நான் அந்த புகையை எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியே அமர்ந்து தேநீர் குடித்தோம். முதியவர் குயின் இன்னும் வெளிச்சமாக இருந்த மருத்துவமனையை காட்டினார். டாக்டர் ஜாவோவின் அலுவலகத்தில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவர் நம்மை விட கடுமையாக உழைக்கிறார். எனக்கு ஆவலாக இருக்கிறது. ஜோ இவ்வளவு தாமதமாக வேலை செய்கிறார். முதியவர் கென் என்னை அர்த்தமுள்ளதாக பார்த்தார். அவர் ஏன் இவ்வளவு தாமதமாக வேலை செய்கிறார் என்று உனக்கு தெரியாதா? நான் கேட்பதற்குள் அவர் பெருமூச்சு விட்டுவிட்டு சென்றார். அவர் சொன்னார், சாதாரண மக்கள் மருத்துவமனைக்கு செல்லவே மிகவும் பயப்படுகிறார்கள். நான் ஆர்வத்துடன் மருத்துவமனையை நோக்கி நடந்தேன். அப்போதுதான் விளக்கு அணைந்தது. டாக்டர் ஜோ தன் மிதிவண்டியை தள்ளிக்கொண்டு குனிந்தபடி இருட்டில் மறைவதை கண்டேன். இதனை பற்றி நாளை டாக்டர் டிங்கிடம் கேட்க முடிவு செய்தேன். நான் என் அறைக்கு திரும்பிச் சென்று தூங்கினேன். இதற்கிடையில் டாக்டர் லின் மேரியின் அறைக்குள் நுழைந்து அவளும் அவள் உறவினரும் தேர்வு மதிப்பெண்களை பற்றி பேசுவதை கண்டார். மேரி தான் போதிய மதிப்பெண் எடுக்கவில்லை என்றும் மருத்துவ பள்ளியில் மட்டுமே சேர முடியும் என்றும் கூறினாள். டாக்டர் லின் பின்னர் மேரியின் முடிவுகளை பற்றி விவாதித்தார். மேரி தான் மருத்துவ பள்ளியில் மட்டுமே சேர முடியும் என்று கூறினாள். டாக்டர் லின் பிறகு அந்த உறவினரை வெளியே அனுப்பி கதவை மூடினார். அவர் மேரியிடம் தங்கள் தாய் தனக்கு வரன் பார்த்து ஏற்பாடு செய்வதாக கூறினார். இரவு கழிந்தது. நான் காலை 7 மணிக்கு எழுந்தேன். வேலைக்கு செல்ல இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. நான் அவசரமாக சமைத்து பல் துலக்கிக் கொண்டிருந்தபோது எனக்கு தெரிந்த இருவரை பார்த்தேன். சஞ்சய் அவருக்கு அருகில் கையை அசைத்துக் கொண்டிருந்தான். டாக்டர்
டாக்டர் லின் ஒரு வலைப்பையுடன் புன்னகைத்து நின்றிருந்தார். டாக்டர் லின், நீங்கள் சீக்கிரம் வந்துவிட்டீர்கள். நான் ஆச்சரியமடைந்தேன். சஞ்சய் என் கையை பிடித்துக் கொண்டான். நீ கெட்டிக்காரன் தான். டாக்டர் லின்னின் கவனத்தை நீ ஏற்கனவே ஈர்த்துவிட்டாய். இதை கேட்டதும் நான் அங்கேயே திகைத்து நின்றேன். நான் கைகளை ஆட்டி அவன் விளையாடுகிறான் என்று சொன்னபோது என் உதட்டில் ஒரு கசப்பான புன்னகை ஏற்பட்டது. சஞ்சய்க்கு எல்லாம் தெரியும். லின்முயு என் மீது ஆர்வமாக இருப்பதாக கூறி அவன் அர்த்தமுள்ள பார்வையை வீசி என் இடுப்பில் குத்தினான். அவர் தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுக்கத்தான் வந்திருந்தார். எனக்கு சிரிப்பு வருவதுடன் எரிச்சலாகவும் இருந்தது. விளக்கமளிக்க நான் அவனுக்கு விரைவாக ஒரு சிகரெட்டை கொடுத்தேன். ஆனால் சஞ்சய் அதை நம்பவில்லை. அவன் கழுத்தை நீட்டி அறைக்குள் எட்டி பார்த்துவிட்டு, ஜேக், மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டால் மகிழ்ச்சியடைவார்கள். ஆனால் நீ விளக்கமளிக்க பார்க்கிறாய். டாக்டர் லின் கேட்டால் வருத்தப்படுவார் என்று கத்தினான். என் விரக்தியான முகத்தை பார்த்த அவன் பொறாமையுடன் என் தோளில் தட்டி, திறமையுள்ளவனுக்கு திறமையானவள்தான் பொருத்தம் என்று கூறி என்னை முட்டாள் என்றான். நான் உதவியற்ற நிலையில் உள்ளே சென்றபோது லின்முயு வின் முகம் முழுவதும் சிவந்திருப்பதை பார்த்தேன். அந்த வார்த்தைகளை கேட்டது அவருக்கு ஏதோ ஒரு விசித்திரமான இழப்புணர்வை தந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த சமயம் அவர் அந்த சிறிய, பாழடைந்த அறையை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். அவரது கண்களில் ஒரு துயரம் மின்னியது. நான் விரைவாக ஒரு கோப்பை தேநீர் ஊற்றி கொடுத்தேன். டாக்டர் லின், தேநீர் குடியுங்கள். காலையிலேயே சூடாக தொடங்கிவிட்டது. அறை சூரியனை நோக்கி இருந்ததால் பழைய கின் கொடுத்த அந்த பழைய விசிறியைத்தான் என்னால் கொடுக்க முடிந்தது. ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? அறையை சுற்றி பார்த்த லின்முயு வின் கண்கள் லேசாக கலங்கின. துணை இயக்குனர் சிங் எனக்கு இவ்வளவு மோசமான சூழலை ஏற்படுத்தியதற்காக அவர் கோபமாக இருந்தார். நான் ஒரு உலர்ந்த சிரிப்பை மட்டுமே சிந்தினேன். பதில் சொல்ல துணியவில்லை. பின்னர் அவர் என்னை பார்த்து வியந்து என் சமூக திறமையை பாராட்டினார். நான் அடக்கமாக பேசுவதற்குள் அவர் திடீரென தனது பையிலிருந்து ஒரு கொசு விரட்டி பாட்டிலை எடுத்து என் கையில் திணித்து, நேற்று ஒரு உயிரை காப்பாற்றியதற்கு இது பரிசு என்று சொன்னார். முந்தைய இரவு கொசுக்களால் நான் மிகவும் துன்பப்பட்டதால் விரைவாக நன்றி கூறி அதை பெற்றுக்கொண்டேன். அப்போது அவள் பொதிந்து வைத்திருந்த 2 மதிய உணவு பெட்டிகளை வெளியே எடுத்தாள். அதில் டம்பிளிங்ஸ் மற்றும் மீட்பால்கள் இருந்தன. இதை சாப்பிட்டு முடிக்க எனக்கு உதவுங்கள். அருகில் ஏற்கனவே புளிக்க வைக்கப்பட்டுள்ள மாவை நான் கையால் காட்டினேன். அதனால் ஒன்றும் இல்லை. லின்முயு உடனடியாக உணவு பெட்டிகளை மூடினாள். அதன் பிறகு அவள் செய்த காரியம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவள் தன் சட்டையை மடித்துவிட்டு மாவை பிசையத் தொடங்கினாள். என்னை சென்று முகம் கழுவிவிட்டு வரும்படி வற்புறுத்தினாள். நான் பாத்திரத்துடன் கழுவும் இடத்திற்கு சென்றபோது லின்முயு ஏற்கனவே கவனமாக தன் சட்டையை மடித்து வைத்திருந்தாள். அவள் மாவை மிக வேகமாகவும் உறுதியாகவும் பிசைந்தாள். ஏனோ தெரியவில்லை, அவள் உதட்டின் ஓரம் புன்னகையுடன் மேலே உயர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த இதமான தருணத்தில் கதவுக்கு வெளியே ஒரு பெரிய குரல் கேட்டது. ஜேக், நேற்று இரவு நன்றாக தூங்கினாயா? காவலாளி ஓல்ட் குயின் வாயில் சிகரெட்டுடன் உள்ளே நுழைந்தார். அவர்கள் இருவரும் நிமிர்ந்து பார்த்த அந்த நொடியில் அறையின் சூழல் அப்படியே உறைந்து போனது. டாக்டர் லின், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? ஓல்ட் குயின் அதிர்ச்சியில் அவர் வாயிலிருந்த சிகரெட் கீழே விழப்போனது. அவர் லின்னின் மடித்த சட்டையையும் கையில் இருந்த மாவையும் பார்த்து அதிர்ச்சியில் கண்கள் பிதுங்க நின்றார். லின்முயு வெட்கத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தாள். இரட்டை மேற்கோள் குறி. அவன் நலமாக இருக்கிறானா என்று பார்க்க வந்தேன் என்று திக்கி திணறியபடி தன் மூக்கிலிருந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு தடுமாற்றத்துடன் விளக்கினாள். ஓல்ட் குயின் புன்னகைத்தபடி அவள் செய்தது சரிதான் என்று மட்டும் பாராட்டினார். அவளே சொன்ன அந்த சாதாரண காரணத்திற்கே அவள் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தன. பின் ஓல்ட் குயின் தான் வெட்டி வந்த வேம்புகளை காட்டி என்னை கொசு கடிப்பதை பார்க்க பொறுக்க முடியாமல் அதை புகையிட கொண்டு வந்ததாக சிரித்துக் கொண்டே கூறினார். லின்முயு அவருக்கு பலமுறை நன்றி சொன்னாள். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியே இருந்து இன்னொரு அறிமுகமான குரல் கேட்டது. ஜேக், அதிகாலையிலேயே புகையிலை பிடிப்பதா? இந்த குரலை கேட்டதும் லின்முயு மின்னல் தாக்கியது போல உறைந்து போனாள். ஓல்ட் குயின் சிரிப்பை அடக்கிக் கொண்டு மெதுவாக கதவை நோக்கி நகர்ந்தார். நான் முகம் கழுவி முடிப்பதற்குள்ளேயே கிளார்க் துய் ஒரு பையுடன் உள்ளே நுழைந்து விட்டார். வாசலில் நின்று சிரித்துக் கொண்டிருந்த ஓல்ட் குயினை பார்த்தபோது அவருக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. பிறகு உள்ளே பார்த்த அவருக்கு மாரடைப்பே வந்திருக்கக்கூடும். லின்முயு என் மேஜை அருகே நின்று சட்டையை மடித்துக்கொண்டு மிகுந்த சோர்வுடன் மாவை பிசைந்து கொண்டிருந்தாள். லின், நீ ஏன் ஜேக்கிற்காக மாவு பிசைந்து கொண்டிருக்கிறாய்? நீ இங்கே இரவு தங்கவில்லைதானே? லின்முயு வெகு தொலைவில் வசிப்பதால் அவள் அங்கேயே தங்கியிருக்கலாம் என்று அவர் சந்தேகித்தார். அவர் படுக்கையை பார்த்த அந்த பார்வையை தொடர்ந்து அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது. இரட்டை மேற்கோள் குறி. அபத்தமாக பேசாதீர்கள் என்று அவள் வெட்கத்துடன் கடிந்து கொண்டாள். ஆனால் கிளர்க்கி அவளை நம்பவில்லை. பழைய கினுடன் அர்த்தமுள்ள பார்வைகளை பரிமாறிக்கொண்டே இருந்தான். அந்த மிக இக்கட்டான தருணத்தில் வெளியே இருந்து மற்றொரு குரல் உரக்க கேட்டது. இரட்டை மேற்கோள் குறி. நீங்கள் இருவரும் இங்கே என்ன செய்கிறீர்கள்? துணை இயக்குனர் சிங் எதை பற்றியும் கவலைப்படாமல் உள்ளே நுழைந்தார். அவர்கள் பார்த்த திசையை பார்த்து அவர் உறைந்து போனார். இரட்டை மேற்கோள் குறி. டாக்டர் லின், ஏன் இங்கே ஜேக்கிற்கு காலை உணவு தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? துணை இயக்குனர் சிங்கிற்கு முழு விஷயமும் தெரியும். லினின் குடும்பத்தின் 4வது மகள் என் மனைவி என்பது அவருக்கு தெரியும். ஆனால் சமைப்பது 3வது மகளான லின்முயு என்று அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் குழப்பமடைந்தார். லின்முயு தான் ஏற்கனவே 2 முறை விளக்கிவிட்டதாக கூறி வருத்தத்துடன் முணுமுணுத்தாள். இதற்கிடையில் நான் முகத்தை கழுவி முடித்துவிட்டு பேசினுடன் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். வழியில் என்னை பார்த்ததும் தொழிலாளர்கள் குழுக்கள் சிதறி ஓடினர். என்னையும் டாக்டர் லின்னையும் பற்றி கிசுகிசுத்தனர் இந்த தொல்லை செய்பவர்கள். நான் முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே சென்றேன். லின்முயுவிற்கு நன்றி சொல்ல தயாரானேன். ஆனால் உறைந்து போனேன். மேசையைச் சுற்றி துணை இயக்குனர் சிங் மற்றும் மற்ற இருவரும் விசித்திரமான புன்னகையுடன் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தனர். அடுப்படியில் லின்முயு சொல்ல முடியாத கோபத்துடன் என்னை பார்த்துக் கொண்டிருந்தாள். நீங்கள் அனைவரும் இங்கே என்ன
செய்கிறீர்கள்? என் இதயம் ஒரு கணம் நின்றது. அவர்களை கட்டாயப்படுத்தி வரவேற்றேன். ஆனால் அந்த 3 பழைய நரிகளும் உடனடியாக என்னை கேலி செய்யத் தொடங்கின. நீ அதிர்ஷ்டசாலி மனிதன். உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது. இது எல்லாம் தற்செயல் என்று நான் விரைவாக விளக்கினேன். அவர்களையும் காலை உணவில் சேர அழைத்தேன். ஆனால் துணை இயக்குனர் சிங் கையை அசைத்து சிரிப்புடன் என்னிடம் வந்து தோளில் தட்டி அர்த்தமுள்ள ஒரு பார்வையை வீசிவிட்டு வெளியே சென்றார். நான் திருமணமானவன் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? அந்த பொறாமை பார்வைக்கு என்ன அர்த்தம்? பிறகு கிளர்க்கி கியூ மற்றும் பழைய கென் ஆகியோரும் காரணங்களை கூறி நழுவிச் சென்றனர். நான் தவிப்பதை பார்க்கவே அவர்கள் தங்கியிருந்தது தெளிவாக தெரிந்தது. வெற்று வாசலை பார்த்து நான் உதவியற்ற நிலையில் கைகளை விரித்தேன். டாக்டர் லின், பாருங்கள், என்னால் இந்த காலை உணவை மட்டும் முடிக்க முடியாது. இந்த வெப்பத்தில் இது கெட்டுப் போகும். எனக்கு கொஞ்சம் உதவுங்கள். அவள் கண்களில் இருந்த சோகத்தை பார்க்காதது போல் நடித்து நான் உதவி கேட்டேன். அவள் உதட்டை பிதுக்கினாள். பசியுடன் இருந்தும் தயக்கத்துடன் அமருவது போல் நடித்தாள். நான் உணவை வேகவேகமாக உண்டேன். அவள் உடனே தன் சாப்ஸ்டிக்குகளை வைத்துவிட்டு எனக்கு ரொட்டிகளை சிறிய துண்டுகளாக பிரித்து தந்தாள். இரட்டை மேற்கோள் குறி. மெதுவாகச் சாப்பிடுங்கள். மூச்சு திணற வேண்டாம் என்று அவள் மென்மையாகச் சொன்னாள். அவளது கண்கள் வளைந்து என்னை பார்க்க குரல் நம்ப முடியாத அளவிற்கு மென்மையாக இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே எதிர்பாராத ஒன்று நடந்தது. அவளது முழங்கால் தற்செயலாக என் காலில் பட்டது. நான் அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் இதுவரை எந்த ஆணுடனும் உடல் ரீதியான தொடர்பு இல்லாத லின் முயு தக்காளியைப் போல சிவந்து போனாள். நான் சாப்பிடுவதில் மும்முரமாக இருந்ததால் முட்டி தட்டியது பெரிய விஷயமில்லை என உணர்ந்தேன். ஆனால் அவர் ஏதோ அதிர்ச்சியடைந்தது போல பின்வாங்கினார். பயத்தில் முகம் சிவந்தது. அவர் விரைவாக பேச்சை மாற்றினார். ஜேக், தொழிற்சாலை விரைவில் மருத்துவ உதவிக்காக கிராமப்புறங்களுக்கு ஆட்களை அனுப்பப் போகிறது. நீ போக விரும்புகிறாயா? நான் திகைத்து போய் தயக்கமில்லாமல் தலையை மறுப்பாக அசைத்தேன். டாக்டர் லின், நான் நேற்றுதான் அவசர சிகிச்சை பிரிவில் வேலைக்கு சேர்ந்தேன். எங்களிடம் ஆட்கள் குறைவாக உள்ளனர். நான் எப்படி போக முடியும்? நீங்களும் டாக்டர் டிங்கும் வருவதற்கு முன்பே அவசர சிகிச்சை பிரிவு நன்றாகத்தான் இயங்கியது. இந்த முறை உங்கள் இருவரையும் பரிந்துரைக்க திட்டமிட்டுள்ளேன். என் கண்கள் விரிந்தன. நாங்கள் இருவரும் சென்றால் அவசர சிகிச்சை பிரிவு காலியாகிவிடாதா? விக்ஹெட் லோ அங்கேதானே இருக்கிறார். அவரால் சமாளிக்க முடியும். பிறகு அவர் என்னால் மறுக்க முடியாத ஒரு வாய்ப்பை முன்வைத்தார். இது 7 தொழிற்சாலைகள் மற்றும் 8 மருத்துவமனைகளின் கூட்டு முயற்சியாகும். நீங்கள் பலதரப்பட்ட நோயாளிகளை கையாளவும் மதிப்புமிக்க தொடர்புகளை உருவாக்கவும் இது உதவும். உண்மையான நன்மைகளை கேட்டவுடன் நான் தயக்கமில்லாமல் ஒப்புக்கொண்டேன். டீன் ஃபாங்கிடம் விரைவில் விண்ணப்பிக்க முடிவு செய்தேன். அறிவிப்பு அரை மாதத்தில் வரும். அப்போது விண்ணப்பிப்பாய். இந்த நேரத்தில் தயாரித்துக்கொள். லின் முயு இறுதியாக ஒரு பெருமூச்சு விட்டார். ஆனால் பிறகு என்னை அவர் பார்த்த பார்வை தொலைதூரமானது. காலை சூரிய ஒளி மேசையின் மீது விழுந்தது. அவரது திடீரென சிவந்த முகத்தை பார்த்து ஏதோ விசித்திரமான ஒன்றை உணர்ந்தேன். அவர் என்னையே வெறித்து பார்த்தார். அவரது நீர் நிறைந்த கண்கள் சொல்லப்படாத அரவணைப்பில் ஜொலித்தன. நான் ஒரு சாக்குப்போக்கு சொல்லி அவரோடு வெளியே நடந்து சென்றேன். சந்திப்பில் பிரிந்தோம். இந்த சத்தான காலை உணவு எனக்கு நல்ல ஆற்றலை தந்தது. விரைவில் மருத்துவமனை வாசலுக்கு நடந்து சென்றபோது லுவோ டாலி குனிந்து தனது மிதிவண்டியை பூட்டுவதைக் கண்டேன். இரட்டை மேற்கோள் குறி. ஓ, அன்பார்ந்த டாக்டர் லூ, காலை வணக்கம் என்று மகிழ்ச்சியுடன் அழைத்தேன். லுவோ டாலி திடுக்கிட்டார். அவருக்கு என் மீது கடும் வெறுப்பு இருந்தாலும் அவர் ஒரு போலியான புன்னகையை மட்டுமே காட்ட முடிந்தது. அவரது கண்களைச் சுற்றியுள்ள கருவளையங்களையும் சிவந்த கண்களையும் பார்த்து ஆச்சரியப்படுவது போல் நடித்தேன். ஏன் இந்த பாண்டா கண்கள்? நேற்று இரவு நன்றாக தூங்கவில்லையா? மருத்துவ புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தேன் என்று அவர் கடினமாக பதிலளித்தார். நேற்று அவர் செய்த குழப்பத்திற்கு பிறகு நான் மனதிற்குள் ஏளனம் செய்தேன். டீன் ஃபாங் கொடுத்த 10,000 வார்த்தை தண்டனை அவரை தூங்கவிடாமல் செய்திருக்க வேண்டும். இருப்பினும் நான் அன்புடன் அவர் அருகில் சென்று தோளில் தட்டினேன். லுவோ, நீங்கள்தான் எங்கள் அவசர சிகிச்சை பிரிவின் தூண். உடலை வருத்திக் கொள்ளாதீர்கள். லுவோ டாலி இறுக்கமாக சிரித்தார். ஆனால் நான் அவரை விடவில்லை. என்ன மாதிரியான புத்தகங்களை படித்தீர்கள்? நானும் கொஞ்சம் படிக்க கொடுங்கள். அல்லது அது ஏதேனும் ரகசிய அறிவா? அவர் முகம் கருப்பாக மாறுவதைக் கண்டு ஏதோ புரிந்தது போல என் தொடையை தட்டிக்கொண்டேன். ஓ, எனக்கு புரிந்துவிட்டது. நேற்று ஒருவருக்கு தவறான சிகிச்சை அளித்ததால் பயந்து போய் வீட்டிற்கு சென்று படித்துக் கொண்டிருக்கிறாய். நானும் படிக்க வேண்டும். இல்லையெனில் நீ என்னை முந்திவிடுவாய். சிரித்துக்கொண்டே நான் அங்கிருந்து சென்றேன். லோ டாலியை கோபத்தில் கைகளை இறுக்கிக் கொள்ள வைத்தேன். சென்று கொண்டிருந்த ஒரு நர்ஸ் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய் என்று கேட்டாள். அவன் முறைத்துக் கொண்டு பொறுத்திரு என்று கூற அவள் பயந்து போய் தன் பையை பிடித்துக் கொண்டாள். மிகவும் உற்சாகமாக நான் அவசர சிகிச்சை அலுவலகத்திற்குள் நுழைந்தேன். டாக்டர் டிங் தன் மேஜையில் இருந்தார். தலைமை செவிலியர் சோங், வோங், கிங் மற்றும் சு ஆகியோர் சுறுசுறுப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் என்னை பார்த்தவுடன் அவர்கள் அமைதியாகிவிட்டனர். அவர்கள் என்னை வித்தியாசமாக பார்த்ததை பார்த்து நான் கண்களை சுழற்றினேன். அந்த காலை பொழுது மிகவும் அமைதியாக இருந்தது. கால் சுளுக்குடன் ஒரு பெண் தொழிலாளி மட்டும் சிகிச்சைக்காக வந்தாள். ஆனால் டாக்டர் டிங் கழிப்பறைக்கு சென்ற அந்த தருணத்தில் அந்த 3 பெண்களும் என்னை சூழ்ந்து கொண்டனர். டாக்டர் லின், இன்று காலை உங்கள் வீட்டில் உங்களுக்கு காலை உணவு தயாரிப்பதாக கேள்விப்பட்டோம். நீங்கள் டாக்டர் டிங்குடன் டேட்டிங் செல்லவில்லையா? நேற்று இரவு இந்த வதந்தி பரப்புபவர்களை முறைத்து பார்த்து இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் தலைமை செவிலியர் ஜாங் என்னை பார்த்து தீவிரமாக ஒரு குண்டை தூக்கி போட்டார். டாக்டர் லீ, உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது. இது ஒரு காதல் முக்கோணம். நான் அதிர்ந்து போய் கசப்பாக சிரித்தேன். எனக்கு இன்னும் வயதுதான். கல்லூரிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளேன் என்றேன். நான் காதலை பற்றி நினைக்கவில்லை. ஆனால் அந்த 3 பெண்களும் விடுவதாக இல்லை. நான் லின் அல்லது டிங் யாரை தேர்ந்தெடுப்பேன் என்று பேசிக் கொண்டிருந்தனர். அந்த மோசமான தருணத்தில் கதவு திடீரென திறந்தது. மீண்டும் வந்த டாக்டர் டிங் குழப்பத்துடன் வாசலில் நின்றார். நீங்கள் அனைவரும் எதைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன? டாக்டர் டிங், டாக்டர் லீ, யார் கல்லூரிக்கு செல்கிறார்கள்? அப்போது தாழ்வாரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அவசர சிகிச்சை பிரிவு. டாக்டர் லீ, உங்களுக்கு ஒரு போன் வந்துள்ளது. டாக்டர் டிங் வெளியே எட்டி பார்த்து பதில் சொல்லிவிட்டு என்னை அவசரமாக அழைத்தார். சீக்கிரம்
போய் பேசுங்கள். வெளியூர் அழைப்பு என்றால் செலவு அதிகமாகும். நான் விரைவாக அலுவலகத்தை விட்டு ஓடினேன். நான் இல்லாத நேரத்தில் டாக்டர் டிங்கால் அமைதியாக உட்கார முடியவில்லை. மேஜையை தட்டி தனக்கு பின்னால் என்ன வதந்தி பேசினார்கள் என்று தெரிந்து கொள்ள கேட்டார். தலைமை செவிலியர் ஜான் சிரித்துக்கொண்டே ஒரு குண்டை தூக்கி போட்டார். டாக்டர் டிங். டாக்டர் லின் இன்று காலை டாக்டர் லீயின் வீட்டில் அவருக்கு காலை உணவு சமைத்துக் கொண்டிருந்தார். பலர் இதை பார்த்திருக்கிறார்கள். டாக்டர் டிங்கின் கண்கள் விரிந்தன. இதயம் வேகமாக துடித்தது. லின் முயு ஒரு உயர்நிலை டாக்டர், அந்தஸ்திலும் அழகிலும் அவரை விட மேலானவர். அவரை போன்ற ஒருவர் எனக்கு காலை உணவு சமைப்பார் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. ஆனால் செவிலியர்கள் அது உண்மை என்று அடித்து சொன்னார்கள். துணை இயக்குனர் ஷிங் மற்றும் பழைய கின் கூட அங்கு இருந்ததாக கூறினர். டாக்டர் டிங்கின் கண்கள் கலங்கின. அவர் தலையை குனிந்து படிப்பது போல் நடித்தார். ஆனால் ஒரு வார்த்தையில் கூட கவனம் செலுத்த முடியவில்லை. இதற்கிடையில் நான் வரவேற்பு அறைக்குச் சென்று தொலைபேசியை எடுத்தேன். ராபர்ட்டின் குரல் கேட்டது. ஜேக், உன்னுடைய குடும்ப பதிவு முடிந்துவிட்டது. நீ அதிகாரப்பூர்வமாக எங்கள் குடும்ப முகவரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளாய். நான் அதிர்ச்சியில் மூச்சு திணறினேன். நேற்று இரவுதான் இது பற்றி பேசப்பட்டது. அதற்குள் இன்று காலையிலேயே முடிந்துவிட்டது. லின் குடும்பத்தின் வேகம் பயங்கரமாக இருந்தது. மதியம் லாஜிஸ்டிக்ஸ் அலுவலகத்தில் ஆவணங்களை வாங்கிக் கொள்ளுமாறு ராபர்ட் சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தார். நான் இப்போது உண்மையான யான்ஜிங் குடிமகன். என் இதயம் உற்சாகத்தில் துடித்தது. நான் வரவேற்பாளரிடம் மரியாதையுடன் ஒரு சிகரெட்டை கொடுத்தேன். ஓல்ட் ஷு. அவர் புன்னகைத்து சுவரில் இருந்த கரும்பலகையை காட்டி, தவறவிட்ட அழைப்புகள் அங்கு எழுதப்பட்டிருக்கும் என்றார். நான் அவருக்கு நன்றி கூறிவிட்டு உற்சாகத்துடன் அவசர சிகிச்சை பிரிவிற்கு திரும்பினேன். ஆனால் நான் கதவை தாண்டியதும் அங்கு சூழல் விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தேன். 3 செவிலியர்களும் ஒன்றாக கூடி என்னை விசித்திரமாக பார்த்துக் கொண்டிருந்தனர். டாக்டர் டிங் தனது மேசையிலிருந்து அடிக்கடி என்னை பார்த்துக் கொண்டிருந்தார். நான் அவரை பார்த்தபோது அவர் விரைவாக கீழே குனிந்து கண்களை தவிர்த்தார். நான் குழப்பத்தில் இருந்தேன். டாக்டர் டிங் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து என்னை விசாரிக்க வர தயாரானபோது தாழ்வாரத்திலிருந்து ஒரு மிருகத்தனமான கர்ஜனை ஒலித்தது. கனமான காலடி சத்தங்கள் அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி விரைந்தன. லூட்டாலியின் ஆவேசமான மற்றும் விரக்தியான முகம் கதவில் தெரிந்தது. அவர் மூச்சு வாங்கினார். அவருடைய உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. டாக்டர் டிங் எழுந்து நின்று என்ன பிரச்சனை என்று கேட்டார். லூட்டாலி பற்களை கடித்து விரல்கள் நடுங்க என்னை சுட்டிக்காட்டினார். அவர் வெடிக்கப் போகிறார் என்று நான் நினைத்தபோது கண்ணீருடன் ஒரு குரலில் அவர் சொன்னார். டாக்டர் லீ, நீங்கள் கொஞ்சம் வெளியே வர முடியுமா? நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். கோபமும் கெஞ்சலும் கலந்த இத்தகைய முரண்பட்ட உணர்ச்சி அவரது முகத்தில் எப்படி இருக்க முடியும்? நேற்று தவறான நோயறிதலுக்காக நான் பொதுவெளியில் அவமானப்படுத்திய எனது எதிரி இப்போது என்னை மட்டும் தனியே அழைக்கிறார். துறையில் இருந்த அனைத்து அழகான பெண் செவிலியர்களும் பயந்து போய் என் மேசையை மறைத்தனர். ஆனால் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி லார்ட் டாலி எனக்காக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து என்னிடம் ஒரு காதல் துணையை தரும்படி கெஞ்சினார். நேற்றைய தவறான நோயறிதல் இன்னும் அனைவரது நினைவிலும் இருந்தது. இப்போது அவர் கருத்துப்போன முகத்துடன் நின்று என்னை வெளியே வரும்படி வற்புறுத்திக் கொண்டிருந்தார். டாக்டர் டிங் மற்றும் தலைமை செவிலியர் ஜாங் கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அவர் சண்டையிடவே வந்திருக்கிறார் என்று உறுதியாக நம்பினர். டாக்டர் லூ, நீங்கள் சொல்ல வேண்டியதை அனைவர் முன்னிலையிலும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்ய பார்க்கிறீர்கள்? லூ டாலியின் முகம் இறுகியது. அவருக்கு உடல் முழுவதும் வேர்த்து கொட்டியது. தலை செவிலியர் ஜாங் எனக்கு முன்னால் வந்து நிற்க இளம் செவிலியர்கள் இருவர் அவரை முறைத்து பார்த்தனர். வோங்ஜிங் மற்றும் குஜு ஆகியோர் என்னை பாதுகாப்பாக மறைத்து நின்றனர். நான் மேலே சென்று டீன்ஃபாங்கை அழைத்து வருகிறேன். டாக்டர் லூ ஏதோ பிரச்சனை செய்ய பார்க்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் லூ பதறிப்போய் துள்ளி குதித்தார். இல்லை, நான் சண்டையிட வரவில்லை. நான் டாக்டர் லீயிடம் கண்டிப்பாக பேச வேண்டும். பெண்கள் கோபத்தில் வெடிக்கப் போவதைக் கண்ட லூ வோங்ஜிங்கை தடுத்து நிறுத்தி என்னை பரிதாபமாக பார்த்தார். அவரது கண்களில் இருந்த கவலையை நான் ஏற்கனவே கவனித்துவிட்டேன். டாக்டர் லூ, நீங்கள் பேசுவதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். சண்டையிட இல்லை என்றால் நான் வெளியே வருகிறேன். உங்களைப் போல நான் பலசாலி இல்லை என்றாலும் விஷயங்களை உங்களை விட தெளிவாக என்னால் பார்க்க முடியும். சிரித்துக்கொண்டே செவிலியர்களை தாண்டிச் சென்ற நான் டாக்டர் டிங்கிற்கு தலையசைத்தேன். சரி, வெளியே போகலாம். டாக்டர் டிங் பதற்றத்துடன் அழைத்தார். டாக்டர் லீ. நான் கையை அசைத்துவிட்டு முன்னால் நடக்கத் தொடங்கினேன். நான் வெளியேறியதும் வோங்ஜிங்கும் குஜுவும் ஜன்னல் அருகே ஓடி வந்து வேடிக்கை பார்த்தனர். டாக்டர் டிங்கும் தலைமை செவிலியர் ஜாங்கும் கூட்டமாக வந்து எங்கள் முதுகையே வெறித்து பார்த்தனர். டாக்டர் டிங், பெரிய தலை லூ டாக்டர் லீயிடம் என்னதான் கேட்கப் போகிறார் என்று நினைக்கிறீர்கள்? டாக்டர் டிங் வெளியே சாய்ந்து நின்று எந்நேரமும் என்னை காப்பாற்ற தயாராக இருந்தார். ஆனால் மரத்தின் நிழலில் நம்ப முடியாத ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. நான் கைகளை பாக்கெட்டில் விட்டு நிற்க லுடாலி மரியாதையுடன் சிகரெட் பாக்கெட்டை எடுத்து எனக்கு ஒன்றை நீட்டினார். நான் அமைதியாக அதை வாங்கிக் கொண்டேன். அவரிடம் தீப்பெட்டியும் தயாராக இருந்தது. புகையை வட்டமாக ஊதிவிட்டு ஒரு கல் பெஞ்சில் அமர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்று காத்திருந்தேன். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பாதியளவு சிகரெட்டை புகைத்தான். அவன் என்னையே பதற்றத்துடன் பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவனை நக்கல் செய்யாமல் இருக்க முடியவில்லை. லூ, நீங்கள் சீக்கிரம் பேசவில்லை என்றால் நான் உள்ளே போகிறேன். மீண்டும் என்னை வெளியே வர சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் தான் இரவு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும். லுடாலி பதறிப்போய் தனது சிகரெட்டை மிதித்துக் கொன்றான். டாக்டர் லீ, நீங்கள் சிங்கிளா? புகை தொண்டையில் அடைக்க நான் இருமினேன். டாக்டர் லூ, உங்களுக்கு என்னாச்சு? நான் சிங்கிளா இல்லையா என்பது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது என் தனிப்பட்ட விஷயம். நான் பதிலளிக்க மறுத்துவிட்டேன். ஆனால் லுடாலி எனக்கு அருகிலேயே அமர்ந்து என்னை உற்று பார்த்தான். அது முக்கியம். நீங்கள் திருமணமாகாதவர் என்றால் எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் குழப்பத்துடன் அவனை பார்த்தேன். பிறகு அவன் மூட்டை அவிழ்ந்தது போல அனைத்தையும் கொட்டிவிட்டான். டாக்டர் லின் இன்று காலை உங்களுக்கு காலை உணவு கொடுத்ததாகவும் நேற்று இரவு நீங்கள் டாக்டர் டிங்குடன் டேட்டிங் சென்றதாகவும் கேள்விப்பட்டேன். உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களில் ஒருவரை எனக்கு
விட்டுவிடுங்கள். இருவரை சுற்ற விடுவது நியாயம் இல்லை. எனக்கு கோபம் வந்தாலும் சிரிப்புதான் வந்தது. இந்த ஆளின் தலையில் என்னதான் குப்பை கொட்டி கிடக்கிறது? நீங்கள் சுத்த போய் சொல்கிறீர்கள். பெரிய தலை லு. டாக்டர் டிங்கை நான் எப்போது காதலித்தேன்? இதை கேட்டதும் லூட்டாலியின் கண்கள் பிரகாசித்தன. டாக்டர் லீ, மறுக்காதீர்கள். நேற்று இரவு உங்களை நிறைய பேர் பார்த்தார்கள். இப்போது நாட்டில் ஒரு ஆண் ஒரு பெண் முறை உள்ளது. தயவு செய்து ஒருவரை வைத்துக்கொண்டு மற்றவரை எனக்கு கொடுங்கள். உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நான் எதை வேண்டுமானாலும் செய்கிறேன். பிறகு அவன் மேலும் வற்புறுத்தினான். டாக்டர் லின் பற்றி என்ன? நீங்கள் அவரை காதலிக்கிறீர்களா? அவர் ஏன் உங்களுக்கு காலை உணவை தயாரித்தார்? என் கண்கள் குளிர்ந்தன. கேளுங்கள் டாக்டர் லோ, உங்களுக்கு ஆற்றல் இருந்தால் அதை மற்றவர்களின் காதல் விவகாரங்களில் தலையிட பயன்படுத்தாமல் உங்கள் மருத்துவ திறனை மேம்படுத்த பயன்படுத்துங்கள். ஆனால் லூட்டாலி வெட்கமே இல்லாமல் இருந்தார். தனக்கு காதலி என்று யாரும் இருந்ததில்லை என்றும் கடைசியாக தனக்கு பிடித்த 2 பெண்களை கண்டுபிடித்ததாகவும் அவன் கெஞ்சினான். அவனுடைய எண்ணெய் வழியும் வழுக்கை தலையை நான் அருவருப்புடன் பார்த்தேன். அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முயன்றபோது அவன் முகம் சிவந்தது. டாக்டர் லீ, எனக்கு இன்னும் 30 வயது கூட ஆகவில்லை. உண்மையா? உங்களுக்கு 50 வயது இருக்கும் என்று நினைத்தேன். லூ முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான். நான் எழுந்து என் உடைகளை தட்டிவிட்டு கிளம்ப தயாரானேன். ஆனால் இந்த முட்டாள் பதறிப்போய் என் வழியை மறித்தான். ஜேக், உனக்கு டாக்டர் லின் பிடிக்குமா அல்லது டாக்டர் டிங் பிடிக்குமா? நீ ஒருவரையாவது எனக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். எனக்கு இருவரையும் மிகவும் பிடிக்கும். தேரை அன்னத்தை பிடிக்க நினைக்கும் அவனது மனப்பான்மை எனக்கு குமட்டலை ஏற்படுத்தியது. நான் அவனிடம் சென்று புன்னகையுடன் அவன் சட்டை காலரை சரிசெய்து அவனது மார்பில் என் விரலால் அழுத்தினேன். லூ, டிங்கு என்னுடையவள். லினுவும் என்னுடையவள் தான். அவர்கள் இருவரில் யாரையாவது நீ தொந்தரவு செய்வதை நான் அறிந்தால். என் குளிர்ந்த பார்வை அவன் கண்களை ஊடுருவியது. லூட்டாலி மின்சாரம் தாக்கியது போல் நடுங்கி தலையை குனிந்து கொண்டு மூச்சுவிடக்கூட அஞ்சினான். திரும்பி பார்க்காமல் நான் நடந்து சென்றேன். லூட்டாலி இயல்பு நிலைக்கு திரும்ப சிறிது நேரம் ஆனது. அவன் மனதில் இருந்த கசப்பான வெறுப்பு எரிமலையாக வெடித்தது. அவன் மிகவும் உன்னதமானவன் என்று பாசாங்கு செய்தான். நான் தான் தேரை. சரி ஜேக், நீ உன்னை ரொம்ப பெரியவன் என்று நினைக்கிறாயா? நான் டிங் யூவை விட்டுவிடுகிறேன். அதற்கு பதிலாக நான் லின்மு யூவை பின்தொடர்கிறேன். இதனால் நீ என்ன செய்கிறாய் என்று பார்ப்போம். கிளினிக்கில் இருந்த செவிலியர்கள் நாங்கள் என்ன பேசினோம் என்று ஊகித்துக் கொண்டிருக்க லூட்டாலி இன்னும் மரத்தடியில் கற்களை உதைத்துக் கொண்டிருந்தான். நான் நெருங்கியதும் டாக்டர் டிங் விரைவாக அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். நான் அலுவலகத்திற்குள் நுழைந்து அவளது ஆர்வமான பார்வையை சந்தித்து நேரடியாக கேட்டேன், உன் மிதிவண்டியை நான் இரவல் வாங்கலாமா? அவள் கண் சிமிட்டினாள். நிச்சயமாக, நீ அதை பயன்படுத்தலாம். ஆனால் நீ எங்கே போகிறாய்? அவள் விரைவாக என்னிடம் சாவியை கொடுத்தாள். அவளது கண்களில் ஆர்வம் தெரிந்தது. சொந்தமான சில வேலைகள். நான் புன்னகைத்தேன், விளக்கவில்லை. குடும்ப பதிவு என்பது தனிப்பட்ட குடும்ப விஷயம் என்பதால் குறைந்த நபர்களுக்கு தெரிவது நல்லது. டாக்டர் டிங், இது பிக்ஹெட் லுவோவுடன் தொடர்புடையதா என்று மேலும் துருவி கேட்டார். இல்லை, இது செவிலியர்களின் வதந்திகளுக்கு மேலும் தூக்கலாக அமைந்தது. தலை செவிலியர் சோம் சிரித்துக்கொண்டே அருகில் வந்து முழு கதையையும் சொல்லி வற்புறுத்தினார். லுவோடோ தாலியின் வெட்கக்கேடான நடத்தையை வெளிப்படுத்த நான் முடிவு செய்தேன். டாக்டர் லின் எனக்கு காலை உணவு தயாரித்ததை கேட்ட பிக்ஹெட் லுவோ கடும் கோபமடைந்தார். அவரும் டாக்டர் லின் தனக்கும் காலை உணவு தயாரிக்க வேண்டும் என்று விரும்பினார். வோங் கிங் வெறுப்புடன் துப்பினார். தலை செவிலியர் ஜான் தன் இடம் எதுவென்று தெரியாத அந்த முட்டாள் முதியவரை ஆத்திரத்துடன் திட்டி தீர்த்தார். டிங் இறுதியாக ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு காலை முழுவதும் தன்னை தொந்தரவு செய்த கேள்வியை கேட்டார். ஜேக், டாக்டர் லின் உனக்கு காலை உணவு தயாரித்தது குறித்து உண்மையில் என்ன நடந்தது? பெண்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கேட்பதை கண்டதும் உண்மையை சொல்லாமல் தப்பிக்க முடியாது என்று எனக்கு தெரிந்தது. நான் கைகளை விரித்து விளக்கினேன். டாக்டர் லின் ஏதோ ஒரு வேலையாக வரும் வழியில் உணவை கொடுத்துவிட்டு சென்றார். அவர் தற்செயலாக என் மாவு புளிப்பதைக் கண்டு எனக்கு உதவினார். எங்களுக்கு இடையே எந்த உறவும் இல்லை. ஆச்சரியப்படும் விதமாக அறையில் இருந்த அனைவரும் நிம்மதியடைந்தனர். அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொண்டு டாக்டர் டிங்கை பார்த்தனர். அவரது கண்களில் மீண்டும் ஒரு சிறு நம்பிக்கை ஒளிர்ந்தது. அவர்களின் எதிர்வினைகளைக் கண்டு என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்துக் கொண்டேன். நான் இந்த ஆண்டு கல்லூரி நுழைவுத் தேர்வு எழுதப் போகிறேன். பட்டப்படிப்பு முடியும் வரை காதலை பற்றி சிந்திக்க மாட்டேன். டாக்டர் டிங்கின் பார்வை என் மீது பதற்றமாகவும் தயக்கமாகவும் மாறியது. காலை பணி முடிந்ததும் நான் உடனடியாக சைக்கிளை எடுத்துக்கொண்டு 301 மருத்துவமனைக்கு சென்றேன். ஆனால் விதி என்னை துரத்திக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. மறுபுறம் மேரி அதிகாரி ஜியாங்கிடம் சில ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு மதிய உணவிற்காக தன் 2வது அண்ணன் ராபர்ட்டை பார்க்க லாஜிஸ்டிக்ஸ் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தாள். அவள் படிக்கட்டில் இறங்கி வரும்போது முதல் தள வரவேற்பு மேசையிலிருந்து என் குரல் கேட்டது. ஐயா, லாஜிஸ்டிக்ஸ் அலுவலகம் எந்த தளத்தில் இருக்கிறது? அந்த பரிச்சயமான குரலை கேட்டதும் அவள் உறைந்து போய் படிக்கட்டு மூலையில் மறைந்து நின்று எட்டி பார்த்தாள். அவள் அதிர்ச்சியடைந்தாள். ஜேக் மதிய நேரத்தில் இங்கே என்ன செய்கிறான்? அவனுக்கு அவளது 2வது அண்ணனிடம் என்ன வேலை? அவள் அமைதியாக என்னை பின்தொடர்ந்து லாஜிஸ்டிக்ஸ் அலுவலக கதவருகே சென்றாள். கதவு லேசாக திறந்திருந்தது. நான் என் பையுடன் உள்ளே சென்று தோழர் சியோல் வோங்கை கேட்டேன். சதுர முகமுடைய அந்த இளைஞன் புன்னகைத்து ரகசிய ஆவணம் அடங்கிய கோப்பை என்னிடம் கொடுத்தான். நீங்கள் ஜேக்கா? இயக்குனர் லின் உனக்காக காத்திருக்க சொன்னார். உனக்கு தேவையான அனைத்தும் இதோ இருக்கிறது. நான் அவனுக்கு ஒரு சிகரெட்டை கொடுத்து மீண்டும் மீண்டும் நன்றி சொன்னேன். வெளியே மறைந்திருந்த மேரி திகைத்து நின்றாள். ஜேக் எப்போதிலிருந்து அவளது அண்ணனுக்கு இவ்வளவு நெருக்கமானவன்? அந்த கோப்பில் என்ன ரகசியங்கள் இருந்தன? நான் கோப்பை பற்றிக் கொண்டு சியா வோங்கிடம் கைகுலுக்கிவிட்டு லாஜிஸ்டிக்ஸ் அலுவலகத்தை விட்டு வெளியேறினேன். ஒரு சிறிய உருவம் பதற்றத்துடன் 2வது மாடிக்கு செல்வதை நான் கவனிக்கவில்லை. அது மேரி. நான் வரவேற்பாளரிடம் சிகரெட் கொடுத்ததை அவள் உன்னிப்பாக கவனித்தாள். இந்த காட்சி அவளை முற்றிலும் திகைக்க வைத்தது. அவள் நினைவில் நான் ஒரு சோம்பேறியான திமிர் பிடித்த கிராமத்து மனிதன். ஆனால் அவளுக்கு முன்னால் இருந்த தன்னம்பிக்கை மிக்க வசீகரமான மனிதன் அந்த பிம்பத்தை முற்றிலும் மாற்றினான். அவள் தயங்கினாள். ஆனால் அருகில் வர
வரவில்லை. அதற்கு பதிலாக அவள் ராபர்ட்டை தேடிச் சென்றாள். நான் மிதிவண்டியில் நூலகத்தை நோக்கிச் சென்றேன். வழியில் நான் அந்த கோப்பை திறந்தேன். அங்கு குடும்ப பதிவு புத்தகம் இருந்தது. அதை பார்த்த எனக்கு அதிர்ச்சி. அது மேரியின் பெயரில் இருந்தது. அவளே குடும்ப தலைவி. அது விவாகரத்தை மிகவும் எளிதாக்கும். நான் எளிதாக வெளியேற முடியும். இந்த அதிகாரப்பூர்வ பதிவின் மூலம் இந்த காலத்தில் நான் இறுதியாக நிமிர்ந்து நிற்க முடியும். அரை மாதத்தில் நடக்கவிருக்கும் கிராமப்புற மருத்துவ உதவி பணிக்காக தயாராவதற்கு நான் நூலகத்திற்கு வந்திருந்தேன். எனது மேம்பட்ட மருத்துவ அறிவை தற்போதைய மருத்துவச் சூழலுடன் இணைக்க வேண்டியிருந்தது. இல்லையெனில் குடல்வால் அழற்சிக்கு சிகிச்சை அளிக்கும்போது என்னால் லேசர் ஸ்கால்பெல் என்று கத்த முடியாது. 15 நிமிடங்களுக்கு பிறகு நான் நூலக படிகளில் அமர்ந்து புதிதாக வாங்கிய இறைச்சி பன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு வெள்ளி போன்ற சிரிப்பு ஒலித்தது. லியோன் குய், நாம் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த நாவல் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் நிமிர்ந்து பார்த்தபோது ஒரு குறும்புக்கார சிறுமி படிகளில் துள்ளி குதித்து ஏறுவதைக் கண்டேன். அவள் மென்மையான முகம், பனி போன்ற சருமம் மற்றும் பூமிக்கு வந்த தேவதையைப் போல அசைந்தபடி 2 போனிடெயில்கள் வைத்திருந்தாள். அவளுக்கு பின்னால் லியோனி என்ற பெண் மதிய நேரத்தில் அலைவது பற்றி புகார் கூறினாள். ஆனால் அந்த சிறுமி இடுப்பில் கைகளை வைத்து என் பெற்றோர் நாவலில் வரும் வில்லன்கள் என்று அறிவித்தாள். அவர்கள் என் எதிரிகள். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நான் சத்தமாகச் சிரித்தேன். இந்த திடீர் சிரிப்பு இரு சிறுமிகளின் முறைப்பை பெற்றது. ஏய், எதை பார்த்து சிரிக்கிறாய்? நான் அமைதியாக என் பண்ணை விழுங்கிவிட்டு சுற்றிலும் பார்த்தேன். இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் உன்னைத்தான் பார்த்து சிரித்தேன் என்று எப்படி தெரியும்? அவள் குழப்பத்துடன் பார்த்தாள். இங்கே நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் போலியான பயத்துடன் என் குரலை தாழ்த்திக் கொண்டேன். உன்னால் பார்க்க முடியாது. இந்த மக்கள் அனைவரும் நம்மை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். லியானி பயத்தில் கத்திலினுவாவின் கையை பிடித்துக் கொண்டாள். ஆனால் லினியை நான் மறைக்க முயன்ற சிரிப்பை கவனித்துவிட்டாள். ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவள், நீங்கள் எங்களை கிண்டல் செய்தீர்கள் என்று கத்தினாள். மன்னிப்பு கேளுங்கள். இரட்டை மேற்கோள் குறி. தென்றல் அவள் நறுமணத்தை என்னிடம் கொண்டு வந்தது. அது என்னுள் ஏதோ ஒன்றை தூண்டியது. நான் கிண்டலான தொனியை விட்டுவிட்டு அவளுடைய பெற்றோருக்கு அவர்கள் வில்லன்கள் என்று தெரிந்தால் அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்றேன். அவள் என்னை கெட்டவன் என்று அழைத்துவிட்டு லியோன் ஹுயியை உள்ளே இழுத்துச் சென்றாள். நான் புன்னகைத்துவிட்டு வரவேற்பு அறைக்கு நடந்தேன். இரட்டை மேற்கோள் குறி. வணக்கம், நான் நூலக அட்டையை பெற விண்ணப்பிக்க விரும்புகிறேன். எனது புதிய குடும்ப அடையாள அட்டையை மேசையின் மீது வைத்தேன். லினு நிமிர்ந்து பார்த்தபோது நான் வெள்ளைச்சட்டை அணிந்திருப்பதை பார்த்தாள். அவள் கண்களை உருட்டிவிட்டு காரணங்களை சொல்லத் தொடங்கினாள். என் அம்மா என் அட்டையை பறிமுதல் செய்துவிட்டார். நான் புதிய ஒன்றுக்கு விண்ணப்பிக்கிறேன். நான் வாயை திறந்தேன், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. இந்த சிறுமியின் குறும்பை கண்டு ரசித்தபடி அவள் லியோனியை அழைத்துச் சென்றாள். நான் 10 காசுகளை கொடுத்து அட்டையை பெற்று முதல் தள வாசிப்பு அறைக்குச் சென்றேன். மருத்துவ புத்தகங்களை தேடி மேலே தொங்கவிடப்பட்டிருந்த பலகைகளை உற்று பார்த்தேன். அடுத்த நொடியே நான் ஒருவருடன் நேருக்கு நேர் மோதினேன். இதை நீ வேண்டுமென்றே செய்கிறாயா? ஏன் என்னை பின்தொடர்கிறாய்? லூய் தனது தோலை தேய்த்தபடி முகம் சிவக்க நின்றாள். நான் உதவியற்ற நிலையில் கைகளை விரித்தேன். மன்னிக்கவும் தங்கையே, நானும் புத்தகங்களை தேடி வந்தேன். நான் உன்னை பின்தொடரவில்லை. அவள் என்னை நம்பவில்லை. லியோன் ஹுய் அவளை அழைத்துச் சென்றாள். சந்தேகத்தை தவிர்க்க நான் பல வரிசைகளுக்கு அப்பால் சென்று மிக தொலைவான மூலையில் 1977ஆம் ஆண்டு பதிப்பான கிளினிக்கல் மெடிசின் பிரிகாஷன்ஸ் புத்தகத்தை கண்டேன். நான் ஒரு இருக்கையை கண்டுபிடித்து உள்ளடக்க பட்டியலை திறந்தேன். அப்போது எனக்கு எதிரே 2 பேர் வந்து அமர்ந்தார்கள். அந்த கெட்டவனால் கண்டிப்பாக இப்போது நம்மை கண்டுபிடிக்க முடியாது. அவன் மிகவும் எரிச்சலூட்டுகிறான். முன்ஜென்மத்தில் நாம் எதிரிகளாக இருந்தது போல தெரிகிறது. அறிந்த குரலை கேட்டு நான் திகைத்து போனேன். மெதுவாக நிமிர்ந்து பார்த்தேன். அவளது கண்களுடன் என் கண்கள் சந்தித்தன. லினுவின் முகம் உடனடியாக கழுத்து வரை சிவந்து போனது. ஒருவரை பற்றி புறம் பேசும்போது பிடிபடுவது எவ்வளவு அசிங்கம். பெரிய குடியிருப்பு வளாகத்தில் வளர்ந்த இந்த இரு சிறுமிகளும் தர்மசங்கடத்தில் இருந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக லினு பேசத் தொடங்கினாள். நான் சொன்னதற்கெல்லாம் லியோன் குய்யை குறை சொல்லாதே. நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவளது தைரியத்தை பார்த்து நான் அது ஒரு பிரச்சனையுமில்லை என்று கூறினேன். நான் விரைவாக சில புத்தக தலைப்புகளை குறித்துக்கொண்டு அலமாரிகளுக்கு திரும்பிச் சென்றேன். நான் சென்ற உடனேயே இந்த இரு சிறுமிகளும் என்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தது எனக்கு தெரியாது. நான் மருத்துவ புத்தகங்களை படிப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். நான் ஒரு கல்லூரி மாணவனாகவோ அல்லது சக மருத்துவத்துறை நபராகவோ இருக்கலாம் என்று ஊகித்தனர். ஒவ்வொரு புத்தகமாக படிப்பதற்கு பதிலாக நான் அலமாரியின் அருகே நின்று விரைவாக புரட்டி பார்த்து பயனுள்ள பக்கங்களை குறித்துக் கொண்டேன். விரைவிலேயே நான் இன்னும் 2 புத்தகங்களுடன் திரும்பினேன். லினு உடனடியாக முகத்தை திருப்பிக் கொண்டு குறிப்பு எடுக்க தனது நோட்டு புத்தகத்தை திறந்தாள். ஆனால் பையை தேடிய பிறகு அவள் லியோன் ஹுயியை தட்டினாள். உன்னிடம் பேனா இருக்கிறதா? அவளது தோழி இல்லை என்று சொல்ல அவள் தயக்கத்துடன் என்னை திரும்பி பார்த்தாள். மன்னிக்கவும், உங்கள் பேனாவை என்னால் கடன் வாங்க முடியுமா? அந்த நேரத்தில் நான் தலைப்புகளை குறித்து முடித்துவிட்டு மூடியை மூடி அவளை நோக்கி தள்ளினேன். தாராளமாக பயன்படுத்துங்கள். சிவப்பு முகத்துடன் அவள் எனக்கு நன்றி சொன்னாள். பிறகு லியாங்கி அவளை பலமாக கிள்ளினாள். ஏன் என்னை கிள்ளுகிறாய்? இங்கிருப்பவர்கள் அனைவரும் உற்று பார்க்கிறார்கள். அதோ பார், நமக்கு எதிரில் இருப்பவர் எதையோ படிக்க முயற்சிக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு நான் லேசாக புன்னகைத்தேன். சூழல் சற்று அமைதியானது. திடீரென்று என் நெற்றியில் நானே அடித்துக் கொண்டேன். கடிகாரத்தை தேடிவிட்டு அவளை திரும்பி பார்த்தேன். மன்னிக்கவும், இப்போது என்ன நேரம்? 1:15 ஆகிறது. அதை கேட்டதும் எனக்கு பதற்றமாகிவிட்டது. சில புத்தகங்களை எடுத்து பையில் திணித்துக் கொண்டு கதவை நோக்கி ஓடினேன். லினுவே நான் செல்வதை அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் சில வரிகள் எழுதிய பிறகு என் பேனா இன்னும் அவளிடம் இருப்பதை உணர்ந்தாள். புத்தகத்தை மூடி பையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர்ந்து ஓடினாள். நூலக வாசலை அவள் மூச்சரைக்க அடைந்தபோது நான் ஏற்கனவே சைக்கிளில் சென்று கொண்டிருந்தேன். ஹேய், உங்கள் பேனாவை மறந்துவிட்டீர்கள். நான் மூளைக்கு திரும்பும்போது என் சைக்கிள் மணி ஒலி மட்டுமே அவளுக்கு பதிலாக கேட்டது. லினு அந்த பேனாவை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அவள் அதை திருப்பி கொடுத்தே ஆக
வேண்டும். ஆர்வக்கோளாறு என்று நினைக்காமல் இருக்க மீண்டும் செக் அவுட் டெஸ்கிற்கு சென்று புத்தகங்களை பார்ப்பது போல பதிவேட்டை எட்டி பார்த்தாள். நூலகர் அவளை கேலி செய்தார். அந்த அழகான பையனை பார்க்கிறாயா? அவள் முகம் சிவக்க அங்கிருந்து ஓடினாள். லியான்ஹுயின் சாவியை எடுத்துக்கொண்டு இயந்திர பழுதுபார்க்கும் நிலையம் டாக்டர் லீ என்று கத்தினாள். பிறகு சைக்கிளில் ஏறி என்னை வழியில் பிடித்துவிடலாம் என்று வேகமாக மிதித்தாள். ஆனால் நான் வேலைக்கு திரும்ப அவசரமாக சென்று கொண்டிருந்தேன். சைக்கிளை வேகமாக மிதித்து 1.5 மணிக்குள்ளாகவே திரும்பி வந்தேன். பிக்ஹெட் லுவோவின் அலுவலகத்தை கடந்தபோது அவரை அங்கே காணவில்லை. அவர் தொழிற்சாலைக்கு அழைக்கப்பட்டிருப்பார் என்று நினைத்தேன். நேற்றைய சம்பவத்தின் விளைவுகள் இன்னும் தொடர்கின்றன. நான் மூச்சிறைக்க மருத்துவமனைக்குள் நுழைந்தேன். டாக்டர் டிங் கடிகாரத்தை பார்த்தார். ஏன் இவ்வளவு தாமதம்? சாவியை மேஜையில் வைத்துவிட்டு அவருக்கு நன்றி சொன்னேன். தலை செவிலியர் சாங் புன்னகையுடன் எட்டி பார்த்தார். டாக்டர் லீ, கடைசியாக திரும்பி வந்துவிட்டீர்கள். மதியம் முழுவதும் டாக்டர் டிங் உங்களை நினைத்துத்தான் கவலைப்பட்டார். டாக்டர் டிங் பதற்றமடைந்தார். நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்துக்கொண்டு அவருக்கு ஆதரவாக பேசினேன். டாக்டர் டிங் என்னை பற்றி கவலைப்படவில்லை. அவர் தனது சைக்கிளை பற்றித்தான் கவலைப்பட்டார். டாக்டர் டிங் எனக்கு நன்றியுடன் பார்த்தார். செவிலியர்கள் பெருமூச்சு விட்டு தலையை ஆட்டினார்கள். காதல் பெண்களை குருடாக்கிவிடும். நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போதே வெளியிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. உதவி செய்யுங்கள் டாக்டர், தயவு செய்து என் குழந்தையை காப்பாற்றுங்கள். எங்கள் மருத்துவ உள்ளுணர்வு விழித்துக் கொண்டது. அடுத்த வீட்டில் இருந்த பழைய ஷூ கத்தினார். டாக்டர் லூ இங்கே இல்லை. அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். நான் மேஜையை தாண்டி வெளியே ஓடினேன். டாக்டர் டிங்கும் செவிலியர்களும் பின்தொடர்ந்தனர். உள்ளே ஓடிவந்த ஒரு பெண்ணின் மீது நாங்கள் மோதிக்கொண்டோம். சுசு கதவை தட்டியதும் அந்த பெண் தரையில் விழுந்தாள். அவளால் எழவே முடியவில்லை. தன் 8 அல்லது 9 வயது மகளை முன்னே தள்ளிக்கொண்டு கதறி அழுதாள். ஒரு குழந்தையை பார்த்ததும் தலைமை செவிலியர் இசட்டின் முகம் வெளுத்து போனது. எங்களிடம் குழந்தைகள் பிரிவு இல்லை. எங்களில் யாருமே குழந்தைக்கு சிகிச்சை அளித்ததில்லை. தன் மகள் வீட்டில் மயங்கி விழுந்து வலிப்பு ஏற்பட்டதாக அந்த பெண் அழுதாள். அங்கிருந்தவர்கள் உறைந்து போய் நிற்பதைக் கண்டு நான் கீழே குனிந்தேன். பயப்பட வேண்டாம். இவளை ஒரு சிறிய பெண் ஊழியராக நினைத்து சிகிச்சை அளிப்போம். என் உத்தரவை பின்பற்றுங்கள். அவள் நெற்றி கழுத்தை தொட்டு மணிக்கட்டை பிடித்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் நிமிர்ந்து பார்த்தேன். அதிக காய்ச்சல், வலிப்பு. அப்போது அந்த சிறுமியின் கண்கள் சொருகி உடல் கடுமையாக துடித்தது. அந்த பெண் தன் மகளின் பெயரை சத்தமாக கூவினாள். அப்போது எழுத்தர் டே ஹால்வேயில் தோன்றினார். அவர் முகம் வெளுத்து முழங்கால்கள் மடிந்து சரிந்தார். அவள் அவரது மனைவி வோங் சியூங். இறக்கும் அந்த சிறுமி அவரது மகள் ஷியா யுவான். எழுத்தரை தேற்ற நேரமில்லை. நான் கத்தினேன், அனைவரும் அமைதியாக இருங்கள். டாக்டர் டிங், மயக்க மருந்து எடுங்கள். தலைமை செவிலியர் சாங், வெள்ளி ஊசிகளை தயார் செய்யுங்கள். வோங் சியூ ஒரு பயங்கரமான அலறலை எழுப்பினாள். அவள் தன் நாக்கை கடிக்கிறாள். அந்த நொடியிலேயே நான் சிறுமியின் வாயை திறந்து என் கட்டைவிரலை உள்ளே வைத்தேன். சூரு. அந்த சிறுமி என் எலும்பை பலமாக கடித்தாள். அவள் வாயின் ஓரத்திலிருந்து ரத்தம் உடனடியாக வழிந்தது. குஜுவும் வோங்கிங்கும் பயத்தில் அலறினர். டாக்டர் டிங்கும் தலைமை செவிலியர் சாங்கும் அதிர்ச்சியடைந்தனர். எழுத்தர் டே அதிர்ச்சியில் உறைந்து பின் கதறி அழுதார். நான் தாங்க முடியாத வலியை பொறுத்துக்கொண்டு கத்தினேன், மயக்க மருந்தை இப்போது செலுத்துங்கள். டாக்டர் டிங் கண்ணீரை துடைத்துக்கொண்டு ஊசியை சிறுமியின் கையில் குத்தினார். நான் சிறுமியை தூக்கிக் கொண்டு படுக்கைக்கு விரைந்தேன். வெள்ளி ஊசிகளைக் கொண்டு வாருங்கள். 2 நிமிடங்களுக்கு பிறகு மயக்க மருந்து வேலை செய்தது. வலிப்பு நின்றது. அவளது தசைகள் தளர்ந்தன. டாக்டர் டிங் தன் கண்ணீரை துடைத்தார். அது வேலை செய்கிறது. சிறுமியை அமைதியடைந்ததைக் கண்டு அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். எழுத்தர் இன்னும் அதிர்ச்சியில் வெளுத்திருந்தார். அவரது கண்கள் குற்ற உணர்ச்சியுடன் என்னை பார்த்தன. என் கட்டைவிரல் இன்னும் அவரது மகளின் பற்களுக்குள் சிக்கியிருந்தது. குஜு பஞ்சை பிடித்துக்கொண்டு என் இரத்த காயத்தை பார்க்க முடியாமல் நின்றாள். இப்போது என்ன செய்வது? அவள் நடுங்கும் குரலில் கேட்டாள். நான் வலியை பொறுத்துக்கொண்டு குழந்தையின் தாடையை மெதுவாக தடவி தளர்த்தினேன். என் விரலை வெளியே எடுத்தேன். எலும்பு தெரியும் அளவுக்கு ஆழமான பற்கள் பதிந்திருந்தன. செவிலியரின் கண்கள் கலங்கின. டாக்டர் டெங் இரத்தத்தை நிறுத்த ஆல்கஹால் பஞ்சை பிடித்தார். ஆனால் நான் அவரை தள்ளிவிட்டேன். இப்போது என்னை விட்டுவிடுங்கள். ஆல்கஹால் விளக்கை ஏற்றுங்கள். தலைமை செவிலியர் சாங் அதை ஏற்ற விரைந்தார். நான் வெள்ளி ஊசியை சுடரில் கிருமி நீக்கம் செய்து சிறுமியின் மூக்குக்கும் வாய்க்கும் இடைப்பட்ட பகுதியில் குத்தினேன். பிறகு அவளது ஹெகு, ஷுவான் மற்றும் ஷான்யாங் அக்குபஞ்சர் புள்ளிகள். 4 நீண்ட ஊசிகள் உறுதியாக பொருத்தப்பட்ட பிறகு நான் நாட்காலியில் சரிந்து மூச்சிரைத்தேன். ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு ஊசியையும் 2 நிமிடங்கள் சுழற்றுங்கள். 3 சுழற்சிகள். குஜு அழுது கொண்டே என் கையில் கட்டுப்போட்டபோது நான் கிளார்க் துய் மற்றும் அவர் மனைவியிடம் திரும்பினேன். அவளுக்கு இதற்கு முன்பு வலிப்பு வந்துள்ளதா? சமீபகாலமாக வேறு ஏதேனும் அறிகுறிகள் உண்டா? கிளார்க் துய் கண்ணீரை துடைத்துவிட்டு தலையை அசைத்தார். முன்பு காய்ச்சலால் வலிப்பு வந்துள்ளது. ஆனால் இவ்வளவு மோசமாக இருந்ததில்லை. கடந்த சில நாட்களாக அவளுக்கு இருமல் மட்டுமே என்று நினைத்தேன். ஆனால் வோங் சியாவோ சொன்னது என் ரத்தத்தை உறைய வைத்தது. நேற்று அவளுக்கு தலைவலி என்றும் பலமுறை வாந்தி எடுத்ததாகவும் குழப்பத்தில் என்னை பாட்டி என்றும் அழைத்தாள். நான் நாற்காலியிலிருந்து துள்ளி எழுந்தேன். காய்ச்சல், வலிப்பு, குழப்பம், வாந்தியுடன் கூடிய கடுமையான தலைவலி. இது சளி அல்ல, இது மெனிஞ்சைடிஸ். அறையே அதிர்ச்சியில் உறைந்தது. கிளார்க் துய் திணறினார். செவிலியர்கள் திகைத்தனர். நான் கத்தினேன், டாக்டர் டிங், உடனடியாக பென்சிலின் தயார் செய்யுங்கள். டாக்டர் டிங்கின் முகம் மாறியது. நம் கிளினிக்கில் அது இல்லை. தலைமை செவிலியர் சோங் 301 மருத்துவமனை டாக்டர் லின்னிடம் அனுமதி பெற பரிந்துரைத்தார். நான் என் வெள்ளை அங்கியை கழற்றி எறிந்தேன். அவர்கள் ஆவணங்களை முடிப்பதற்குள் அவள் இறந்து விடுவாள். முதல் மணி நேரம்தான்
இதுதான் சிகிச்சைக்கு சிறந்த நேரம். பெண்ணை கவனித்துக் கொள்ள டாக்டர் டிங்கிடம் கூறிவிட்டு நான் கதவை நோக்கி ஓடினேன். வெளியே ஓடியபோதுதான் மிதிவண்டி சாவியை மறந்தது நினைவுக்கு வந்தது. திரும்பி வந்தபோது லினுவா மீது நேருக்கு நேர் மோதினேன். நான் அவளுடைய மிதிவண்டி கைப்பிடியை பிடித்தேன். இறங்கு, உன் மிதிவண்டி எனக்கு வேண்டும். 301 மருத்துவமனை. உயிர் போகும் நிலை. அவள் முகம் வெளுத்தது. மிதிவண்டியை என்னிடம் கொடுத்தாள். நான் ஏறியபோது அவளும் பின் இருக்கையில் குதித்து ஏறிக்கொண்டாள். செல், நானும் வருகிறேன். எனக்கு அந்த இடம் தெரியும். எழுந்து நின்று ஆவேசமாக மிதித்து அவளுடன் ஆலை வளாகத்தை விட்டு வெளியேறினேன். இதற்கிடையில் 301 மருத்துவமனை உணவகத்தில் துணை மேலாளர் ராபர்ட் தனது சோர்வான உடலை இழுத்துக்கொண்டு உணவிற்காக வரிசையில் நின்றார். அவர் கடினமாக உழைப்பதைக் கண்ட சமையல்காரர் அவருக்கு கடைசியாக இருந்த இறைச்சி மற்றும் கத்தரிக்காய் கூட்டு பரிமாறினார். ராபர்ட் அவருக்கு நன்றி கூறிவிட்டு அமர இடம் தேடி திரும்பினார். மூலையில் அவருக்கு மிகவும் பரிச்சயமான ஒருவரை கண்டார். மேரி, என் மனைவியான அவர், என்னிடம் விவாகரத்து கோரியிருந்தார். அவர் உணவகத்தின் மூலையில் அமர்ந்திருந்தார். ராபர்ட் மகிழ்ச்சியுடன் தனது தட்டை எடுத்துக்கொண்டு சென்றார். மேரி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஆவணங்களை ஒப்படைக்க காத்திருந்தேன், பசி எடுத்துவிட்டது. ராபர்ட் நிம்மதி அடைந்தார். சிறிது உணவு உண்ட பிறகு அவர் குனிந்து, அலுவலகத்திற்கு வெளியே என்னை சந்தித்தாயா என்று கேட்டார். வெளியே காத்திருந்தபோது ஜேக்கை பார்த்தாயா? என் பெயரை கேட்டதும் மேரி உறைந்து போனாள். ராபர்ட் அதை பொருட்படுத்தாமல் பேசிக் கொண்டிருந்தார். அவரது குடும்ப பதிவு முடிந்துவிட்டது. நான் அவரிடம் பொருட்களை மட்டும் பெற்று வரச் சொன்னேன். மேரியின் முகம் மாறியது. ஏன் அவரிடம் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாய், ஆனால் என்னிடம் எதையும் சொல்ல மாட்டேன் என்கிறாய்? அவள் தனது குச்சிகளை கீழே வைத்தாள். ஏன் அவரிடம் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாய், ஆனால் அதை என்னிடம் மறைக்கிறாய்? ராபர்ட் வியர்த்தார். நீங்கள் விவாகரத்து பெறுகிறீர்கள். நான் அவரது எதிர்காலத்தை பாதிக்க விரும்பவில்லை. மேரி அவரை இடைமறித்து குளிர்ச்சியாக கூறினாள். அது மனப்பான்மை பிரச்சனை. அவள் பேச்சை மாற்றினாள். மூன்றாவது தங்கை எங்கே? ஜேக் அங்கு பணிபுரிவதால் அவள் இயந்திர பழுதுபார்க்கும் நிலையத்திற்கு சென்றாள். ராபர்ட் கவனக்குறைவாக கூறினார். மேரியின் கண்கள் சிவந்தன. நீங்கள் அனைவரும் என் முதுகுக்கு பின்னால் அவரை சந்தித்து என்னை அந்நியமாக உணர வைக்கிறீர்களா? கண்ணீர் அவள் கன்னங்களில் வழிந்தது. ராபர்ட்டுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பு தராமல் அவள் தனது மதிய உணவு பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள். ஆனால் அவள் உணவகத்திலிருந்து வெளியே வந்தபோது அதிர்ந்து போனாள். சிறிது தூரத்தில் நான் வியர்த்து போய் வேகமாக மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தேன். அதன் பின் இருக்கையில் அவளது அன்புக்குரிய தங்கை லினு இருந்தாள். அந்த நொடியில் மேரி உணர்விழந்து போனாள். இரண்டாவது அண்ணன், மூன்றாவது தங்கை சரி, ஆனால் அவளது சொந்த தங்கை எப்போது என்னுடன் மிதிவண்டியில் ஏறினாள்? பொறாமையின் ஊசி அவளை தொடர்ந்து வரச் செய்தது. இதற்கிடையில் லினுவா, நாம் முதலில் எங்கே செல்கிறோம் என்று கேட்டாள். நான் நிர்வாக கட்டிடத்திற்கு முன்னால் மிதிவண்டியை போட்டுவிட்டு நேராக தளவாடங்கள் பகுதிக்கு சென்றேன். லினுவா வேகத்தை குறைத்தாள். ராபர்ட்டை சந்திப்போம் என்று பயந்தாள். ஆனால் ஆபத்தில் இருக்கும் உயிரை நினைத்து பின்தொடர்ந்தாள். அவள் வெகு தூரம் செல்வதற்குள் மூலையில் என்னுடன் நேருக்கு நேர் மோதினாள். நான் அவள் மணிக்கட்டை பிடித்தேன். நீ நலமாக இருக்கிறாயா? அவள் முகம் சிவந்தது. ஆனால் என் மனம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. தளவாடங்கள் பகுதிக்கு சென்றால் அதிக நேரம் எடுக்கும். நான் திரும்பி வெளிநோயாளி கட்டிடத்தை நோக்கி ஓடினேன். மருந்தகத்தில் உனக்கு யாரையாவது தெரியுமா? நமக்கு தெரியாவிட்டாலும் ஒரு உயிரை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியுமா? நான் இன்று அந்த மருந்தை வாங்கியாக வேண்டும். அவள் என்னை தொடர்ந்து வந்தாள். அவள் ஒரு செவிலியரிடம் கேட்டு மருந்தகம் 2வது மாடியில் மேற்கு பக்கத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டாள். ஆனால் பதற்றத்தில் தவறான திசையில் ஓடினாள். நான் தலையை அசைத்துவிட்டு திரும்பி வந்தேன். லினுவாவின் கண்கள் பாராட்டுதலில் நிறைந்திருந்தன. உங்கள் உதவியால் ஷியாவ் யுவான் நிச்சயம் குணமடைவார். நான் பதிலளிக்கவில்லை. அந்த துறையை கண்டுபிடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். மேரி ஒரு பேயைப் போல பின்தொடர்ந்து வருவதையும் படிக்கட்டில் மறைந்து நின்று எங்களை பார்ப்பதையும் நான் அறியவில்லை. லினுவா டிராக்காமான கண்ணாடி ஜன்னலை சுட்டிக்காட்டினாள். நான் நிமிர்ந்து பார்த்தேன். மருந்தக பலகை கதவின் சட்டத்தில் சாதாரணமாக ஆணியடிக்கப்பட்டிருந்தது. நான் மூச்சை இழுத்துக்கொண்டு புன்னகையுடன் ஜன்னல் அருகே சென்று இயக்குனரை பார்க்க கேட்டேன். உயரமான மெலிந்த ஒருவர் வெளியே வந்தார். நான் கைகுலுக்கி என் அவசரத்தை அடக்கிக் கொண்டு அந்த அவசர நிலையை விளக்கினேன். இயந்திர பழுதுபார்க்கும் தொழிற்சாலையில் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. பென்சிலினை முதலில் எடுத்துக்கொண்டு பிறகு படிவங்களை பூர்த்தி செய்ய அனுமதிக்குமாறு நான் அவரிடம் கெஞ்சினேன். குழந்தை ஆபத்தான நிலையில் இருந்தது. ஆன்டிபயாட்டிக்ஸ் இல்லை என்றால் குழந்தையின் மூளை நிரந்தரமாக பாதிக்கப்படலாம். ஆனால் நான் பேசி முடிப்பதற்குள் இயக்குனர் வாங் என்னை தடுத்தார். நோயாளிகளைச் சொல்லி என்னை பயமுறுத்தாதே. மருத்துவமனைகளில் தினமும் மக்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். விதிமுறைகளை மீற முடியாது. அவரது குளிர்ந்த வார்த்தைகள் லினுவாவின் கோபத்தை தூண்டின. ஒரு குழந்தையை சாகவிட்டுவிட்டு எப்படி உன்னை மருத்துவர் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று அவள் கேட்டாள். தொலைவில் மறைந்திருந்த மேரி கதவை இருக்க பற்றி கொண்டு மூச்சு வாங்கினாள். நான் லினுவாவை என் பின்னால் இழுத்தேன். இயக்குனர் வென் எள்ளி நகையாடினார். ஒரு நாளைக்கு 100 பேர் இறக்கிறார்கள். ஆவணங்கள் இல்லை என்றால் மருந்து கிடையாது. கோபத்தில் இருந்த லினுவாவை தடுத்து நான் கட்டாய புன்னகை பூத்தேன். மருந்து பெற நான் யாரை பார்க்க வேண்டும்? 5வது மாடியில் இருக்கும் டீன் யாவை போய்ப்பார். அவரது திட்டமிட்ட கொடூரமான செயல் வெளிப்படையாக தெரிந்தது. லினுவா கோபத்தில் சிவந்து அவரை வில்லன் என்று திட்டித் தீர்த்தாள். ஆனால் குழந்தையை காப்பாற்றுவதே முக்கியம் என்று எனக்கு தெரியும். கோபப்படுவது நேரத்தை வீணடிக்கும் செயல். நான் அவளை 5வது மாடிக்கு அழைத்துச் சென்றேன். நிழலில் இருந்த மேரி கைகளை இருக்க மூடிக்கொண்டு குழப்பமான முகத்துடன் நின்றாள். நாங்கள் டீன் மாவோவின் அலுவலகத்தை அடைந்தோம். செயலாளர் ஷியாவோ வாங் கோப்புகளுடன் வெளியே வந்து எங்களை தடுக்க முயன்றார். ஏற்கனவே கோபத்தில் இருந்த லினுவா அவரை சரமாரியாக திட்டினாள். செயலாளர் கோபப்பட இருந்த நிலையில் உள்ளிருந்து வந்த ஒரு கரகரப்பான குரல் எங்களை உள்ளே வரச் சொன்னது. டீன் மியாவ் எங்களை பார்த்து புன்னகைத்து, லினுவா என் காதலியா என்று சாதாரணமாக கேட்டார். அவள் முகம் சிவந்தது. ஆனால் அவள் அதை மறுக்கவில்லை. எனக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை. சியாவோ யுவானின் வலிப்பு நிலை குறித்து விளக்கி மருந்தை எடுத்துச் சென்று அவளை காப்பாற்ற அனுமதிக்குமாறு கெஞ்சினேன். டீன் என்னை உற்று பார்த்து, ஒரு அந்நியருக்காக விதியை மீறுவது சரியானதா என்று கேட்டார். நான் அவர் கண்களை நேராக பார்த்தேன். இது ஒரு மனித உயிர். அடுத்த நொடியே அவர்
முகம் இருண்டது. இளைஞனே, உனக்கு நான் உதவ முடியாது என்று சொன்னால் என்ன செய்வாய்? அது என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றியது போல இருந்தது. லினுவா வெடித்துச் சிதறி அவர் தனது கடமையை மறந்துவிட்டதாகவும் டீனாக இருக்க தகுதியற்றவர் என்றும் கத்தினாள். அவள் பேசியதைக் கேட்டு அதிகாரமிக்க டீன் மியாவ் பல்லை கடித்தபடி அவமானத்தால் சுருங்கிப் போனார். நிலைமை கைமீறி போகவிருந்த நிலையில் நான் அவளை பிடித்து சோபாவில் உட்கார வைத்தேன். அவள் இன்னும் போராடியதால் நான் அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து அமைதியாக இருக்குமாறு சைகை செய்தேன். என் பிடியில் இருந்த அந்த அடங்காத பெண் சட்டென்று சிவந்து தலைகுனிந்தாள். அவளது எதிர்வினையை கவனிக்க எனக்கு நேரமில்லை. நான் டீனிடம் திரும்பி என் மனதில் இருந்ததை வெளிப்படையாக கூறினேன். விதிகள் வெறும் காகிதங்கள், ஆனால் மனிதர்கள் உயிர்ப்புள்ளவர்கள். உயிர்காக்கும் நெருக்கடியான நேரத்தில் விதிகளை மட்டும் பிடித்துக் கொண்டிருப்பது உயிருக்கு இழைக்கும் துரோகம். இந்த வலிமையான சொற்கள் டீனின் கண்களை விரிவடையச் செய்தன. அவர் என்னை நம்ப முடியாமல் பார்த்தார், மிகுந்த அதிர்ச்சியில் இருந்தார். சிறிது நேரம் கழித்து நான் எழுந்து புன்னகைத்தேன். அவர் இன்னும் சொல்ல வேண்டியது இருப்பதாக கூறினேன். லினுவாவும் எழுந்தாள். அவள் கலங்கிய கண்கள் என் முகத்தையே பார்த்தன. அதில் வெளிப்படையான வியப்பு தெரிந்தது. பிறகு டீன் மியாவ் உரக்கச் சிரிக்கத் தொடங்கினார். அவர் தனது குறிப்பேட்டிலிருந்து ஒப்புதல் அளித்த ஒரு பக்கத்தை கிழித்து என்னை சோதிக்கவே விரும்பியதாகவும் என் பார்வையில் வியந்து போனதாகவும் கூறினார். அவர் அங்கேயே அதற்கு ஒப்புதல் அளித்தார். லினு மகிழ்ச்சியில் கத்தினாள். அவள் முகம் பிரகாசமாக இருந்தது. நான் அந்த உயிர்காக்கும் குறிப்பை வாங்கினேன். என் இதயத்தில் இருந்த பாரம் நீங்கியது. நாங்கள் கிளம்பும்போது டீன் மியாவ் என் கையை பிடித்து குலுக்கி என் பெயர் என்னவென்று கேட்டார். ஜெய்க் என்றேன். அந்த 2 சொற்கள் என் வாயிலிருந்து வந்ததும் டீன் மியாவ் மற்றும் லினுவா இருவரும் அதிர்ச்சியில் மூச்சடைத்தனர். மின்னல் தாக்கியது போல இருவரும் அப்படியே உறைந்து போயினர். சிந்திக்க எனக்கு நேரமில்லை. நான் லினுவின் மணிக்கட்டை பிடித்து கதவை நோக்கி இழுத்துச் சென்றேன். நாங்கள் படிக்கட்டுகளை அடைந்தபோது வேகமான காலடி சத்தங்களை கேட்டேன். நான் பக்கவாட்டில் பார்த்தபோது மூலையில் ஒரு பரிச்சயமான உருவம் என்னை பார்த்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன். நான் திகைத்து நின்றேன். ஆனால் லினு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் கையை கூட விலக்கவில்லை. அவள் கண்களில் விவரிக்க முடியாத சோகம் இருந்தது. தன் இதயத்தை துடிக்க வைத்த அந்த நபர் உண்மையில் தன் மைத்துனன் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அவளது உணர்வுகளைப் பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் அவளது தோளில் தட்டிவிட்டு அவளுடன் கீழே ஓடினேன். இதற்கிடையில் நன்கு உண்ட ராபர்ட் குடும்ப பிரச்சனையை தீர்ப்பது பற்றி யோசித்தபடி பற்பிச்சியுடன் அலுவலக கட்டிடத்தை சுற்றி நடந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் திரும்பி நானும் லினுவாவும் வெளிநோயாளி பிரிவின் பின்பக்கத்திலிருந்து ஓடி வந்து சைக்கிளில் ஏறி மறைவதை பார்த்தான். அவன் வாய் பிளந்து நின்றான். அவன் சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு கீழே ஓடி வந்து கத்தினான். ஆனால் நான் தப்பிக்க வெறித்தனமாக சைக்கிளை மிதித்தேன். அவன் 3-4 முறை கத்தியும் நாங்கள் அம்பாக மறைந்துவிட்டோம். ராபர்ட் கைகளை விடுப்பில் வைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை நினைத்து திகைத்து நின்றான். அவன் மீண்டும் மேலே செல்ல திரும்பியபோது மேரி குளிர்ச்சியான பார்வையுடன் அவன் பின்னால் தோன்றினாள். இரட்டை மேற்கோள் குறி. நான் ஒரு சுவாரஸ்யமான காட்சியை கண்டேன் என்று அவள் அமைதியாக கூறினாள். ராபர்ட்டின் உடல் நடுங்கியது. அவன் தனக்கு எதுவுமே தெரியாது என்று கைகளை உயர்த்தி சத்தியம் செய்தான். நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் என்று அவன் கேட்டான். மேரியின் பார்வை கூர்மையானது. அவள் கடும் கோபத்துடன் விதிகள் மற்றும் அதிகாரத்துவத்தை பற்றி நான் கூறிய அதே வார்த்தைகளை திருப்பிச் சொன்னாள். மேரி உண்மையை சொல்லும் வரை ராபர்ட் குழப்பத்தில் இருந்தான். ஒரு சிறுமியின் உயிரை காக்க அவர் பெனிசிலின் வாங்க வந்தார். அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். பெனிசிலின் கிடைப்பது மிகவும் அரிதாக இருந்தது. யாரை அணுகி அதை வாங்கினார் என்று அவர் வியந்தார். மேரி எள்ளி நகையாடினாள். அவர் உங்களை நாடி வரக்கூட இல்லை. மருந்தகம் மறுத்தபோது அவர் நேராக டீனிடம் சென்று அதை வாங்கினார். ராபர்ட் மனதாரச் சிரித்தார். அது என் பாணியேதான். பிறகு அவர் சுதாரித்துக் கொண்டு ஏன் லினு என்னுடன் இருக்கிறாள் என்று கேட்டார். மேரி பொறுமையின்றி நீங்களே அவளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றாள். அவள் தனது மிதிவண்டியில் ஏறிச் சென்று விட்டாள். அவள் செல்வதை பார்த்த ராபர்ட் கசப்பான புன்னகையுடன் தலையசைத்தார். மூத்த சகோதரி இயந்திர பழுதுபார்க்கும் நிலையத்திற்கு சென்று கொண்டே இருந்தாள். சிறு தங்கையும் அதில் சிக்கிக் கொண்டாள். நிச்சயம் செய்யப்பட்ட மனைவியான மேரியும் விடுவதாக இல்லை. அவர் மென்மையாகச் சிரித்தார். லின் குடும்பம் கலகலப்பாக மாறுகிறது. இதற்கிடையில் 301 மருத்துவமனை மாநாட்டு அறையில் அனைத்து துறை வல்லுநர்களும் கூடினர். ஆனால் தலைமையிடத்தில் அமர்ந்திருந்த டீன் மியாவ் சத்தத்தை பொருட்படுத்தவில்லை. அவர் தான் எடுத்த குறிப்புகளை உற்று நோக்கினார். நான் சொன்ன 2 சீர்திருத்த ஆலோசனைகள் அவரது மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த சிறிய நகரத்து மருத்துவரின் பார்வை தன்னுடையதை விடவும் மிக அதிகம் என்று அவர் வலுவாக உணர்ந்தார். அவர் தனது செயலாளர் ஷியாவோ வோங்கை அழைத்து இயந்திர பழுதுபார்க்கும் நிலையத்திற்கு உடனே போன் செய் என்று ஆணையிட்டார். லின் முகோவை மீண்டும் இங்கே வரவழை. மறுபுறம் நான் லினியை மிதிவண்டியின் பின்னால் அமர வைத்துக் கொண்டு தெருக்களில் அதிவேகமாகச் சென்றேன். நாங்கள் தொழிற்சாலை வாயிலை தாண்டிச் சென்றபோது ஓல்ட் கிங்கின் கண்கள் பிதுங்கி போயின. என் பின்னால் இருந்த அழகான பெண்ணை பார்த்துவிட்டு என் அதிர்ஷ்டத்தைக் கண்டு முணுமுணுத்தார். நான் அதை பொருட்படுத்தவில்லை. பிரேக் சத்தமிட நான் குதித்து இறங்கி அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி ஓடினேன். 2 அடி எடுத்து வைத்ததும் நான் திரும்பி பார்த்தேன். லினை முக சிவந்து தன் பின்பக்கத்தை பிடித்துக் கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு காயம் ஏற்பட்டதா என்று கேட்டேன். பயணம் குழுங்கலாக இருந்ததால் அப்படி தெரிவதாக கூறி அவள் தலையசைத்தாள். நான் அவள் பெயரை சொல்லி நன்றி கூறிவிட்டு உள்ளே ஓடினேன். இரட்டை மேற்கோள் குறி. என் பெயர் லினி என்று அவள் எனக்கு பின்னால் கூவி உற்சாகத்துடன் கையை உயர்த்தினாள். மருந்து பையை என் மார்போடு அணைத்துக் கொண்டு மண்டபத்திற்குள் விரைந்தேன். படிகள் ஏறியபோது கிளார்க் ட்வீ படிக்கட்டில் அமர்ந்து கண்ணீர் துடைப்பதை பார்த்தேன். என்னை பார்த்ததும் அவர் நடுங்கிக் கொண்டே எழுந்து நின்றார். அவர் பேசுவதற்குள் பையை உயர்த்தி பிடித்து நான் புன்னகைத்தேன். கிடைத்துவிட்டது. அவர் உதடுகள் துடித்தன. கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. அவரை அணைத்துக் கொண்டு நானும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் நடந்தேன். படுக்கை அருகில் இருந்த அனைவரும் என்னை திரும்பி பார்த்தனர். கிளார்க் ட்வீ நற்செய்தியை அறிவித்ததும் அறை முழுவதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது. செவிலியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதனர். அந்த பையை டாக்டர் டிங்கிடம் கொடுத்து மருந்தின் அளவு மற்றும் கவனிக்க வேண்டிய முறைகளை சொன்னேன். அவர் கண்கள் சிவக்க தலையசைத்துவிட்டு
ஊசி போடச் சென்றார். நான் பேசின் அருகில் சென்று முகத்தில் தண்ணீரை தெளித்துக் கொண்டேன். கு என்னிடம் ஒரு துண்டை நீட்டினாள். அவளது கண்களில் மிகுந்த பாராட்டு தெரிந்தது. வான் சியூங் என் சட்டையை பிடித்துக்கொண்டு நான் ஒரு நல்ல மனிதர் என்று கூறினான். நான் சிறிது தண்ணீர் குடித்துவிட்டு கிளார்க் துயியின் தோளை தட்டிக் கொடுத்தேன். நான் இருக்கிறேன். இந்த 4 வார்த்தைகளை கேட்டதும் அவர் பேச முடியாமல் நின்றார். தோல் பரிசோதனை விரைவாக முடிந்தது. டாக்டர் டிங் அந்த சிறுமியின் கையில் பென்சிலினை செலுத்தினார். 10 நிமிடங்களுக்கும் மேலாக அவசர சிகிச்சை பிரிவு அமைதியாக இருந்தது. அனைவரும் மூச்சை பிடித்துக்கொண்டு காத்திருந்தனர். திடீரென்று படுக்கையில் இருந்த அந்த சிறிய உடல் அசைந்தது. சியாவ் யுவான் டான் மெல்ல கண்களை திறந்து அம்மா அப்பா என்று அழைத்தாள். வான் சியாவ் உடைந்து போய் அழத் தொடங்கினார். கிளார்க் சுயி சத்தத்துடன் மண்டியிட்டு தன் மனைவியையும் என்னிடம் வணங்க இழுத்தார். நான் அதிர்ந்து போய் அவர்களை எழுப்பினேன். அந்த அறையே பாசத்தால் நிறைந்திருந்தது. வெளியே லினி பூ படுக்கை மீது நின்று ஜன்னல் வழியாக அந்த உருக்கமான காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் வாயை பொத்திக் கொண்டு அழுதாள். அடுத்த நொடி யாரோ அவள் தலையில் தட்டினார்கள். அவள் திரும்பி பார்த்தபோது 3வது சகோதரி லின்முயு அதிர்ச்சியுடன் அவளை பார்த்துக் கொண்டிருந்தாள். லினு பேசுவதற்குள் லினுவே விம்மி அழுதபடி அவர் ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றிவிட்டார் என்றாள். லின்முயு அவளை தனியே அழைத்து என்ன நடந்தது என்று கேட்டாள். லினுவே அவளை பூப்படுக்கையின் மேல் இழுத்து அவசர சிகிச்சை அறை 2 ஐ காட்டினாள். ஜன்னல் வழியாக கிளார்க் துயியும் அவரது மனைவியும் என்னை பற்றிக்கொண்டு மண்டியிடுவதையும் படுக்கையில் சிறுமி கண்களை திறந்து இருப்பதையும் லின்முயு கண்டாள். இந்த காட்சி லின்முயுவை ஒரு அலை போல தாக்கியது. நேற்றுதான் என் திறமையை கண்டிருந்தாள். இப்போது நான் அவசர சிகிச்சையில் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறேன். இவன் சோம்பேறி நாட்டுப்புற மருத்துவர் அல்ல. அவள் தன் சகோதரியை ஒரு பெஞ்சுக்கு அழைத்துச் சென்று விவரங்களை கேட்டாள். லினு நடந்த அனைத்தையும் அவளிடம் சொன்னாள். மெனிஞ்சைடிஸ், பென்சிலின், நான் எப்படி பெரிய மருத்துவமனைக்கு விரைந்து சென்று டீனிடம் வாதிட்டேன் என்பது வரை கூறினாள். லின்முயு திகைத்து போனாள். பென்சிலின் கிடைப்பதற்கே மிகவும் கடினமான ஒன்று. லினு பெருமையுடன் மருந்து கிடைத்தது மட்டுமல்ல, பார்மசியில் மறுத்தபோது நான் டீனிடம் வாதிட்டு அதை வாங்கினேன் என்றாள். அவசர கால மருந்துகளுக்கு இரட்டை அனுமதி முறையை உருவாக்க வேண்டும் என்று நான் டீனிடம் அறிவுரை கூறியதையும் அவள் விவரித்தாள். டீன் அலுவலகத்தில் அந்த சிறுமிக்காக நான் போராடியதை லின்முயுவால் கற்பனை செய்ய முடிந்தது. அவளுக்கு ஆச்சரியமாக இல்லை. அது என் பாணியேதான். பின் லினுவா தனது சகோதரியை குத்திக்காட்டி என் திறமையும் ஒழுக்கமும் தெரிந்தும் ஏன் குடும்பத்தினர் என்னை தவறாக பேசுகிறார்கள் என்று முறையிட்டாள். அவளது ஆவேசமான முகத்தை பார்த்த லின்முயு தன் மைத்துனருக்கு ஆதரவாக பேசுவதாக அவளை கேலி செய்தாள். லினுவா வெட்கத்துடன் தான் யார் என்பதை பிறகுதான் தெரிந்து கொண்டதாக ஒப்புக்கொண்டாள். ஆனால் லின்முயு அவர்கள் எப்படி சந்தித்தார்கள் என்று கேட்டபோது லினுவா விஷயத்தை மாற்றினாள். குடும்பத்தினர் பாரபட்சமான கண்ணோட்டத்தை கொண்டிருப்பதாக கூறினாள். பெரிய யானில் இருக்கும் அந்த பெண்களை கவரும் ஆடவர்களை விட நான் எவ்வளவோ சிறந்தவன் என்று அவள் கூறினாள். தன்னுடைய சகோதரி பெருமையுடன் பேசுவதைக் கண்ட லின்முயுவிற்கு ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. ஆனால் லின்யுய் தன் தோழிக்கு மிதிவண்டி தேவைப்படுவதாக கூறி எழுந்து தப்பிக்க முயன்றாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் இழுத்துக் கொண்டிருந்தபோது வரவேற்பாளர் முதியவர் ஷூ, லின்முயு உனக்கு போன் வந்திருக்கிறது என்று கத்தினார். லின்முயு தன் சகோதரியிடம் காத்திருக்குமாறு கூறிவிட்டு வரவேற்பறைக்கு ஓடினாள். ஆனால் லினி அங்கிருக்க தயாராக இல்லை. அவள் நாக்கை துருத்தி என்னை ஒருமுறை கடைசியாக பார்த்துவிட்டு அங்கிருந்து மிதிவண்டியில் கிளம்பிச் சென்றாள். அந்த அழைப்பு டீன் மியுவிடமிருந்து வந்தது. லின்முயு புருவங்களை சுளித்தபடி போனை வைத்தாள். டீனிற்கு ஏன் அவளை தேவைப்பட்டது? அவள் முதியவர் ஷுவிற்கு நன்றி கூறிவிட்டு வெளியே ஓடி வந்தாள். ஆனால் அதற்குள் அவளது சகோதரி சென்று விட்டாள். அவள் காலால் தரையை உதைத்தாள். ஆனால் என்னை தேட அவளுக்கு நேரமில்லை. அவள் தனது மிதிவண்டியை திறந்துவிட்டு 3001 ஐ நோக்கிச் சென்றாள். ஆனால் அவளது எண்ணங்கள் நிறைந்திருந்ததால் சாலையோரத்திலிருந்து திடீரென வந்த ஒரு உருவத்தின் மீது மோத பார்த்தாள். பிரேக் போட்ட சத்தத்துடன் மிதிவண்டி ஒரு மரத்திற்கு முன்னால் நின்றது. தரையில் நீண்ட கோடு விழுந்தது. அவள் கத்த முயன்றபோது மேலே பார்த்து லோதாலியின் அருவருப்பான விகாரமான முகத்தை கண்டாள். அவன் மிதிவண்டியின் கைப்பிடியை பிடித்து அவளிடம் பேச முயன்றான். அவளுக்கு அது அருவருப்பாக இருந்தது. அவள் அவனை அங்கிருந்து செல்லச் சொன்னாள். பாதுகாப்பு படையினரை அழைப்பதாக அவள் மிரட்டியபோது அவன் கையை எடுத்தான். ஆனால் அவள் தன் மிதிவண்டியை தள்ளிச் சென்றபோது அவன் மீண்டும் அவளது பாதையை மறித்து முக்கிய விஷயம் சொல்ல இருப்பதாக கூறினான். நான் அந்த சிறுமியை மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டுக் கொண்டிருந்தபோது மருத்துவமனைக்கு வெளியே ஒரு கூத்து நடந்து கொண்டிருந்தது. லூய் வெட்கமில்லாமல் லின்முயுவை மறித்து லியோ சஞ்சய்க்கான டிக்கெட்டுகளை காட்டினான். ஆனால் அவள் வெறுப்படைந்து தன்னை தொந்தரவு செய்வதை நிறுத்தவில்லை எனில் பாதுகாப்பு படையினரை அழைப்பதாக கூறினாள். அவன் இன்னும் எப்போது அவள் ஓய்வாக இருப்பாள் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் மிதிவண்டியில் ஏறி உனக்காக எப்போதும் இல்லை என்று கூறினாள். லூ டெலாலியின் முகம் அவள் கிளம்பிச் செல்வதை பார்த்தபோது உறைந்து போனது. அவன் கால்களை தரையில் உதைத்து என்னை பழித்தான். லின்முயு என்னை நம்பி ஏமாந்து விட்டதாக அவன் கருதினான். அவளை வசப்படுத்திவிட்டால் அவள் அவனுக்கு உண்மையாக இருப்பாள் என்று அவன் தனக்குத்தானே நம்ப வைத்துக் கொண்டான். இதற்கிடையில் அவசர சிகிச்சை பிரிவில் எனக்கு ஒரு புதிய காதல் போட்டி இருப்பது எனக்கு தெரியாது. டாக்டர் டிங் வெப்பமானியை பார்த்துவிட்டு சியாவோ யுவானின் வெப்பநிலை 36 டிகிரிக்கு குறைந்துவிட்டதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நான் பேனாவை வைத்துவிட்டு அந்த சிறுமியின் குளிர்ந்த நெற்றியை தொட்டேன். நிம்மதி பெருமூச்சு என்னுள் பரவியது. ஷியாவ் யுவான்டான் என்னை தனது உயிர்காக்கும் தெய்வமாக அழைத்து எனக்கு கைமாறு செய்வதாக கூறினாள். நான் அவள் தலையை வருடி நன்றாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி வலிமையாக வளருமாறு கூறினேன். குமாஸ்தா ட்வீயின் கண்கள் நன்றியால் சிவந்திருந்தன. அவர் எனக்கு பணம் கொடுக்க முயன்றார். தொழிற்சாலை மருத்துவமனை
தொழிலாளர்களுக்கான சலுகைதான், ஆனால் பென்சிலின் விலை அதிகம் என்பதால் கட்டணத்தை என்னால் தள்ளுபடி செய்ய முடியவில்லை. நான் ஒரு வேளைக்கு 4.5 யுவான் வீதம் மருந்து சீட்டை எழுதினேன். நாளை மேலும் தேவைப்படும். அவர் தயங்கவில்லை. சீட்டை வாங்கிக் கொண்டு அவர் கேஷியரிடம் ஓடினார். ஆனால் நெருக்கடி நீங்கியது போல் தோன்றியபோது ஒரு பெரிய சிக்கல் என்னை தாக்கியது. அந்த தொழிற்சாலையில் குழந்தைகள் நலப்பிரிவு இல்லை. ஷியாவ் யுவாண்டானை கண்காணிப்பில் வைக்க இடமில்லாமல் போனது. நான் என் நெற்றியை தேய்த்துவிட்டு மகப்பேறு பிரிவிலிருந்து ஒரு படுக்கையை கடன் வாங்க பரிந்துரைத்தேன். ஆனால் டாக்டர் டிங்கின் முகம் வெளிரி போனது. நான் ஏதோ பித்து பிடித்தவன் போல என்னை பார்த்தார். தலைமை செவிலியர் சாங் தன் பேனாவை போட்டுவிட்டு ஓடி வந்து மகப்பேறு பிரிவு இயக்குனரின் கொடூரத்தை பற்றி எனக்கு தெரியுமா என்று கேட்டார். பணம் செலுத்திவிட்டு திரும்பிய குமாஸ்தாட்வி என் கையை பிடித்து அதை செய்ய வேண்டாம் என்று கெஞ்சினார். பழிவாங்கும் குணம் கொண்ட இயக்குனர் லியாங்கிடம் நான் சிக்கிக்கொள்வதை விட தன் மகளுக்கு தங்க இடமே இல்லாமல் இருப்பது மேல் என்று அவர் நினைத்தார். அந்த பெண் இரு குழந்தைகளின் தாய் மற்றும் எந்த ஆணையும் கவர்ந்துவிடும் வல்லமை படைத்தவர். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். பகலில் ஒன்றும் நடக்காது என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் யாரும் கேட்கவில்லை. டாக்டர் டிங் ஒரு தீவிரமான பார்வையுடன் கதவை நோக்கி நடந்து சென்று என்னை தனிப்பட்ட முறையில் அழைத்துச் செல்வதாக கூறினார். 3வது மாடிக்கு செல்லும் வழியில் ஒரு தாயைப் போல டாக்டர் டிங் எனக்கு எச்சரிக்கைகளை கிசுகிசுத்தார். அவர் இயக்குனர் லியாங் ஆண்களை கவர்வதில் வல்லவர். அவளிடம் நான் சிக்கினால் என் நற்பெயர் நிரந்தரமாக அழிந்துவிடும் என்றார். அவரது இடைவிடாத எச்சரிக்கைகளுக்கு பிறகு எனக்கு உண்மையில் வேர்க்கத் தொடங்கியது. நான் உறுதியாக இருக்க மனதிற்குள் உறுதி பூண்டேன். நாங்கள் 3வது மாடி வரவேற்பறைக்கு சென்றபோது 2 செவிலியர்கள் எழுந்து நின்று என்னை விசித்திரமாக பார்த்தனர். செவிலியர் எங்களை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றபோது தாழ்வாரத்தில் இருந்தவர்கள் என்னை பற்றியும் டாக்டர் லினுடனான காதல் கிசுகிசு பற்றியும் வெளிப்படையாக பேசிக்கொண்டனர். மகப்பேறு பிரிவுக்குள் நுழைவது இவ்வளவு பெரிய குழப்பத்தை உருவாக்கும் என்று நான் நினைக்கவில்லை. செவிலியர்கள் என்னையும் லின் முமுவும் ஒன்றாக உறங்குவதாக வெளிப்படையாக பேசிக்கொண்டிருந்தனர். நான் திகைத்து போனேன். பிறகு நாங்கள் இயக்குனரின் அலுவலகத்தை அடைந்தோம். உள்ளே இருந்து ஒரு இளம் மென்மையான குரல் கேட்டது. நான் டாக்டர் டிங்கை தொடர்ந்து உள்ளே சென்று அதிர்ச்சியில் உறைந்தேன். டாக்டர் டிங் புன்னகைத்து என்னை அறிமுகப்படுத்தினார். மென்மையான கைகள் எனக்கு முன்னால் நீட்டப்பட்டன. நான் மரியாதையுடன் கைகுலுக்கினேன். பிறகு நான் நிமிர்ந்து பார்த்தேன். இயக்குனர் லியாங்மே ஒரு 20 வயது பெண் போல தோன்றினார். ஆனால் அவரது பாதாம் வடிவ கண்கள் முதிர்ச்சியான கவர்ச்சிகரமான பார்வையை கொண்டிருந்தன. அவரது வெள்ளை கோட் அவரது கவர்ச்சியான தோற்றத்தை மறைக்க முடியவில்லை. நான் இதுவரை பார்த்த பெண்களை மனதிற்குள் ஒப்பிட்டு பார்த்தேன். ஒரு பயங்கரமான முடிவுக்கு வந்தேன். அமைதியான தேவதை லின் மு யூ கூட இவளுக்கு ஈடாக முடியாது. இவளை பற்றி வதந்திகள் பரவியதில் ஆச்சரியமே இல்லை. நான் எச்சரிக்கையாக இருந்தபோதே சூழ்நிலை மாறியது. டாக்டர் டிங்குடன் சிரித்து பேசிக்கொண்டிருந்த லியாங்மே சியாவோ யுவானை அனுமதிக்கும் எங்கள் கோரிக்கையை கேட்டதும் உறைந்து போனாள். அவள் குளிர்ச்சியான தொனியில் 3 விதிகளை விதித்தாள். மகப்பேறு பிரிவில் இதுவரை குழந்தைகளை அனுமதித்ததே இல்லை. இது பெரும் சிக்கலாக முடியும். ஏதாவது தவறு நடந்தால் யாரும் பொறுப்பேற்க முடியாது. டாக்டர் டிங் சங்கடத்துடன் எழுந்து வெளியேற தயாரானார். அந்த இக்கட்டான நேரத்தில் நான் அவர் கையை பிடித்துக்கொண்டு லியாங் மேயிடம் தனியாக பேச வேண்டும் என்றேன். லியாங் மே புருவத்தை உயர்த்தி ஆச்சரியமாக சம்மதித்தாள். டாக்டர் டிங் பதறிப்போய் கைகளை அசைத்தார். ஆனால் நான் புன்னகைத்து அவரை வெளியே தள்ளினேன். லியாங் மே சோம்பல் முறித்தபடி கதவை மூடு என்றாள். நான் கதவை பூட்டியபோது என் உடல் சிலிர்த்தது. டாக்டர் டெங் வெளியே காற்று வாங்க நின்று கொண்டிருந்தார். கதவு மூடியதும் வாங்மே என்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்துவிட்டு தனக்கு தெரிந்ததை அடுக்கினாள். நேற்று லாலியுடன் நடந்த வாக்குவாதம் மற்றும் இன்று லின் மு யூ எனக்கு காலை உணவு கொடுத்தது வரை. பின் அவள் தேநீர் கோப்பையுடன் நடந்து வந்து பின்னால் சாய்ந்து கால்களை போட்டு அமர்ந்தாள். அவள் வெள்ளைக்கோட்டுக்கு அடியில் அணிந்திருந்த சோங் சாம் ஆடை தொடைகள் வரை உயர்ந்திருந்தது. நான் பார்வையை திருப்பிக் கொண்டு மூச்சை இழுத்துவிட்டேன். ஆனால் அந்த சிறிய செயல் அவளுக்கு திருப்தி அளித்ததாக தெரிந்தது. இறுதியாக எனக்கு புரிந்தது. அவள் என்னை கவர்ந்தெழுக்கவில்லை, என் குணத்தை சோதித்துக் கொண்டிருந்தாள். அந்த வதந்திகள் எல்லாம் பொறாமை கொண்டவர்களின் வேலை என்பது தெளிவானது. நான் அவளது பார்வையை உறுதியுடன் சந்தித்தேன். இயக்குனர் லியாங் சியாவோ யுவானை அனுமதிப்பது என் சொந்த விருப்பம் அல்ல. அவளது மூளைக்காய்ச்சல் நெருக்கடிக்கு பிறகு இது அவசர தேவை மட்டுமல்ல, அவசர சிகிச்சை பிரிவின் ஒருமித்த முடிவும் கூட. அவளது கண்கள் அமைதியாகவே இருந்தன. பின்னர் நான் என் 2வது கருத்தை முன்வைத்தேன். அந்த பெண் 8 வயது சிறுமி என்றாலும் மகப்பேறு பிரிவுக்கு பிறந்த குழந்தைகளை கையாண்ட அனுபவம் உண்டு. சற்று வளர்ந்த குழந்தையை பராமரிப்பது கடினமானதாக இருக்காது. அவள் தலையசைத்தாள், ஆனால் அவளது மனதை என்னால் கணிக்க முடியவில்லை. பின் நான் என் கடைசி அஸ்திரத்தை பயன்படுத்தினேன். இயக்குனர் லியாங், இந்த தொழிற்சாலையில் 20,000 தொழிலாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் உள்ளனர். அது 50,000 மக்கள். இதில் ஏராளமான பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உள்ளனர். நமது துறைகள் ஏற்கனவே திணறி வருவதால் இந்த புதிய குழந்தை நல பிரிவுக்கு ஏன் விண்ணப்பிக்க கூடாது? இதற்கான திட்டத்தை நான் எழுதுகிறேன். நீங்கள் அதை சமர்ப்பித்து பெருமையை பெற்றுக்கொள்ளுங்கள். 301 மருத்துவமனை விரிவாக்கம் மற்றும் அருகில் உள்ள தொழிற்சாலைகளில் மருத்துவ சீர்திருத்தங்களை சுட்டிக்காட்டி நான் வலியுறுத்தினேன். நான் ஒரு பிரம்மாண்டமான தொலைநோக்கு பார்வையை வரைந்தேன். நாம் முதலில் செயல்பட்டு இந்த துறையை உருவாக்கி இதை இப்பகுதியின் முன்னணி மருத்துவமனையாக மாற்றினால் லியாங் மே முதல் அதிகாரப்பூர்வ குழந்தை நல இயக்குனராக இருப்பார். அவள் அதிர்ச்சியில் மூச்சு வாங்கினாள். அவள் அந்த நன்மைகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது நான் தேநீர் குடித்துவிட்டு அவசர சிகிச்சை பிரிவு சீர்திருத்தம் குறித்த என் திட்டத்தை மறைத்துக் கொண்டேன். பின்னர் நான் எனது இறுதி முயற்சியை எடுத்தேன். இயக்குனர் லியான், நீங்களும் ஒரு தாய்தானே? உங்கள் குழந்தைக்கு விபத்து ஏற்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவு இல்லை என்றால் உங்கள் இதயம் வலிக்காதா? நாங்கள் துன்பப்பட்டதால் மற்றவர்களுக்கு ஒரு குடை பிடிக்க விரும்புகிறோம். அது அவளை சுத்தியலால் அடித்தது போல் தாக்கியது. அவள் என்னை உற்று நோக்கினாள். கண்கள் கலங்கின. நீண்ட நேரம் அமைதி நிலவியது. அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு புன்னகைத்து கையை நீட்டினாள். ஒப்புக்கொண்டது மட்டுமின்றி என்னை ஒரு அரிய திறமைசாலி என்று பாராட்டினாள். நான் புன்னகைத்து மென்மையாக அவள் கையை தட்டிவிட்டு திரும்பி அலுவலக கதவை திறந்தேன்.